ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸோ நான் முதல்வன் மற்றும் ஏஐசிஏசி இணைந்து நடத்தும் ஸோ டெஸ்ட் சீரீஸ். ஸோ விஷன் 1000 மிஷன் 100 2.0 இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி டிஸ்கஷன் தான் பார்க்க வரோம். ஸோ டியூ டு சம் எமர்ஜென்சி கிஷோர் சால வர முடியல. ஸோ அதனால் வி வில் ஹேண்டில் த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பார்ட். ஸோ வில் கோ இன் டு த செஷன். Okay, so this is history test 2. Okay, so we'll start with question number 46. Okay, so this is about a pair type question. So 4 pairs கொடுத்திருக்காங்க. So on the one hand side prehistoric sites, the other is its significance, right? So 4 sites கொடுத்திருக்காங்க. mostly நமக்கு தெரிஞ்ச sites தான் இருக்கு. Okay, so ஹுங்ஸின் ஒரு site இருக்கு. So we know this site it is from Karnataka. Okay, so very important site. So this is a habitat as well as factory site. So அப்படினா so இது வந்து 4th ல இருக்கு. So இதோட ஹங்ஸி is belong to this one. So this one is not correctly matched. So this one is wrong, right? Second one Bhimbetka. So Bhimbetka we know. So as per the timeline, so we have the quick timeline. Let's say the Paleolithic. So we have lower Paleolithic, middle Paleolithic, upper Paleolithic, then we have Mesolithic, then we have Neolithic, right? Okay, so Bhimbetka almost falls in all of the Paleolithic sites, right? So Bhimbetka பொறுத்த வரைக்கும் it is a cave painting. Okay, so most of the Bhimbetka cave painting வந்து belongs to the Mesolithic period, அதாவது இந்த middle period. So இந்த periodல தான், that is around 10,000 to 7,000 BC. ஸோ இதுதான் மெசோலித்திக் பீரியட். இந்த பீரியடில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சிவிலைசேஷன் பீப்புள் தான், சாரி இல்லை மெசோலித்திக் பீப்புள் தான் இந்த பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த பிம்பேட்கா பெயிண்டிங் பிலாங்ஸ் டு மெசோலித்திக் பீரியட், ரைட்? ஸோ எனிவே பிம்பேட்கா பிலாங்ஸ் டு கேவ் பெயிண்டிங்ஸ். ஸோ திஸ் இஸ் ரைட். ஓகே, ஸோ மேர்கர்க், ஓகே, ஸோ மேர்கர்க், ஸோ காட்டன், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ நியோலித்திக் சைட். ஸோ திஸ் இஸ் ஒன். ஸோ வேர் நியோலித்திக் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? எங்கெங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆகுதோ that site becomes a neolithic. ஸோ பேலியோலித்திக்லேருந்து மெசோலித்திக்லேருந்து நியோலித்திக். ஸோ ஹியூமன் எவல்யூஷன் இப்படி தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் நம்ம எப்போ பண்ணுறோன்னா, ஸோ பேலியோலித்திக்லையும் மெசோலித்திக்லையும் we are hunter gatherers. நியோலித்திக்லையும் hunter gatherers தான், பட் we are starting something called an agricultural revolution, the very first agricultural revolution of the human. So that belongs to the Neolithic period. ஸோ அதுதான் வந்து எதுனா மேர்கர், ரைட்? ஸோ அப்போ வேர்ல்டுலேயே த அர்லியஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் அப்படிங்கிறது நியோலித்திக் தான் இந்தியாவில், தட் இஸ் இன் தி மேர்கர். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் இன் பாகிஸ்தான் ரைட் நவ், பட் எனிவே திஸ் பிலாங்ஸ் டு தி அர்லியஸ்ட் காட்டன் கல்டிவேஷன், த வெரி ஃபர்ஸ்ட் காட்டன் கல்டிவேஷன், த வெரி ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் டுக் பிளேஸ் இன் மேர்கர். ஸோ திஸ் இஸ் ரைட். ஓகே, ஸோ வென் அஃப்கோர்ஸ் இது இங்கே கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்கணும். ஸோ அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ இதோட ஆக்சுவல் ரைட் பேர் இஸ் கிவன் இன் த pit dwellings, right? ஸோ புர்ஜகாமா பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஆல்ரெடி ஆஸ்ட் இன் த PYQ, ஏற்கனவே முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ புர்ஜகாமா பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு நியோலித்திக் சைட். ஸோ இது வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஜம்மு காஷ்மீர். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் த பிம்பேட்கா பெயிண்டிங் தட் யூ நோ. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் த பிட் ஹவுஸ் அட் த புர்சஹாம், ரைட்? ஸோ இது வந்து எங்கே இருக்குது? காஷ்மீரில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி சைட் அப்படின்னா, ஸோ நியோலித்திக் பீப்புள் வந்து வேண்டரிங் பீப்புள் தான். ஸோ இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ செட்டில்மெண்ட் இஸ் நாட் ஃபுல்லி டேக்கன் பிளேஸ், ரைட்? ஸோ ஆல்தோ இட் இஸ் ஸ்டார்டிங், இட் இஸ் அட் த கமன்சிங் ஸ்டேஜ், செட்டில்மெண்ட் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகலை. ஸோ திஸ் பிளேஸ் இஸ் நாட் அ செட்டில்மெண்ட் பிளேஸ், இட் இஸ் நாட் அ ஹேபிட்டாட், பர்மனன்ட் ஹேபிட்டாட். ஸோ பீப்புள் இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது டியூ டு கிளைமேட் they build a setup. ஸோ இங்கே இது நோ இட் இஸ் காஷ்மீர். we know Kashmir it is a very cold place. அப்போ இந்த கோல்டை தாங்கணுங்கிறதுக்காக ஒரு குழியை பறித்து அந்த குழிக்குள்ளே அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே we have evidence of fire. so you can just see. அப்போது நடுவில் ஒரு குழியை பறித்து, பெரிய குழி, அதுக்குள்ளே ஒரு குரூப்பாக இருப்பாங்க, நடுவில் ஃபயர் இருக்கும். ஸோ அதில் குளிர்ப்பு ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான செட்டப் தான். ஸோ இதில் வந்து மேலே வந்து ஒரு thatched roof இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் செட்டில்மெண்ட் ஸ்டார்டட். அப்போ நியோலித்திக் பீரியடில் வந்து people started settling. So very first kind of settling originates like this. So that is why pit house at Bursagam is very very important for commencement of settling, right? So in the இடத்தை பொறுத்த வரைக்கும் it is not a permanent place, ரைட்? ஸோ இப்போ வந்து பிம்பேட்காவில் பார்த்தோம்னா, ஸோ லோவர் பேலியோலித்திக்லேருந்து மெசோலித்திக்லேருந்து நியோலித்திக்கில் பீப்புள் லைக் பர்மனென்ட்லி செட்டில்டு.
பர்மனெண்ட் இல்லைனா ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க, பட் எல்லா டைம்லையும் பீப்புள் இந்த இடத்துல இருந்துக்காங்கிறதுக்கு we have evidence through the painting. பட் ஆனால் இது வந்து இட்ஸ் நாட் அ பர்மனெண்ட் பிளேஸ் லைக் பிம்பேட்கா. ஸோ பீப்புள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது லெட்ஸே இந்த பகலில் ஒரு இடத்துல இருக்காங்க, நைட்டில் வேறு இடத்துல இருக்காங்க, ஸோ நைட் அப்போ குளிராயிடுச்சு, அப்போது வி நீட் சம் பிளேஸ், அதுதான் வந்து புர்ஜஹாம் பிட் ஹவுஸ். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி ஆஸ்ட் இன் த PYQ. So the answer for the 46 is only 2 because the 1 and 4 வந்து swap ஆயிருக்கு, 2 and 3 is right. So answer is only 2. Okay, so next question, it is about the Neolithic. Question number 47. Neolithic age பத்தி தான் இருக்கு. So இப்போ தான் பார்த்தோம், we have lower Paleolithic, Mesolithic and Neolithic, right? So this is like around 7000 BC to 3000 BC. So it is characterized by use of ground and polished stone tools. So it is the one of the significant feature. So பேர்லயே lithic இருக்கு, right? We know lithic is a stone, right? It is a new stone. Neo means new, so it is a new stone, right? So use of ground and polished stone tool is an essential, very important feature of the Neolithic period. So இந்த இடத்த new stone என்ன அப்படின்னா, so it is largely known as celt, CELT. So it is a polished stool. நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும், ரைட்? ஸோ இதில் வச்சு குழியும் தோண்டலாம், அனிமல்ஸை இந்த கல்லை தூக்கி போட்டால் அனிமல்ஸை வேட்டையாடவும் முடியும். ஸோ இட் இஸ் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் டூல். ஓகே, ஸோ இந்த இடம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஸோ இதை வச்சு குழியும் பறிக்க முடியும், இதை தூக்கி ஒரு அனிமலில் போட்டால் அது சாகவும் செய்யும், ரைட்? ஸோ இது வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நோன் அஸ் செல்ட். ஸோ செல்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேம் ஃபார் நியோலித்திக் ஏஜ், ரைட்? ஸோ அதனால தான் நம்ம இது நியோலித்திக்னு சொல்கிறோம், நியூ ஸ்டோன், ரைட்? Okay, so this makes the statement number 1 right. So second statement, it witnessed the emergence of pottery and permanent village settlement. So permanent village settlement னு இருக்கு, so நம்ம யோசிக்கணும். Okay, we'll go to the third statement. Neolithic cultures in different regions of India developed simultaneously and uniformly. ஓகே, ஸோ 2 அட்ஜெக்டிவ் இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில். அட்ஜெக்டிவ் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு. 90% ஆஃப் த டைம் அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்கணும். அதுவும் இந்த இடத்துல 2 அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்று சைமல்டேனியஸ்லி, தி அதர் இஸ் யூனிஃபார்ம்லி. அப்போ 2 அட்ஜெக்டிவ் இருக்குது, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி தப்பாக தான் இருக்கணும். ஸோ லாஜிக்கலி பார்த்தோன்னா, கான்செப்சுவலாக பார்த்தோன்னா, ஸோ நியோலித்திக்னா என்ன அப்படின்னா, ஸோ வேறு மெசோலித்திக் ஏஜ் இருக்குது இல்லை பாலியோலித்திக் ஏஜ் இருக்கோ அந்த இடத்துல பீப்புள் சடனாக அக்ரிகல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த site becomes a Neolithic site. அப்போ wherever agriculture is practiced, that site becomes a Neolithic. It not necessarily ஒரே டைம் பீரியட் நடந்திருக்கணும்னு. ஸோ டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் டிஃப்ரெண்ட் ரீஜனில் டிஃப்ரெண்ட் டைமில் தான் நியோலித்திக் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போது சைமல்டேனியஸ்லையும் தப்பு, யூனிஃபார்ம்லையும் தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கம்ப்ளீட்லி ராங், ரைட்? ஓகே, ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் பாட்டரி இஸ் ரைட், ரைட்? பர்மனன்ட் வில்லேஜ் செட்டில்மெண்ட், ஸோ இது வந்து ஃபுல்லாக கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பாதி கரெக்டு. ஸோ பர்மனன்ட் வில்லேஜ்னு சொல்லும்போது இதை கரெக்டுன்னு எடுத்துருக்கான ஸ்கோப் இருக்குது, ரைட்? ஸோ வி கேன் கோ ஒன்லி 2. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வி கேன் கீப் இட் ராங். Okay, so next question 48, with reference to Chalcolithic period consider the following statement, right? So Chalcolithic period பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, okay, so we have Harappan civilization, right? Or Indus Valley civilization. இதை வச்சு தான் நம்ம சால்கோலித்திக்கை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ சால்கோலித்திக்கை பொறுத்த வரைக்கும் இட் எக்ஸிஸ்ட் ப்ரீ ஹரப்பன், அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷன் டைம் பீரியட் நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடியும் சால்கோலித்திக் பீரியட் இருந்தது. ஸோ வி ஹாவ் சைட்ஸ். தென் இட் இஸ் ஆல்சோ அ கண்டெம்பரரி ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன், அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷனோட கண்டெம்பரரியாகவும் சால்கோலித்திக் பீரியட் இருந்தது. Then it is also post Harappan civilization. அப்போ ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கு முன்னாடியும் இருந்தது, ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்போ அதோட கண்டெம்பரரியாகவும் இருந்தது, ஹரப்பன் சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறமா இட் கண்டினியூட். ஸோ இட் இஸ் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஹரப்பன் சிவிலைசேஷனையும் ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, ரைட்? ஸோ அப்போ நம்ம இதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ சால்கோலித்திக், அகைன் இதை நம்ம பிரித்தோம்னா லித்திக் இஸ் அ ஸ்டோன், Chalco is we just know copper, right? So copper plus stone becomes the Chalcolithic period, right? அப்போ காப்பரும் இருக்கும் ஸ்டோனும் இருக்கும். ஸோ சால்கோலித்திக்னு சொல்கிறனால காப்பர்னு சொல்கிறனால காப்பர் வந்து ரொம்ப ப்ரிடாமினெண்ட்லியாக யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ காப்பர் யூசேஜ் வாஸ் லிமிட்டட் டியூரிங் தி சால்கோலித்திக் பீரியட். ஸ்டோனு தான் அதிகமாக இங்கே யூஸ் பண்ணாங்க, பட் தேர் இஸ்
some amount of copper is used, right? அதையும் இந்த people வந்து எங்க largely வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அரிட் ரீஜனில் தான் வந்துட்டு இருந்தாங்க. அதாவது குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த ரீஜனில் தான் லார்ஜ்லி கான்சென்ட்ரேட்டட். ஆல்தோ தே ஆர் பிரசன்ட் இன் கர்நாடகா, தே ஆர் லைக் சவுத் இந்தியா, தே ஆல்சோ பிரசன்ட் இன் ஈஸ்ட் இந்தியா இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால். பட் மோஸ்ட்லி தே ஆர் கான்சென்ட்ரேட்டட் எங்கன்னா அரிட் ரீஜன், தட் இஸ் குஜராத், ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ். ஸோ இந்த ரீஜனில் தான் லார்ஜ்லி இருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ காயத்த கல்ச்சர், கணேஸ்வர் கல்ச்சர், அஹர் கல்ச்சர், இந்த மாதிரி மால்வா கல்ச்சர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. ஒரு ரீஜனுக்கு ஒரு பேர், ரைட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஜோர்வே கல்ச்சர், ரைட்? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் டாக்கிங் அபவுட் ஜோர்வே, ரைட்? ஸோ யூ கேன் ஜஸ்ட் சி ஜோர்வே கல்ச்சர். ஸோ ஜோர்வே கல்ச்சர்னு சொன்னால் இட் இஸ் Maharashtra, right? Okay, so Daimabad is the largest Chalcolithic site in India. So இதுதான் வந்து Chalcolithically largest site அப்படின்னு சொல்றாங்க. That is true and that is associated with Jorva culture. So that is also true, right? So Daimabad பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? So copper is limited, stone is high. ஆனால் Daimabad ஏன் ஃபேமஸ்னா இங்கே நிறைய காப்பர் ஆப்ஜெக்டை நம்ம எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம இது என்னன்னு சொல்லுவோம், தைமாபாத் ஹோடு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஓகே, ஹோட்னா என்ன அர்த்தம்? நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நிறைய காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு இங்கே கிடைச்சது. ஸோ அதனால தான் தைமாபாத் ஹோடுன்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் Chalcolithic. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஓகே, செகண்ட் ஒன், Chalcolithic culture was first to use painted pottery. ஸோ இப்போ தான் நம்ம போன கொஸ்டினில் பார்த்தோம், நியோலித்திக்கில் பாட்டரி வந்து அப்போ தான் எமர்ஜ் ஆகுது. ஸோ நியோலித்திக் பீப்புளே யூஸ்டு பாட்டரி, ரைட்? அவங்களே தே ஃபவுண்ட் வீல். ஸோ வீலை கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்வென்டட் த வீல். அதுக்கப்புறம் பாட்டரையும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க கலர்லாம் யூஸ் பண்ணல, வெறும் பானையை, ஒரு மாதிரி ஆர்ட் ஷேப் பானையை ஸ்டோரேஜ்க்காக ஏன்னா அக்ரிகல்ச்சர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் நம்ம நியோலித்திக்னு சொல்கிறோம். அப்போ அக்ரிகல்ச்சர் வந்துருச்சுன்னா அப்போ பயிர் பண்ணதை சேமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் இல்லையா? அதுக்கு உருவாக்கப்பட்டது தான் பாட்ரி. ஸோ அப்போ பாட்ரி எமர்ஜ்ட் இன் நியோலித்திக். ஆனால் அந்த பாட்ரிக்கு பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சது வந்து Chalcolithic பீப்புள், ரைட்? ஸோ லார்ஜ்லி இட் இஸ் நோன் அஸ் ஆக்கர் கலர்டு பாட்டரி. ஆக்கர் கலர்னா சம்வாட் காப்பரை யூஸ் பண்ணியிருந்தா என்ன கலர் இருக்குமோ அது ஆக்கர் கலர், லைக் கிரே கலர் சம்திங். ஸோ இட் இஸ் நோன் அஸ் OCP. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்டட் பாட்ரி, ஆக்கர் கலர்டு பாட்ரி. Or we can also, there are some evidence that black and red were, black and red colorலையும் பாட்ரி பெயிண்ட் பண்ணாங்கன்னு we have evidence. So Chalcolithic was first to use paintery, அதுவும் கரெக்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் டு இன்வென்ட் பாட்ரி வந்து Neolithic people தான். பட் ஃபர்ஸ்ட் யூஸ் பெயிண்டட் பாட்ரி, பாட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு நினைச்சது வந்து Chalcolithic people தான். ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஸோ தேர்ட் ஒன் இஸ் லார்ஜ்லி egalitarian with evidence of social, with no evidence of social stratification. அப்போது பாலியோலித்திக்லையும் சரி, மெசோலித்திக்லையும் சரி, நியோலித்திக்லையும் சரி, செட்டில்மெண்ட் இஸ் நாட் ஃபுல், ரைட்? ஸோ செட்டில்மெண்ட் லார்ஜ்லி ஸ்டார்ட் ஆகிறது எங்கே அப்படின்னா நியோலித்திக்கில் தான். நம்ம இப்போ தான் பார்த்தோம், அப்போ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், ரைட்? ஆனால் ஒரு ஃபுல் செட்டில்மெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த Chalcolithic பீப்புள். அப்போ Chalcolithic பீப்புள் வந்து ஹண்டர் கேதரர்ஸ்னு லிட்டில் எவிடன்ஸ் தான், தே ஆர் மோர்லி செட்டில்டு பீப்புள். அப்போ அதை வச்சு தான் நம்ம இப்போ பார்த்தோம் அஹர் கல்ச்சர், காயத்த கல்ச்சர், ஜோர்வை கல்ச்சர் அப்படின்னு. அப்போது வென் பீப்புள் செட்டில்டு, அப்போ ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ப்ரொஃபஷன்ஸ் உருவாகும். அப்போ அக்ரிகல்ச்சரை உருவாக்குறவன் ஒருத்தர் இருப்பான், அதை பிஸ்னஸாக பண்ணுறவன் ஒருத்தர் இருப்பான், பாட்டர் சிஸ்டம் இருந்திருக்கும். அப்போ நிறைய ப்ரொஃபஷன் உருவாகும். ஒரு இடத்துல பீப்புள் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா நிறைய ப்ரொஃபஷன் உருவாகும். நிறைய ப்ரொஃபஷன் உருவாகுச்சுன்னா ப்ரொஃபஷனுக்குள்ள ஹையரார்கி கிரியேட் ஆகும். ஹையரார்கி எக்கனாமிக்கலாக கிரியேட் ஆனால் இட் சோஷியலாகவும் கிரியேட் ஆகும், ரைட்? அப்போது வென்எவர் வி செட்டில் இன் அ பர்டிகுலர் பிளேஸ், ரைட், தேர் ரைஸ் ஹையரார்கி. அப்போ ஹையரார்கி எங்கெங்கெல்லாம் வருமோ எப்போ வரும்னா வென் பீப்புள் கெட் செட்டில்டு. அப்போது சோஷியல் ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் லார்ஜ்லி ஆப்சண்ட் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் டியூரிங் Paleolithic டைம். பட் ஆனால் when humans starting evolving becomes a group, becomes settled in a particular place அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல சோஷியல் அப்படிங்கிற ஒரு சொசைட்டிங்கிறது ஒன்று உருவாகுது. அப்போ சொசைட்டின்னு உருவாச்சுன்னா அதுக்குள்ள ஹையரார்கி கண்டிப்பாக உருவாகும். அப்போ இப்போ நமக்கு தெரியும் Chalcolithic ஆர் செட்டில்டு பீப்புள் அப்படின்னா கண்டிப்பாக ஹையரார்கி உருவாகிருக்கும். ஹையரார்கி உருவாகிச்சுனாலே we cannot say it's an equal society, right? It is economically unequal. That creates social stratification, right? ஸோ ஹிஸ்டாரிக்கலி சைட் வைஸ் பார்த்தோம்னா இப்போது சில கல்ச்சரில் லெட்ஸே ஜோர்வை கல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய செட்டில்மெண்ட் ஏரியா இஸ் வெரி லார்ஜ். ஆனால் சில கணேஸ்வர் மாதிரியான கல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா செட்டில்மெண்ட் ஏரியா இஸ் சைஸ். அப்போது அவங்க சின்ன குரூப், இவங்க பெரிய குரூப். ஸோ அப்போ பெரிய குரூப்பாக இருக்கும்போது அங்கே நிறைய இந்த மாதிரியான ஹையரார்கி கண்டிப்பாக உருவாகும். ஸோ தட் மேக்ஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்.
அப்போ whenever people get settled it creates hierarchy. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் of course wrong. ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 1 and 2 is right. ஸோ ஆன்சர் is C. ஸோ 48 is answer C. Okay, so question number 49. So we are moving to Indus Valley Civilization, right? Okay, so these are all the larger Indus Valley Civilization map, right, given in the NCERT. So in the place la irukadhu ellame almost namakku therinjirukonu, right? Okay. Okay, so question number 49. So 3 pairல கொடுத்துருக்காங்க. ஸோ ஐவிசி சைட் அதோட ரிவர் பேங்க் லொக்கேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஓகே, ஸோ காளிபங்கன் இட் இஸ் லொக்கேட்டட் இன் காகர் ரிவர். வில் செக் இட். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் காளிபங்கன், ரைட்? ஸோ திஸ் இஸ் காகர் ரிவர், ரைட்? திஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் ரைட். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் காகர் ரிவர். எவிடன்ஸ் ஆஃப் plowed field. So this one is right. Second one, Banavali. It is saying it is Banas. Okay, so Banas வந்து நமக்கு தெரியும், it is in எங்க in மத்திய பிரதேஷ், குஜராத் அந்த ரீஜன்ல இருக்கு. ஆனா நமக்கு கேட்டிருக்க சைட் வந்து பானாவாலி, ரைட்? ஸோ பானாவாலி இஸ் ஹியர், ரைட்? அப்போ இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ செகண்ட் பேர் இஸ் ராங். ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். அப்போ நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். தென் தோலாவிரா, ரைட்? Okay, so we can just see Dholaviras here. So we can just say this is the Luni river. அப்போ tributary of Luni தான் இங்கே போகும். லூனியே ஒரு பெரிய ரிவர் கிடையாது, அதுவே ஒரு எஃபிமெரல் ரிவர் தான். மழை பெஞ்சாதான் அதுலேயே தண்ணி இருக்கும். அப்போ அதோட tributary நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ தோலாவிராவுக்கு வந்து there is no அவ்வளோ பெரிய ரிவர் ஒன்றும் கிடையாது. அப்போ அதனால தான் தோலாவிரா இஸ் நோன் ஃபார் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அங்கே தண்ணியே இல்லை. அப்போ அவங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நிறைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் நம்ம இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ தோலாவிரா இஸ் in the tributary of Luni, but இங்க வந்து Bohavan கொடுத்திருக்காங்க. It is wrong, right? Then Shortgai. Shortgai is located in Oxus river or Amudarya. Okay, Shortgai is not represented. It is somewhere in the Afghanistan. So here, so where the Oxus river or Amudarya is located. So fourth one is right. Okay, so this one is right. Okay, so traces of canal irrigation. ஸோ நம்ம ஓல்டு என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கெனால் இரிகேஷன் வாஸ் அப்சன்ட் இன் ஹரப்பன் பீரியட்னு ரொம்ப கிளியராகவே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ ஹரப்பன் சிவிலைசேஷனில் கெனால் இரிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இட் வாஸ் அப்சன்ட் ஆஸ் பர் த ஓல்டு என்சிஆர்டி. ஸோ நியூ என்சிஆர்டியில் மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் தட் தேர் இஸ் அ ட்ரேசஸ் ஆஃப் கெனால் இரிகேஷன். அப்போது நமக்கு ஒரு ட்ரேஸ் கிடச்சிருக்கு தட் கெனால் இரிகேஷன் வாஸ் ப்ராக்டிஸ்ட். அந்த சைட்டு தான் வந்து ஷோர்த்காய். இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஆப்கானிஸ்தான். ஸோ இப்போ ஒருவேளை நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கெனால் இரிகேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராக்டிஸ்ட் பை ஹரப்பன் சிவிலைசேஷன் பீப்புள்னா நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி அது தப்புன்னு தான் எடுத்துக்கணும். ஏன்? பிகாஸ்னா இது வந்து ஒன்லி ட்ரேசஸ் தான். இட் இஸ் நாட் ஃபுல்லி கன்ஃபார்ம்ட். என்சிஆர்டி மென்ஷன்ஸ் இட்ஸ் ட்ரேசஸ், ரைட்? பட் ஓல்ட் என்சிஆர்டி மென்ஷன்ஸ் கெனால் இரிகேஷன் வாஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட், right? So just take your call. But here for the question 49, so 1 is right, 4 is right, so only 2, which means B, right? So other options we can eliminate. So 49 answer is B. Okay, so this is largely about the Harappan civilization. So we know, so ரெண்டு historians வந்து ஸோ பாகிஸ்தான் சைடில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறது தயாராம் சைனி. அவருக்கு எவிடன்ஸ் கிடைக்கும் போது அவர் பெரிய பில்டிங் ஒன்று பார்க்குறாரு, கிரானரி மாதிரி. அவர் ஏதோ ஸ்டோரேஜ் ஹவுஸ் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. பட் ஹீ நெவர் நோஸ் தட் இட் இஸ் மச் லார்ஜர் அண்ட் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு அவருக்கு அப்போதைக்கு தெரியாது, ரைட்? இன் த சேம் வே R.D. Banerjee who excavated Mohenjo-daro site, and Dairam Saini who found the Harappan site. இந்த ரெண்டு பேருக்குமே தெரியாது இந்த ரெண்டு சைட்டுக்கும் ஒரு பெரிய லிங்கேஜ் இருக்குது அப்படின்னு, ரைட்? ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போய் ஜான் மார்ஷல் த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாட்ட கொண்டு போயிட்டு ரெண்டு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஜான் மார்ஷல் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ரெண்டு எவிடன்ஸையும் பார்த்துட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரே சிவிலைசேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹரப்பன் சிவிலைசேஷன் ஆர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு ஒன்று உருவாகுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. Okay, we'll go into the Harappan civilization, right? So Harappan script was pictographic in nature and followed
Bostrofedon style of writing. So NCERT it is very clearly given. It is not alphabetical. இது alphabetical கிடையாது. It is the whatever written in the seals, they are all pictorial forms. They are not a script. That is one. Second, it followed the Bostrofedon style of writing. What is Bostrofedon na? For example, ஒரு காலமாடு வந்து எப்படி வந்து ஒரு ஃபீல்டில் போகும், அதுதான் போஸ்ட்ரோஃபிடன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஃபீல்டு அப்படின்னா, லெட்ஸே மாடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்படி போகும், தென் அது மறுபடியும் இங்கேருந்து இப்படி வரும், தென் இங்கேருந்து இப்படி போகும், இப்படி தானே உழவு ஓட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஹரப்பன்ஸுமே கையில் எழுதுவாங்களாம். ஸோ வென் தே ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர்னா தே வில் கோ, இங்கே முடிச்சதுக்கப்புறம் இங்கே வர மாட்டாங்க, தே வில் ரைட் ஃப்ரம் ஹியர், இங்கே முடிச்சதுக்கப்புறம் தே வில் ரைட் ஃப்ரம் ஹியர். ஸோ இந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தான் போஸ்ட்ரோஃபெடான் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ்ட் பை ஹரப்பன்ஸ் பீப்புள். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். ஸோ போஸ்ட்ரோஃபெடான்னா காலமாட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ரைட். ஸோ செகண்ட் ஒன், ஹரப்பன் சீல்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் அ ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் depicted by ஹார்சஸ்ன்னு இருக்கு. ரைட், ஹார்சஸ் தான் இங்கே க்ளூ வேர்ட். ஸோ நமக்கு என்சிஆர்டியில் வெரி கிளியர்லி கிவன் ஹார்ஸ் போன் வந்து எவிடன்ஸாக கிடச்சிருக்கு, இப்படிலாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு, பட் தேர் ஆல் டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யூபிஎஸ்சி கீழேயுமே இட் இஸ் வெரி கிளியர்லி கிவன் தட் ஹரப்பன் பீப்புள் டு நாட் நோ அபவுட் ஹார்சஸ். ஸோ ஹார்சஸ்க்கும் ஹரப்பன் பீப்புளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரைட், ஸோ தட் மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2 ராங். தே ஹாவ் யூட்டிலைஸ்ட் மேஜர் அனிமல்ஸ், one-horned rhinos, etc., tiger, etc., but horse was never depicted. Right, so second statement is wrong. So second eliminate pannale, we will automatically one is correct. We will check the third. So Mesopotamian texts referring to Meluha indicate overseas trade contracts of Harappans. ஸோ நம்ம ஹிஸ்டரியை வந்து கண்டுபிடிக்கிறோம் டேட்ஸ் எல்லாம். ஸோ நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷனை மெசபடோமியன் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணுறோம். அப்படி மெசபடோமியன் தான் கண்டெம்பரரி ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். அப்போ மெசபடோமியன் ரெக்கார்ட்ஸில் என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, மெசபடோமியன் பீப்புள் ஹேட் ட்ரேட் வித் பீப்புள் ஆஃப் மேலுஹா அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. அப்போ இந்த மேலுஹா அந்த டைமில் வேற யாராக இருந்திருக்க முடியும்னா, இட் இஸ் 100% இட் இஸ் ஹரப்பன் பீப்புள். ரைட், அப்போ ஹரப்பன் பீப்புளில் தான் மெசபடோமியன் சிவிலைசேஷனில் மேலுஹான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், இட் ஆல்சோ சேஸ் தட் ஃப்ரம் மெசபடோமியன் டு ஹரப்பன் சிவிலைசேஷன் there are 3. Right, so one is Dilmun, the other is Makan, and when you cross Dilmun and Makan, you will reach Meluha. So from this geographical வச்சும் பார்க்கும்போது, அதாவது இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் இங்கே இருக்கு, ஹரப்பன் சிவிலைசேஷன் இங்கே இருக்கு, இந்த ரெண்டு பிளேஸும் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த பீப்புள் தான் அவங்க மேலுஹா பீப்புள்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதை வச்சு ஜாகிரபிக்கலாகவும் நம்மளால கிளியராக கண்டுபிடிக்கும் போது இட் இஸ் ஹரப்பன் பீப்புள். ஸோ இந்த ரெண்டுமே என்னன்னா ட்ரேடிங் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு சிவிலைசேஷன் நடுவில் இருக்கிற மார்க்கெட்னு வச்சுக்கலாம், இல்லை ரூட்டுன்னு வச்சுக்கலாம். ரைட், அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே ஹரப்பன் சீல்ஸையும் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. வி ஹேவ் ஸ்ட்ராங் எவிடன்ஸ். அப்போ மெசபடோமியன் சிவிலைசேஷன்ல இருக்க ரெக்கார்ட் ரெஃபரிங் டு மேலுஹா இஸ் ஹரப்பன் பீப்புள். ஸோ தட் இஸ் வாட் கிவன் இன் தி third statement. Right, also remember Dilmun and Makan, trading points, trading ports between two civilizations. So 3 is also right. So answer is 1 and 3 only. Right. Okay, so this is largely the Harappan time period. I hope you know. Right, so this is a starting period, I mean the major period, I mean the early period. So this is the mature Harappan phase, what is important to us. Right, and this is the decline one. Right, okay, so then we'll move to again Indus Valley la features. Right, so with reference to urban characteristics, consider the following statements. So statement number 1 enna soluduna, burnt bricks were extensively used in Indus Valley cities. நமக்கு தெரியும். So Indus Valley people வந்து செங்கல் செஞ்சு தான் வீடு கட்டியிருக்காங்க. அந்த செங்கலையும் சூளையில் வச்சு எரிச்சு பேர்ன்ட் பிரிக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. ரைட், ஸோ ஆல் த பிரிக்ஸ் ஆர் ஆஃப் சேம் சைஸ். எல்லா பிரிக்ஸுமே சேம் சைஸ், ஒரே மாதிரியான சைஸு. அது எல்லாத்தையுமே செங்கல் சூளையில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் நோன் அஸ் பேர்ன்ட் பிரிக்ஸ். ரைட், அப்போ ஹரப்பன் பீப்புள் யூஸ்ட் பேர்ன்ட் பிரிக்ஸ். தட் இஸ் ரைட். த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கம்பேர்ஸ் வித் இஜிப்டியன் சிவிலைசேஷன். ஸோ இஜிப்டியன் சிவிலைசேஷனில் ட்ரைடு பிரிக்ஸ். அப்போது செம்மண்ணை எடுத்து ஒரு மாதிரி ஷேப்பு கொண்டு வந்து வெயிலில் காய வைக்கிறாங்க. ரைட், அவ்வளோதான். அப்போ வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணுற பிரிக் அதோடைய ஸ்ட்ரென்த் வேற மாதிரி இருக்கும். நெருப்பில் செங்கல் சூளையில் வச்சு நல்லா எரிக்கிறதோட ஸ்ட்ரென்த் வேற மாதிரி இருக்கும். ரைட், அப்போ ஸோ இஜிப்டியனுக்கு அந்த நாலேஜ் இல்லை, தட் தே யூஸ் ட்ரைடு பிரிக்ஸ். ரைட், வேரஸ் Harappan civilization, so much knowledgeable people, so they utilized burnt bricks. Right, so statement 1 is right.
Statement 2, household outlets in Indus Valley cities consisted of drains connected to covered street channels. Okay, so you can just see வீடு இருக்கு, தெரு இருக்கு, எல்லா வீட்டில இருந்தும் தெருவோட இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டமோட ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் இப்போ இருக்கிற நம்ம மாடர்ன் நீங்கள் ஒரு தெருவில் இருக்கீங்கன்னா உங்கள் தெருவை யோசிச்சுக்கோங்க. எல்லா வீட்டில் இருந்த ட்ரைனேஜும் போய் ஒரு ரோட்டில் இருக்க பெரிய ட்ரைனேஜோட மிக்ஸ் போய் அவுட்லெட் கனெக்ட் ஆகும். அப்புறம் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். வி ஹாவ் மேன் ஹோல், ரைட், ரவுண்டாக நம்ம ரோடு மேலே போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ த சேம் செட்டப் வாஸ் present in Harappan civilization. So that's what says the second statement. So that is also right. Third one, Kalibangan was the only Indus Valley civilization city that had a fortified state settlement without a citadel. Citadel இல்லாத ஒரே அதையும் சிட்டாடல் இல்லாமல் ஃபோர்ட்டிஃபையும் பண்ணாத ஒரே சிட்டி வந்து காலிபங்கன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ ஃபேக்சுவலி திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங். ஸோ we know the upper town, that is citadel, then we have some common space, then the lower town, right? So largely in almost all of the cities, the citadel was fortified and lower town was not fortified. And this says Harappan civilization social inequality exists, right? So this is citadel, it was fortified. This is lower town where common people were living, might be, and this is without settlement. So in the statement enna solluduna, it that had a fortified settlement without a citadel. அதாவது சிட்டாடலுக்கு without citadel is fortified ன்னு சொல்றாங்க. So this is wrong. So this actually Chanhudaro. So it is not a Kalibangan, right? So Kalibanganoட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது இங்க கொடுத்திருக்க description belongs to Chanhudaro. But Kalibanganuku there is a speciality that Kalibanganல lower town is also fortified. So அப்ப இது வந்து யூனிக் ஃபீச்சர் ஆஃப் காலிபங்கன், வேர் சிட்டாடல் இஸ் ஆல்சோ ஃபோர்ட்டிஃபைட் அண்ட் லோவர் டவுன் அதுவுமே ஃபோர்ட்டிஃபைட். அப்போ ரெண்டுமே ஃபோர்ட்டிஃபைடாக இருக்கும் எங்கன்னா காலிபங்கனில், ரைட்? வாட் இஸ் கிவன் வித்தவுட் சிட்டாடல் ஃபோர்ட்டிஃபிகேஷன் இஸ் சான்ஹுதாரோ. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ராங். வி கேன் எலிமினேட் 3, right? So we'll automatically end up with answer D, 1 and 2, right? Anyway, we already seen 1 and 2 is right. So 51 is answer D. Okay. Okay, so this one is the headless male torso, right? So ஜென்ரலாகவே நம்மக்கிட்ட வந்து ஹரப்பனை பொறுத்த வரைக்கும் மேஜராக நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாச்சூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா மெட்டல் ஸ்டாச்சூஸ் ஆர் ஸ்டோன் ஸ்டாச்சூஸ். ஸோ ஒன்று வந்து நம்ம 2025 ப்ரிலிம்ஸில் கேட்ட பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் which is in Mohenjo-daro, right? Then we have bearded priest, right? It is also in Mohenjo-daro. ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஸோ ஹரப்பால நமக்கு கிடைச்ச ஒரே மேஜர் ஸ்டாச்சு வந்து இந்த மேல் டார்சோ. இதுக்கும் தலையே இல்லை, ரைட்? ஸோ தலையே இல்லாத ஒரு மேல் டார்சோ. இட் இஸ் அ மேல், திஸ் இஸ் அ மேல் டார்சோ, ரைட்? ஸோ திஸ் வி ஃபவுண்ட் இன் Harappa. So you can just see it is red color. So this material, it is made of red jasper stone, right? Okay, so headless torso of man எந்த சைடில் கிடச்சிருக்குன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் Harappa, right? So மீதி நம்ம ரெண்டுமே மேஜராக நமக்கு கிடைச்ச ரெண்டுமே Mohenjo-daro. This one we had excavated from Harappa. So 52, answer is C. Okay, then we are moving to slightly towards the Vedic society. Now the question is comparing Harappan civilization with Vedic culture, right? So timeline. Okay, so Paleolithic, Mesolithic, Neolithic, then Chalcolithic Harappan civilization, then we are entering into Vedic age, right? So Vedic age 1500 BC, right? So 1500 BC. அப்போ Harappan civilizationக்கும் Vedic ageக்கும் உள்ள comparison தான் இந்த question, right? So 1500 BC to 500 BC or 600 BC, we can say. Okay. So both of them lacked large temple architecture. Do we have any temple architecture in Harappa? Strictly no, right? And we have discovered so many architecture, but temple architecture மட்டும் completely absent, right? So அப்போ அதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம்னா Harappan civilization வந்து completely secular civilization. Although religious elements were present, they are secular people, right? So lacked large temple architecture, that is right. Both of them கூட சொல்லியிருக்காங்க. So Vedic society-லையும் temple architecture was largely absent. So நமக்கு temple architecture larger நமக்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னா
லெட்ஸ் சே நம்ம ஸ்டூப்பாவை டெம்பிள்னு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் டூரிங் த மௌரியன் பீரியட். அப்போ மௌரியன் பீரியடுக்கு முன்னாடி தேர் இஸ் நோ டெம்பிள். பட் நம்ம ஹிந்து டெம்பிளை மட்டும் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி டியூரிங் குப்தா பீரியட். ஸோ இட் இஸ் மச் லேட்டர். ஸோ எனிவே there is no temple architecture during Vedic society, right? அவங்க வந்து nature worships தான். So அப்போ statement 1 is wrong. Okay. Both societies were unfamiliar with use of iron, right? Okay, so both unfamiliar. So Harappan civilization பொறுத்த வரைக்கும் they are unfamiliar with iron. They did not use iron. They are largely used bronze. Whereas Vedic people is aware of what? Iron. So Vedic people use the term called ayas for metal. So when they use Krishna ayas, it is known as Krishna. It is largely black. So that's why they use Krishna ayas or Shyama ayas. So this is nothing but iron, right? So Vedic people is aware of iron, whereas Harappan people is not aware of iron. So that makes the second is also wrong. Both used coins as a medium of exchange, right? So coin, the question வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? காயின்னு சொல்லுது. ஸோ காயின் அர்லியஸ்ட் காயின் இஸ் த பஞ்ச் மார்க்டு காயின், ரைட்? அதுவும் எந்த டைமில் உருவாகுது? செகண்ட் அர்பனைசேஷன். அதாவது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 1500 BC, அதாவது 500 BCக்கு அப்புறம் we are starting the second urbanization, that is the period of Mahajanapadas, right? ஸோ அப்போ ஹரப்பன் civilization is the first urban civilization, right? இது hunter gatherers. Chalcolithic is largely a rural settlement. Harappan civilization is the first urban civilization. அதுக்கப்புறம் entire Vedic period is rural. There is no cities, right? Then we find cities only during the Buddha age or the Mahajanapadas. So that makes the second urbanization, right? அப்போ இங்கே people settle ஆகல, so no coin. Harappan civilization people used barter. We did not have any evidence for coins. The seals எல்லாமே வந்து weights and measures இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் யூஸ்ட் அஸ் காயின். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் தே ப்ராக்டிஸ் பார்ட்டர் சிஸ்டம். ஆனால் செகண்ட் அர்பனைசேஷனில் தான் முறையாக காயினேஜ் வருது, அண்ட் தட் இஸ் நோன் அஸ் த பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். ஸோ அப்போ வெதிக் பீப்புள் ஆர் ரூரல் பீப்புள், அவங்களும் காயின் யூஸ் பண்ணல, ரைட்? ஸோ வெதிக்கில் வந்து நிஷ்கா சதமனா அப்படின்னு காயின்ஸ்னு ஜென்ரலாக எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ விச் வேர் ராங், ரைட்? ஸோ நிஷ்கா அப்படின்றது ஒரு கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ், ரைட்? வெதிக்கில் மென்ஷன் ஆயிருக்கும். ஜென்ரலாக நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா காயின்ஸ் தான் சொல்லும். ஸோ அதனால் நம்ம அப்படி யோசிக்க கூடாது. ஸோ நிஷ்கா சதமனான்னு மென்ஷன் பண்ணியிருக்க வெதிக் டேர்ம்ஸ் எல்லாமே ரெஃபர்ஸ் டு கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ third one is also wrong. So they did not use any medium of exchange. So how many statements are right? So none of them are right, right? So answer is D. Okay, next one, 54. The people of Indus Valley civilization believed in life after death. ஸோ இதை நம்ம எதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஸோ அவங்களோட பரியல் ப்ராக்டிஸில் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அவங்க பரியல் பண்ணும்போது ஒரு பெரிய குழி தோண்டி நேராக படுக்க வச்சு தான் நமக்கு நிறைய மண்டவோட இருக்கக்கூடிய உடம்பு கிடச்சிருக்கு, ரைட்? ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஹியூமன் பாடி கூடயே we also found some ornaments, some potteries, even copper mirror. ஸோ நம்ம நியூ என்ஜிஆர்டியை பார்த்தீங்கன்னா காப்பர் மிரர் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ காப்பர் மிரரோட வச்சு வச்சுருக்காங்க, மண்பானையை வச்சு வச்சுருக்காங்க, ஆர்னமெண்ட்ஸ் வச்சும் வச்சுருக்காங்க. பட் நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதோட பர்பஸ் என்ன? இது ஏன் வச்சு அவங்களோட வச்சு புதைக்கணும், ஏன் அந்த டூல்ஸை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோம்? ஸோ இந்த பொருளை அவங்களோட வச்சு புதைக்கும் போது நம்ம என்னன்னு பிலீவ் பண்ணுறோன்னா, இதை அவங்க ஆஃப்டர் இந்த லைஃபுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய லைஃப்பில் தே வில் யூட்டிலைஸ் அப்படிங்கிற பிலீஃபை வி இன்டர்பிரேட், ரைட், ஆஸ் பர் என்ஜிஆர்டி. ஸோ தட் மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, ரைட்? ஸோ ஒன் அடிஷ்னல் ஃபேக்ட் இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த திங்ஸை வச்சு பரி பண்ணும்போது தே நெவர் மோஸ்ட் சைட்ஸில் வந்து ப்ரிஷியஸ் மெட்டலை அவங்க பரி பண்ணலை. அதாவது கோல்டெல்லாம் வச்சு அவங்க பரி பண்ணலை. ப்ரீஷியஸ் மெட்டல் அவங்க எதெல்லாம் கன்சிடர் பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்க பரி பண்ணலை. ரொம்ப காமனாக பீட்ஸு, பாட்டு, காப்பர் மிரர் இந்த மாதிரியான பொருளை தான் பரி பண்ணியிருக்காங்க, நாட் கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ், ரைட்? ப்ரிஷியஸ் மெட்டலை அவங்க பரி பண்ணலை, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். செகண்ட் ஒன், ஹரப்பன் பீப்புள் ப்ரொடியூஸ்டு ரைஸ், ரைட்? Okay, so as per some of the records, so Harappan is one of the earliest producer of rice in the world. So that makes statement number 1, this part is right. Then they domesticated elephants, right? So this also true. So இது வந்து largely evidence from Gujarat,
So Gujaratல people practice transmitted orally through recitation and memorization. So வேதாவே எங்க இருந்து வருது? So God வந்து ரிஷிஸ் கிட்ட சொல்லி அப்படியே அவங்க ஜென்ரேஷனாக மெமரைஸ் பண்ணி அப்படியே கடத்தப்பட்ட வந்து தான் வேதா, ரைட்? அது ரொம்ப லேட்டராக தான் இதை வந்து கோடிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்போ இட் இஸ் லார்ஜ்லி டிரான்ஸ்மிட்டட் ஓரலி, ரிசைட்டேஷன் அண்ட் மெமரைசேஷன். தட் இஸ் வாட் ஸ்ருதி மீன்ஸ், ரைட்? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். ஓகே. The hymns of Rigveda were composed by women sages, right? So Rigvedaல இருக்கக்கூடிய hymns, so I think we have around 1028 hymns. இதை வந்து நம்ம 10 மண்டலமாக பிரித்து வச்சுருப்போம், 10 மண்டலாஸ். இந்த 1028 ஹிம்ஸில் விமனும் ப்ராக்டிஸ், அதாவது நிறைய ஹிம்ஸ் எழுதியிருக்காங்களா அப்படின்னா எஸ், ரைட்? வி டூ ஹாவ் விமன் ஸ்காலர்ஸ் ரிட்டன் ரிக்வேதா ஹிம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அவங்க அப்பாலா, கோஷா, லோபமுத்ரா, தெர் ஆர் மெனி அதர் லைக் விஸ்வவரா. ஸோ இவங்க எல்லாருமே விமன் சேஜஸ் ஹூ ரோட் ஒரிஜினல் ஹிம்ஸ் ஆஃப் ரிக்வேதா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது? ஸோ அர்லி ரிக்வேதிக்கில் விமன் ஹேட் ஹையர் பொசிஷன், லைக் வெரி குட் பொசிஷன். அவங்களோட வந்து ரொம்ப ரெக்ரெசிவாலாம் கிடையாது. இட் வாஸ் அ ப்ரோக்ரெசிவ் சொசைட்டி தான் நம்ம சொல்ல முடியும் பை ரீடிங் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன், அமாங் த ரிக்வேதிக் டெய்டிஸ் அக்னி இஸ் இன்வோக்ட் இன் த ஹையஸ்ட் நம்பர். எந்த டெய்ட்டியை வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இன்வோக் பண்ணியிருக்காங்க, நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மூணாவது. ஸோ இட் இஸ் கிளியர்லி ராங். இட் இஸ் லார்ஜ்லி Indra, right? So Indra is their chief deity, right? Followed by Varuna, Agni, Soma. So Indra is their chief deity and that was mentioned the most of the time. So third is wrong, right? So we should know. நம்ம முன்னாடி கொஸ்டின்ல தான் பார்த்தோம், டெம்பிள் ஆர்கிடெக்சர் கிடையாது ரிக்வேதிக் சொசைட்டியில். தே ஒன்லி நேச்சர் வர்ஷிப் தான் பண்ணாங்க. அந்த நேச்சர் வர்ஷிப்பில் இந்திரா இஸ் ஒன் ஆஃப் த இந்திரா இஸ் த சீஃப் டெய்டி. ஸோ தேர்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட் எலிமினேட் பண்ணால் we left with 1 and 2. So 55, 1 and 2. Then again, with reference to Rigveda, consider the following statements, right? Question number 1. Okay, so Rigveda polity did not have a standing army or a permanent capital, right? So Rigveda people are largely of the tribal people, right? So we know, we just seen first urban civilization was Harappan. Second urban was only Mahajanapada. ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த Vedic age is largely of rural. ஸோ அப்படிங்கும்போது நோ கேபிட்டல், நோ ஸ்டாண்டிங் ஆர்மி, ரைட்? ஸ்டாண்டிங் ஆர்மிலாம் அவங்க எதுவும் மெயின்டைன் பண்ணல. ஒன்லி ஜஸ்ட் வேணுங்கிற அளவுக்கு மினிமலாக அங்கங்கே ஒரு சின்ன ட்ரூப்ஸ் தான் இருந்ததே தவிர தேர் இஸ் நோ பர்மனன்ட் ஸ்டாண்டிங் ஆர்மி ஆர் பர்மனன்ட் கேபிட்டல், ரைட்? ஸோ தட் மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 ரைட். Sabha mainly performed advisory. So we have a term called Sabha institution, mainly performed advisory and judicial, while Samiti dealt with political decisions such as selection of the king and major policy matters, right? So இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ ஐத்திரேய பிராமணா அப்படிங்கிறது ரிக்வேதாவோட அசோசியேட்டான ஒன்று தான், ரைட்? ஸோ இந்த ஐத்திரேய பிராமணா என்ன சொல்லுதுன்னா, it talks about democracy, that is election. ஸோ இந்த ஐத்திரேய பிராமணன் என்ன சொல்லுதுன்னா, அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்போ தேவர்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அசுரர்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க, தேவர்கள் வந்து தோத்துடுறாங்க. ஸோ அப்போ தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களாம் ஒன்று கூடி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து வலிமையான ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்திராவை வணங்குறவங்க தானே. இப்போ தான் நம்ம பார்த்தோம், த சீஃப் டெய்டிஸ் வாஸ் இந்திரா. ஸோ அப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டு போட்டு யாரை வந்து இண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்திராவை தான் அவங்களுடைய ராஜனா வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ தே இன்ட்ரடியூஸ் a term called ராஜன். ஸோ ராஜன் வாஸ் த லீடர் ஆர் சீஃப் கிங் ஆஃப் த ரிக்வேதிக் பீரியட். ஸோ அப்போ ஐத்திரேய பிராமணால என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்திராவை எல்லாரும் ஒன்று சேர்ந்து எலெக்ட் பண்ணி அவங்களுடைய சீஃபாக உருவாக்குறாங்க. அவர் தான் ராஜன். இதை தான் ரெகுலர் ப்ராக்டிஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிட்டன் இன் ஐத்திரேய பிராமணா. வி டு நாட் நோ இட் இஸ் ட்ரூ, ரைட்? It is written as a text, right? In practice, right? This is the literature, but in practice what they have done, they are also doing the same thing. They are electing Rajan, right? So இந்த ராஜனை எலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாடி தான் வந்து சமிதி, ரைட்? சமிதியை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், லோக்சபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்? ஸோ லோக்சபா தான் பிரைம் மினிஸ்டர் கம்ஸ் ஃப்ரம் லோக்சபா. அதே மாதிரி தான் சமிதி, த ராஜன் கம்ஸ் ஃப்ரம் சமிதி,
இந்த சபா வந்து we can assume that it is a body of elders like a Rajya Sabha, right? So this நம்ம Rajya Sabha எடுத்துக்கலாம், இது Lok Sabha எடுத்துக்கலாம். So Lok Sabha elects the Rajan, right? So this one is right. So second statement is also right. So in the Sabha வந்து mainly of Brahmanas, right? So it is have only advisory function. Whereas the real power is vested with the Samiti, where it elects or it makes the political decisions. எந்த மாதிரினா even selecting or electing the king. So Rajan is the very important term. Sabha and Samiti is also very important term, right? So answer for 1 is C. Both statements are right. Okay, so question number 2, rituals and sacrifices. Okay, in later Vedic period. ஓகே, ஸோ லேட்டர் வெதிக் பீரியடில் இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸை வச்சு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லேட்டர் வெதிக் பீரியடில் தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நிறைய அதிகமாக உருவாகுது. ஸோ அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ லேட்டர் வெதிக்கு பொறுத்த வரைக்கும் we have 3 மேஜர் ரிச்சுவல்ஸ். ஸோ ஒன் இஸ் ராஜசூயா சாக்ரிஃபைஸ். ஸோ ராஜசூயா சாக்ரிஃபைஸ் எப்போ பண்ணுவாங்க? ஸோ ஒரு கிங் வந்து கொரோனேஷன் பண்ணுறாங்க, அதாவது பட்டாபிஷேகம் பண்ணுறது தான் வந்து ராஜசூய சாக்ரிஃபைஸ். ஸோ பேர்லேயே இருக்குது ராஜசூய, which means பட்டாபிஷேகம், கொரோனேஷன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ராஜசூய சாக்ரிஃபைஸ் was performed in which the royal chariot was made to win race against the kinsmen. அதாவது அவங்க கிங், அவங்களுடைய ஓன் கின்ஸ்மென், அவங்களும் சேரியட் வச்சுருப்பாங்க, ராஜாவோட சேரியட்டும் இருக்கும், ரைட்? ஸோ ராஜாவோட சேரியட் எல்லாத்தோடையும் போட்டி போட்டு வின் பண்ணணும், அதுதான் வந்து வாஜ்பேயா சாக்ரிஃபைஸ். ஸோ திஸ் இஸ் ராங்லி கிவன். ஸோ ராஜசூயா சாக்ரிஃபைஸ் இஸ் நத்திங் பட் கொரோனேஷன், பட்டாபிஷேகம் பண்ணுறக்கூடிய ரிச்சுவல்ஸ். பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ சபா மண்டபத்தில் அமைச்சரவைக்கு முடியல நடுவில் உட்கார வச்சு தண்ணி பால் இதெல்லாம் ஊற்றி அவருக்கு இதில் மாலையெல்லாம் போட்டு பண்ணுற ரிச்சுவல்ஸ் பேர் தான் ராஜசூய சாக்ரிஃபைஸ். கடைசியாக தலையில் மகுடம் வைப்பாங்க. ஸோ தட் இஸ் ராஜசூய சாக்ரிஃபைஸ். வேறஸ் அதுக்கு சாக்ரிஃபைஸ், அனிமல் சாக்ரிஃபைஸும் நடக்கும். வேறஸ் இங்கே கொடுத்துருக்கக்கூடியது வாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு வாஜ்பேயா சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த வாஜ்பேயா சாக்ரிஃபைஸாக என்னது? தேரை ஓட விட்டு ஜெயிக்கிறது, ரைட்? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சாக்ரிஃபைஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஸோ மாற்றி கொடுத்துருக்கோம், ரைட்? செகண்ட், சுத்ராஸ் வேர் எக்ஸ்க்ளூடட். Sudras were excluded from participation of Vedic rituals. It is largely true, right? They were excluded. The performance of Ashwamedha sacrifice by Pushyamitra Sunga is mentioned in Patanjali's Mahabhashya, right? So we know Shunga dynasty, Mauryan dynasty oda last king Brihadradawa கொண்டுட்டு வருவாரு புஷ்யமித்ர சுங்கா, the founder of Shunga dynasty. So இந்த புஷ்யமித்ர சுங்கா வந்து largely வந்து ஹிந்துயிசம், ரைட்? ஹிந்துயிசமை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ மௌரியன் பீரியடில் நமக்கு தெரியும் அசோகா இருந்தார், ஃபாலோவர் ஆஃப் புத்திசம், ரைட்? ஸோ இப்போ மௌரியன் பீரியட் லார்ஜ்லி இட் வாஸ் புத்திசம். அப்போது அதை அப்போஸ் பண்ணி ப்ளஸ் பிருஹத்ரதனை கொண்டுட்டு மௌரியன் டைனஸ்டியை அழிச்சிட்டு நம்ம சுங்கா வராரு, புஷ்யமித்ர சுங்கா. அப்போ அஃப்கோர்ஸ் அவர் என்ன தான் பண்ணுவார்? ஹிந்துயிசமை தான் ப்ரொமோட் பண்ணுவார். அப்போ ஹிந்துயிசம் ப்ரொமோட் பண்ணணும்னா வாட் த டெக்ஸ்ட் வி ஹேவ், வாட் ஆர் த ரிச்சுவல்ஸ் வி ஹேவ், தட் இஸ் வாட் கிவன் இன் த வெதிக் பீரியட். அப்போ அதில் என்ன சாக்ரிஃபைஸ் இருக்குது? அஸ்வமேதா சாக்ரிஃபைஸ், ரைட்? அஸ்வமேதா சாக்ரிஃபைஸ்னால் என்ன அர்த்தம்? ஸோ ஒரு கிங் வந்து அவரோட டெரிட்டரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவார்? ஒரு அவங்களோட குதிரையை ஓட விடுவார், ரைட்? லெட்ஸே டெல்லியில் தான் கேபிட்டல்னா டெல்லியிலேருந்து வந்து ஒரு குதிரை ஓடுது. இப்போ உத்தரப்பிரதேசில் டிஃப்ரெண்ட் டைனஸ்டி இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் வழியாக ஓடும். இப்போ உத்தரப்பிரதேஷ் கிங் வந்து அந்த குதிரையை பிடிச்சி கட்டிட்டான்னா தென் தேர் இஸ் அ வார் பிட்வீன் டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேஷ். அவன் கட்டலைன்னா உத்தரப்பிரதேஷ் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் டெல்லி, ரைட்? அப்போது அடுத்து அது பீகாருக்கு போகும். பீகாரில் அவன் பிடிச்சி கட்டிட்டானா தென் தேர் இஸ் அ வார் பிட்வீன் டெல்லி அண்ட் பீகார். பீகார்காரனும் அலோவ் பண்ணிட்டேன்னா த பீகார் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் டெல்லி. ஸோ இதுதான் வந்து அஸ்வமேத சாக்ரிஃபைஸ், ரைட்? அப்போ குதிரையை கொள்றது தான் அஸ்வமேத சாக்ரிஃபைஸ். ஸோ மகாபாரதத்துலேயும் சரி ராமாயணத்துலேயும் சரி, ராமாயணத்தில் அதிகமாக மென்ஷன் ஆயிருக்கும். ஈவன் கிங் ராம் தசரத் பெர்ஃபார்ம்டு அஸ்வமேத சாக்ரிஃபைஸ். பட் லார்ஜராக லேட்டராக வந்து ராமா வந்து ஒத்துக்க மாட்டார் குதிரையை கொள்ளணுன்ட்டு, ரைட்? ஸோ கைண்ட் ஆஃப் திங். ஸோ அஸ்வமேதா சாக்ரிஃபைஸ் இஸ் லார்ஜ்லி மென்ஷன்ட் இன் வேதா. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணவர் தான் புஷ்யமித்ர சுங்கா. பிகாஸ் நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். ஸோ வெதிக்கு மௌரியா அண்ட் புத்தா. மௌரியா ப்ராக்டிசிங் புத்திசம், ஆனால் சுங்கா ப்ராக்டிசிங் ஹிந்துயிசம். அப்போது ஹிந்துயிசம் ப்ராக்டிஸ் எங்கே இருக்குது? வெதிக்கில் இருக்குது. அப்போ வெதிக்லேருந்து ஒரு ப்ராக்டிஸை எடுத்துகிட்டு வந்து ஹிந்துயிசமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஹி ஆல்சோ ப்ராக்டிசிங் ஹிந்துயிசம் பேஸ்டு ரிச்சுவல்ஸ், ரைட்? நாட் டிஸ்கார்டிங் ஆல் புத்திசம், ரைட்? ஸோ இந்த ஆங்கிள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ரைட். Okay, so Patanjali's Mahabhashya. So Patanjali we know the propounder of yoga philosophy. அவர் வந்து கோர்ட் போயட் ஆஃப்
Shunga, Pushyamitra Shunga. Our எழுதின புக்குக்கு பேர் தான் மகாபாஷ்யா, right? I think it's a PYQ, பாஷான்னு கொடுத்து மகாபாஷ்யான்னு இருக்கும். So that was wrong. So Patanjali's மகாபாஷ்யா அந்த புக்குல இவர் தான் கோட் பாயிண்ட் ஆஃப் புஷ்யமித்ர சுங்கா. அப்போ அவரோட கிங்கை பற்றி அவர் எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ அதில் எழுதியிருக்காரு that he performed Ashwamedha sacrifice, right? So the third one is right. So regarding Ashwamedha sacrifice, there are different kings performed Ashwamedha sacrifice. For example, Samudragupta, Gupta dynasty, Samudragupta, so they are also following Hinduism, especially Vaishnavism. So he also did Ashwamedha sacrifice. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா Ashwamedha coin. So Samudra Veena coin மட்டும் இல்ல, we have Ashwamedha coin for Samudragupta. So that is also there. So அப்போ Pushyamitra Shunga performed Ashwamedha sacrifice, Samudragupta performed Ashwamedha sacrifice. So Indian history ல பார்த்தோம்னா the last person to perform Ashwamedha sacrifice was Raja Jai Singh of Amber. Raja Jai Singh II of Amber, who founded the Jaipur city. Right? He was the last person in the history of India to perform Ashwamedha sacrifice. இவரும் பண்ணியிருக்காரு Ashwamedha sacrifice, but he was the last person to perform. Right? So some of the additional information. But anyway, third statement is right. மூணாவது statement correct, ரெண்டாவது correct, ஒன்னாவது தப்பு. So answer is 2, 1, 3. So ஒன்னாவது eliminate பண்ணாலே we will get the right answer. Right? Hope it is clear. So we'll go to next question. So this is the Ashwamedha sacrifice coin of Chandragupta. Sorry, Samudragupta. Right? So you can see Samudragupta. On the other side, obverse side வந்து குதிரை இருக்கும். So this represents the Ashwamedha sacrifice of Samudragupta. Okay, so question number 3. So some sites கொடுத்திருக்காங்க. How many of the above sites are associated with painted graveware? So question is based on pottery culture. Right? So pottery பொறுத்த வரைக்கும், so we have ochre colored pottery in Chalcolithic or black and red ware, right? Black and red ware is also practiced in Harappan civilization. Then we have PGW, that is Vedic age. So Vedic age la PGW. Then comes Nadan black polished ware. It is part of Mahajanapadas and later, right? So இது large pottery culture of India, right? So இந்த questionல பெயிண்டட் கிரேவேர் பாட்ரி கல்ச்சர்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சர் வந்து எந்த டைம் பீரியட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எந்த டைம் பீரியட்? இட் பிலாங்ஸ் டு வெதிக் டைம் பீரியட். அப்போ வெதிக் இந்த சைட்டில் எதெல்லாம் வந்து வெதிக் சைட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா, இல்லை எதெல்லாம் வெதிக் சைட்ஸ் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா we will get the answer, right? Okay, so one is ஹஸ்தினாபுரா. ஓகே, ஹஸ்தினாபுரா வெதிக்கில் இருந்திருக்காதா? பிகாஸ் ஹஸ்தினாபுரம் தான் மகாபாரதோடைய மெயின் குரு கிளானோட கேபிட்டல். அப்போ கண்டிப்பாக அது இருந்திருக்கும். Right? Chandraketugarh. Chandraketugarh, I think it's a PYQ. It is a Mauryan site, right? It is not a Vedic site. Chandraketugarh is known for terracotta art. So மண்ணை வச்சு நிறைய செஞ்சிருப்பாங்க. Even we found mud rampart. So Chandraketugarhல we found mud rampart. Rampartனா என்னன்னா ஃபோர்ட்டில், அதாவது ஒரு கிங்டமில் பாகுபலி படத்தில் வந்து ஒரு ஃபோர்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் மேலே நிற்கிறதுக்கு இடம் இருக்கும்ல, ஃபோர்ட்டு மேலே, அதாவது ஃபோர்ட்டோட கோட்டை மேலே செவுர் இருக்கும். அந்த செவுத்தில் டாப்பில் வீரர்கள்லாம் நிற்கிறது மாதிரி இடம் இருக்கும்ல, இந்த மாதிரி. ஸோ இதுதான் டாப்னா, இந்த டாப்பில் பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங். ஸோ திஸ் வாஸ் நோன் அஸ் ரேம்பார்ட். இது வந்து மேட் ஆஃப் மட் rampart is also found in Chandraketugarh. That also belongs to Mauryan period. So அப்போ ரெண்டு வந்து கண்டிப்பாக வராது, because it is asking about PGW. Mauryan period we know it is northern black polished ware, right? So அப்போ ரெண்டாவது வராது. மூணாவது அலாம்கீர்பூர். ஸோ அலாம்கீர்பூர் வந்து it is continuation எங்கே இருந்துன்னா, it is Harappan site, post Harappan site, it is also a Vedic site, right? அப்போ இங்கே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, right? Sannati belongs to again Mauryan age. இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. So again, so answer is 2, only 2. ஸோ இதெல்லாம் எந்தெந்த பிளேஸ், எந்தெந்த டைனஸ்டியில், எந்தெந்த டைம் பீரியடில் வருது அப்படிங்கிறத மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா we will easily solve this question, right? Okay, so 3 answer is B. Okay, we'll move to the next question. Terms used in later Vedic. ஸோ லேட்டர் வெதிக் பீரியடில் யூஸ் பண்ண டேர்ம்ஸை தான் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி மேட்ச் இதில் எதெல்லாம் கரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஓகே, ஸோ வணியா.
ஸோ உனக்கு தெரியும் வணியான நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், வணிகர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ட்ரேடர், ரைட், ஈஸி ஒன். தென் அயாஸ், இப்போ தான் பார்த்தோம், அயாஸ்னாலே மெட்டல். கிருஷ்ணா அயாஸ் ஷியாமா அயன்ஸ்னா அயன். அப்போ அயாஸ்க்கு முன்னாடி ஏதாவது டேர்ம் ஆட் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் தட் மெட்டல். அப்போ ஜென்ரலாக மெட்டலுக்கு அயாஸ், ரைட், உலோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை ஆட் பண்ணோம்னா அது வந்து அந்த மெட்டலாக மாறும். ஸோ ப்ரிஃபிக்ஸில் ஏதாவது ஆட் பண்ணணும்னா. ஸோ அப்போது கிருஷ்ணா அயாஸ்னா அயன், அப்போ வெறும் அயாஸ்னா மெட்டல். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஓகே, நிஷ்கா. ஸோ வேதிக்கில் இன் வெதிக் பீரியட், இன் வெதிக் டெஸ்ட் there are two terms used, nishka and satamana. They are ornaments, right? They are precious ornaments. We can say golden ornaments or precious ornament. Idu vandu not a tax, right? Okay. And also later Vedic period la vandu taxation system na avlo perusa evolve aayidla, right? Vedic period vandu largely taxless than. So bali nu irukum, idu vandu voluntary offering nu dhaan irukum, right? Voluntary offering புத்தா பீரியட்ல மகாஜனாபதாஸ் பீரியட்ல தான் வந்து இட் பிகேம்ஸ் கம்பல்சரி. அதை வசூலிக்கிறவருக்கு பாலி சதக்னு ஒருத்தர் வருவார். ஆனால் வெதிக் பீரியட்ல வி டோன்ட் ஹேவ் as such எனி டாக்ஸேஷன் மச் லார்ஜர். ஸோ நிஷ்கா இஸ் ஸோ ராங். சுத்தா, சுத்தா மீன்ஸ் சேரியட்டர். ஸோ தேரோட்டவருக்கு பேர் தான் சுத்தா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ வி கேன் ஆல்சோ சே ரதகாரா. ஓகே, ஸோ ரதகாரா மீன்ஸ் வாட்? ரதம்னா தேர், இப்போ தேரோட்டுறவங்க, ரைட்? ஸோ சுத்தா மீன்ஸ் சேரியட்டர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். So only 3 is wrong. அப்போ 3 eliminate பண்ணாலே we will get the right answer. 1, 2, 4. So this question is largely easier in nature. So we'll move to the next question. Question number 5. So some texts were given. Which of the texts given above mentioned about Mahajanapadas? அப்போ Mahajanapadas பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இதில் எதெல்லாம்? ஸோ 3 டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கொஷின் இஸ் லிட்டில் பிட் ட்ரிக்கி. ஒரு நமக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா we can easily solve the question. Okay, so Anguttara Nikaya, right? So whenever Nikaya is there, it is part of Sutta Pitaka. So any Nikaya, okay, so any Nikaya is part of Sutta Pitaka. Anguttara Nikaya. Okay, then Bhagavati Sutra, it is a Jaina literature. This is a Buddhist literature. So one is Buddhist, the other is Jaina literature. அஷ்டத்யாயி, ரைட்? அஷ்டத்யாயி யார் இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், PYQ தான், பனினி, ரைட்? அரௌண்ட் 6th century BC எழுதியிருப்பாரு. வி டோன்ட் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ 6th century BC தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பனினி என்ன எழுதியிருக்காரு? இஸ் அ கிராமர் ஃபார் சான்ஸ்கிரிட். இட் இஸ் அ சான்ஸ்கிரிட் கிராமர். ஸோ இதை நம்ம எந்த டைம் பீரியடோட மேட்ச் பண்ண முடியும்? சங்கமோடைய முன்னாடி இருந்த தொல்காப்பியர் எழுதின தமிழுக்கு கிராமர் எழுதியிருப்பார். ஸோ தொல்காப்பியரையும் பணினியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ தொல்காப்பியர் ரோட் தமிழ் இலக்கணம், அதே மாதிரி பணினி ரோட் சான்ஸ்கிரிட் இலக்கணம், ரைட்? அப்போ சான்ஸ்கிரிட் கிராமர் எழுதினவர் பணினி. ஸோ பணினியை நம்ம எப்படி ஞாபகம் வச்சோம்னா தொல்காப்பியோட ஞாபகம் வச்சுக்கணும். 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே டைம் பீரியட் தான் எழுதியிருக்காங்கன்னு வி அஷ்யூம். ஓகே, ஸோ இது வந்து பணினி. அப்போ பணினி அஷ்டத்யாயம் தெரிஞ்சு இது சான்ஸ்கிரிட் கிராமர்னு தெரிஞ்சிருந்தாலே இட் இஸ் நத்திங் டு டூ வித் மகாஜனபதாஸ், விச் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், ரைட்? ஒரு பொலிட்டிக்கல் டைனஸ்டி இது. இந்த பொலிட்டிக்கல் டைனஸ்டிக்கும் சான்ஸ்கிரிட் கிராமருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கொஸ்டினோட ஐடியா. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி ரெண்டை நம்ம வி கேன் சே புத்திஸ்ட், ஜெயினிஸ்ட். புத்திசம் ஜெயினிசம் எந்த டைம் பீரியட்ல வந்திருக்கு? செகண்ட் அர்பனைசேஷன் ஆர் மகாஜனபதாஸ், ரைட்? ஸோ புத்தா வந்து மகாஜனபதாஸ் பீரியட்ல தான் இருந்தார். அப்போ அதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பிம்பிசாரா, அஜாசத்ரு பீரியட்ல புத்தா இருந்திருப்பார். அதே டைம் புத்தா இஸ் கண்டெம்பரரி ஆஃப் ஜெயினா. அப்போ இந்த லிட்ரேச்சர் would have definitely talked about Mahajanapadas. There is a scope. Whereas this is a grammar. அப்போ இது கிராமர்னு தெரிஞ்சுன்னா இது ஆட் ஒன் அவுட்டா இருக்கு, மீதி ரெண்டும் ரிலீஜியஸ் லிட்ரேச்சரா இருக்கு, டைம் பீரியடும் மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம போய் இந்த கொஸ்டினை இப்படி தான் சால்வ் பண்ண முடியும். நம்ம போய் இந்த புக் எடுத்து மகாஜனபதாஸ் இருக்குமா அப்படிலாம் we cannot study. அப்போ என்ன பண்ண முடியும்? டைம் பீரியடோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். இந்த டைம் பீரியட் மகாஜனபதாஸ் டைம் பீரியடோட மேட்ச் ஆகுதா? லெட்ஸ் சே மகாஜனபதாஸ்க்கு முன்னாடியே இந்த லிட்ரேச்சர் எழுதிட்டாங்கன்னா அப்போ இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ மகாஜனபதாஸோட கண்டெம்பரரியா இருக்கணும், இல்லைனா மகாஜனபதாஸ்க்கு அடுத்த டைம்ல எழுதுனதாக இருக்கணும். அப்போ முன்னாடி எழுதின லிட்ரேச்சர்ல எப்படி பின்னாடி அதை பற்றி எழுத முடியும், ரைட்? அப்போ இதை நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். இட் இஸ் அ கிராமர், ரைட்? வேரஸ் தீஸ் டூ ஆர் கண்டெம்பரரி ஆஃப் மகாஜனபதாஸ் டைம் பீரியட். அப்போ அதை பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த கொஸ்டினை ஈஸியாக அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ 3 எலிமினேட் பண்ணுங்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய ஐடியா, ரைட்? அண்ட் இது வந்து ஆல்ரெடி பிஒய்க்யூல கேட்டது தான், ரைட்? ஸோ எப்படி தொல்காப்பியம் நமக்கு தெரியுமோ அஷ்டத்யாயம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ ஆன்சர் ஃபார் 5 இஸ் 1 and 2.
Okay, question number 6. Which of the following Mahajanapadas were republics? So இதில் எதெல்லாம் republicsன்னு கேட்டிருக்காங்க. So options were given. Okay, so இதுலேயும் என்ன லாஜிக் யூட்டிலைஸ் பண்ணலாம்? ஸோ நமக்கு தெரியும் we have 16 Mahajanapadas. Okay, so இதில் ஷாக்யா வேர் புத்தா வாஸ் born இஸ் அ ரிப்பப்ளிக் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவந்தி இஸ் அ கிரேட்டர் ரீஜன். அதாவது 16 மகாஜனபதாஸில் பவர்ஃபுல்லாக இருக்கிறது யார் யார் அப்படின்னு கேட்டோம்னா மகதா, கோஷலா, அவந்தி இவங்க எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பெரிய ஏரியாவுடைய ஒரு மகாஜனபதாஸ். அப்போது அவந்தி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டெரிட்டரி சைஸோட ஒரு கண்ட்ரியோட டெரிட்டரி சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா எல்லா பீப்புளுமே பொலிட்டிக்கலாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. லெட்ஸே இந்தியா இஸ் டூ லார்ஜ் அப்படிங்கிறனால தான் வி ஹேவ் அ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. நமக்கு டைரக்ட் டெமோக்ரஸி வைக்க முடியாது. வேற சுவிட்சர்லாந்துங்கிறது ரொம்ப சின்ன இடம், ரைட்? அந்த கண்ட்ரி ரொம்ப சின்னது. அப்போ அங்கே டைரக்ட் டெமோக்ரஸி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ கண்ட்ரியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கானசங்கா, வாட் இஸ் நோன் அஸ் கானசங்கா ரிப்பப்ளிக், அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ரைட்? அப்போது அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேற இன்ஸ்டிடியூஷன் வரும். அதே மாதிரி தான் அவந்தியும் கோசலாவும் பெருசு, ரைட்? இட்ஸ் அ லார்ஜர் இன் சைஸ். அப்போது இதெல்லாம் வந்து monarchy, whereas these are all smaller one. அப்போ இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ சைஸை வச்சு இந்த கொஸ்டினை கண்டுபிடிக்க முடியும். ஆட் மேன் அவுட்டும் பண்ண முடியும், குரூப்பிங்கும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஸ்மாலர், இதை ரெண்டும் லார்ஜர், அப்போ அப்படி குரூப் பண்ணலாம், ரைட்? எனிவே இதை எலிமினேட் பண்ணாலே we are left with 1 2 3, ரைட்? ஸோ 6 1 2 3, that is the answer. Okay, who among the following were contemporaries of Buddha? Question number 7. புத்தாவுடைய கண்டெம்பரரிலாம் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை போட முடியும். ஓகே, நிர்கிரந்த நாயபுத்தா, தி அதர் நேம் ஆஃப் லார்ட் மகாவீர். ஸோ வர்தமன்ன மகாவீராவுடைய இன்னொரு பேர் தான் என்னது? நிர்கிரந்த நாயபுத்தா. நமக்கு தெரியும் அவர் கண்டெம்பரரி. ஸோ 1 இஸ் ரைட், ரைட்? மக்காலி கோஷலா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஆஜீவிகா செக்ட். So he is also contemporary. அஜாத் சத்ரு கண்டிப்பாக கண்டெம்பரரி. ஏன்னா அஜாத் சத்ரு வந்து புத்தா கிட்டையே பேசிட்டு புத்தா கிட்ட ஐடியா கேட்பார், ரைட்? வஜ்ஜி கான்ஃபிடன்ஸி எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ புத்தா வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்வைஸும் கொடுத்துருப்பார் அஜாத் சத்ருவை, நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா அவங்கள ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து அஜாத் சத்ரு. ஸோ கண்டிப்பாக கண்டெம்பரரி ஆஃப் புத்தா. தென் பிரசஞ்சித். ஸோ பிரசஞ்சித் இஸ் ஆல்சோ contemporary of Buddha. So 4 பேருமே contemporary. I think this question is a very easy nature. So generally ரொம்ப பேசிக்கான question. புத்தாவுடைய contemporaries. So answer is 1 2 3 4. So answer is for 7 is D. Okay, who among the following rulers brought an end to the century old rivalry between Magadha and Avanti? So நமக்கு தெரியும். So Magadha is located here, Avanti is located in Malwa, Madhya Pradesh, right? இவங்க ரெண்டு பேத்துக்கும் there is a 100-year-old fight. ரெண்டு பேத்துக்குமே 100 வருஷமான ஒரு கொடுமையான ரைவல்ரி, பகை இருக்கு, ரைட்? இது எப்போ பிம்பிசாரா பீரியட்லையும் இருந்தது, அஜாத் சத்ரு பீரியட்லையும் இருந்தது, ரைட்? அப்போ இவங்க ரெண்டு பேருமே பவர்ஃபுல் ரூலர் தான். மகதாவை இவங்க ரெண்டு பேருமே பெரிய அம்பிஷியஸ் ரூலர். இவங்க ரெண்டு பேரும் தான் மகதாவோட சைஸை பெருசாக்கிட்டே இருந்தாங்க, ரைட்? ஆனால் இவங்களால இந்த அவந்தியோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல, ரைட்? இந்த அவந்தி ப்ராப்ளம் ஃபைனலாக சால்வ் பண்ணது யாருன்னா சிஷுநாக், ரைட்? ஸோ சிஷுநாக் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஒன் மோர் ஃபேக்ட் வி ஷுட் நோ, சிஷுநாக் ஷிஃப்டட் த கேபிட்டல் டு வைஷாலி. ஆல்தோ தே ரூலர் ஆஃப் மகதா, கேபிட்டலை டெம்பரவரியாக வைஷாலிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ சிஷுனாவோட கேபிட்டல் ஜென்ரலாக வைஷாலின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் சிஷுநாக், right? So otherwise what is the capital? Either Rajgriha. So Bimbisara இருக்கும்போது அஜாத் சத்ரு இருக்கும்போதும் capital of Magadha is Rajgriha, right? Then later on only மாறி இருக்கும், right? So 8th is C. Mahapadmananda came later, so not associated with this, right? Okay, so question number 9. With reference to Buddhism and Jainism, consider the following statements. So ரெண்டு ரிலிஜியனையுமே வச்சு we are going to compare. So both accepted the doctrine of karma. ரெண்டு பேருமே doctrine of karma அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? Yes, right? Both accepted. Both believed in the existence of an eternal soul, right? Buddha denied existence of soul. புத்தாவை பொறுத்த வரைக்கும் சோல்ன்றது ஒன்று கிடையாது. He denied the existence of soul. Whereas ஜெயினிசமை பொறுத்த வரைக்கும் சோல் தான் எல்லாமே, right? Their concept of nirvana is largely based on soul. So Buddhism பொறுத்த வரைக்கும் we have this concept
இந்த சோலுக்கு பேர் தான் அசர்வா, ரைட்? ஸோ நம்ம பண்ணக்கூடிய இது வந்து ஒரு பைப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணி போகிற பைப். இது வந்து தண்ணி தொட்டி, ரைட்? ஸோ தண்ணி இது வழியாக தான் போகுது, போய் தொட்டியில் சேமிக்கும். அப்போ இந்த பைப்பை, இந்த தொட்டி தான் வந்து அஷ்ரவா, அதாவது நம்மளுடைய சோல். ஓகே, இது வழியாக தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி தான் என்னது, நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்ம டே டு டே விஷயங்கள் எல்லாமே போய் இந்த தொட்டியில் சேர்ந்துட்டே இருக்கும். நல்ல விஷயமா பண்ணால் நல்லதாக போய் சேரும், கெட்ட விஷயங்கள் பண்ணால் கெட்டதாக தான் போய் சேரும். அப்போது கெட்ட விஷயங்கள் நம்ம ஒரு வேளை பண்ணுறோம் அப்படின்னா இது போய் கண்டிப்பாக அந்த தொட்டியில் சேர தான் போகுது. இங்கே பைப் இருக்குன்னா இந்த வேற எங்கேயுமே போக முடியாது, இந்த பைப் வழியாக தான் கண்டிப்பாக தொட்டிக்கு போயே தீரணும், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் அஷ்ரவா, ரைட்? அப்போ இந்த பைப்பை நம்ம கட் பண்ணிட்டோம்னா, லெட்ஸே இங்கே நம்ம ஒரு பிளாக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த பைப்பில் போகிற தண்ணி இதுக்கு மேலே போக முடியாது. அப்போ இது போய் நம்ம சோலோட அட்டாச் ஆகாது, ரைட்? அதுக்கு பேர் தான் என்னது, சம்வரா, ரைட்? ஸோ அப்போ சம்வரா ப்ராக்டிஸ் பண்ணணும் in order to purify the soul, ரைட்? அப்போ ஏற்கனவே இது வந்து இப்போ நம்ம டே டு டே இப்போ நான் பண்ண போகிறேன். லெட்ஸே 30வது வயசில் நான் ஜெயினிசம் ஃபாலோ பண்ணேன்னா 30 வயசுக்கு மேலே நான் சம்வரா ப்ராக்டிஸ் பண்ணேன்னா இந்த பைப்பை என்னால் க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் 30 வயசுக்கு முன்னாடி நான் பண்ணியிருப்பேன்ல, அதையும் நான் வந்து இந்த தொட்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சர்லேகானா. அதாவது சாப்பிடாம இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட் போஸ்டரில் நின்றுட்டு உயிரை விடுறதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரீம் பெனன்ஸ். அந்த எக்ஸ்ட்ரீம் பெனன்ஸ் பண்ணோன்னா சம்வரா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கணும் அதில் இருந்தெல்லாம் எனக்கு முக்தி கிடைக்கும். ஸோ தட் இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்துலேருந்து என்னால் விடுபட்டு மோட்ச நிலைக்கு போக முடியும். தட் ஐ கேன் அட்டைன் நிர்வாணா. ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர் இஸ் அ தொட்டி, தேர் இஸ் அ பைப். இந்த தொட்டிக்கு பேர் தான் சோல் ஆர் அஷ்ரவா, ரைட்? அதை நம்ம பிளாக் பண்ணணும். அப்போ டெய்லி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ சம்வரான என்னது, டூயிங் ரைட் ஆக்ஷன், தட் இஸ் 3 ரத்னா KFC, நாலேஜ், ஃபெய்த், கண்டக்ட். இந்த நாலேஜ், ஃபெய்த், கண்டக்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். அப்போது கெட்ட விஷயங்கள் எதுவும் இங்கே போகாதுன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் லைக் கெட்ட விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் போகாது, அப்படி கிடையாது. ஸோ வி ஆர் டூயிங் நாலேஜ், அதாவது 3 ரத்னா ஆஃப் ஜெயினிசம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சம்வரா. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் எதுவும் இதுக்குள்ளே போகாது. அப்போ சோல் அப்படிங்கிறது தான் த என்டையர் ஜெயினிசம் இஸ் ரிவால்வ் அரவுண்ட் திஸ் கான்செப்ட். அப்போ ஜெயினிசமே பேஸ்ட் ஆன் சோல். அப்போ ஜெயினிசம் இஸ் பேஸ்ட் ஆன் சோல், வேரஸ் புத்தா டினைடு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. போத் பிலீவ்டுனா தப்பு. புத்தா பிலீவ்டு, வேரஸ் புத்தா டிட் நாட் பிலீவ், வேரஸ் ஜெயினிசம் இஸ் பேஸ்ட் ஆன் எட்டர்னல் சோல். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். போத் ஸ்ட்ரிக்ட்லி அப்போஸ் த வர்ணா சிஸ்டம். ஓகே, இது வந்து புத்தா வந்து ஸ்ட்ரிக்டா அப்போஸ் பண்ணார், வர்ணா சிஸ்டம் இருக்கக்கூடாது. ஆல் வர்ணா பீப்புள் என்டர்டு சங்கா, ரைட்? அப்போ வர்ணா சிஸ்டம் புத்தா வந்து ஸ்ட்ரிக்டா அப்போஸ் பண்ணார். ஆனால் இந்த ஸ்ட்ரிக்ட்லிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ வர்ணா சிஸ்டம்மை இன்டைரக்டாக தான் அவங்க அஃபெக்ட் பண்ணதை தவிர டேரெக்டாக வந்து கான்ஃபரண்ட் பண்ணலை ஜெயினிசமில், ரைட்? அப்போது ஸ்ட்ரிக்ட்லின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ வேரஸ் புத்திசம் டிட், ஆனால் ஜெயினிசம் டிட் நாட் ஃபார்மலி கிரிட்டிசைஸ் ஆர் கண்டம் வர்ணா சிஸ்டம். அப்போ மூணாவதும் தப்பு. ஸோ 3 இஸ் ராங், ரைட்? 2 இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆன்சர் இஸ் 1 only. So question number 9, answer C. Question number 10, consider the following information with reference to life of Buddha. So புத்தாவோட லைஃபை வச்சு there are some information is given. லும்பினி, புத்தா அங்கே தான் பிறந்தாரு. லோட்டஸ் இஸ் a birth symbol of புத்தா. போத்கயா, புத்தா அங்கே தான் என்லைட்டன்மெண்ட் ஆனாரு. எந்த மரத்துக்கு அடியில்? போதி மரம். எக்ஸாக்ட் ட்ரீ இஸ் பீப்பிள் ட்ரீ, ரைட்? Additional information, river Niranjana. Then Sarnath, அங்கே தான் ஃபர்ஸ்ட் செர்மன் கொடுத்தார், ரைட்? இட் இஸ் நோன் அஸ் தர்ம சக்கரா. ஸோ சார்நாத் இஸ் கிவன் ஹியர், தட் இஸ் ஃபர்ஸ்ட் செர்மன், தட் இஸ் டீர் பார்க். டீர் பார்க், சார்நாத் இன் யூபி, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் செர்மன் இன் தட் இஸ் நோன் அஸ் தர்ம சக்கரா. ஸோ இது ரெண்டும் கரெக்டு, பட் இட் இஸ் அசோசியேட்டட் வித் செர்மன். ஸோ மூணாவது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கரெக்டு. நாலாவது குஷிநகர், குஷிநகரில் தான் புத்தா இறந்தாரு. ஸோ தட் இஸ் நோன் அஸ் மகாபரிநிப்பானா, ரைட்? ஸோ அப்போ 4 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, மகாபரிநிப்பானா. ஸோ ஸ்டூபா இஸ் சிம்பலைசிங் புத்தாஸ் டெத், ரைட்? ஸோ அப்போ 4ம் தப்பாக தான் இருக்குது. அப்போ 3 4ம் ஸ்வாப்பாக இருக்குது, 1 2ம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. The flagship campaign of Ministry of Tourism, Atiti Devo Bhava, that is guest is God. அதித்தினா என்ன அர்த்தம்? விருந்தாளின்னு அர்த்தம், ரைட்? அப்போ விருந்தாளியாக வரவங்க தெய்வ மாதிரி அப்படின்னு எந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க, ரைட்? ஸோ இட் இஸ் லைக் சிமிலர் PYQ ஃப்ரம் UPSC CSE தட் சத்யமேவ ஜெயதே வந்து
எந்த உபனிஷத் நம்ம எடுத்தோம், ரைட்? சத்யமேவ ஜெயதே பிலாங்ஸ் டு முண்டக உபனிஷத். Whereas this அதிதி தேவோ பவ ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட கேம்பெயின் இது அதிதி தேவோ பவ, அதாவது நிறைய டூரிஸ்ட்டை இந்தியாவுக்கு வர வைக்கிறதுக்கு. ஸோ அதோடைய இது வந்து தைத்திரிய உபனிஷத். ஸோ இட் பிலாங்ஸ் டு தைத்திரிய உபனிஷத். த ஃபேமஸ் மகா உபனிஷத், இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் வாசுதேவ குதும்பகம். ஸோ வாசுதேவ குதும்பகம் நம்ம அடிக்கடி சொல்ற பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க இல்லையா? ஸோ இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் Maha Upanishad. So Maha Upanishad is Vasudeva Kudumbagam. And Mundaka Upanishad Satyameva Jayate. And Aditi Deva Bhava is from Taittiriya Upanishad. No, all these three. Answer for 56 is Delhi. D. Okay. So with respect to Jataka tales, consider the following statements. Jataka tales na previous Buddha life பத்தின கதைகளா நிறைய புக்கா இருக்கும். அதுதான் வந்து ஜாதகா ஸ்டோரிஸ். ஸோ இது வந்து largely of stories about Buddha. It form part of Sutta Pitaka of Buddhist canon. Okay, we'll see the options. So இதுல ஏதாவது ஒன்று தப்பா இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். Scenes from Jataka tales are depicted on the Toranas of Buddhist stupa. அதாவது புத்திஸ்ட் ஸ்டூப்பா இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இதோட தோரணம்ல largely of Jataka tales தான் நிறைய வரைஞ்சி வச்சிருப்பாங்க. So this is also, we'll see. This also right. Jataka tales were compiled during Third Buddhist Council. Right? So we know about the Third Buddhist Council under Ashoka. So this is not true. So Jataka tales வந்து கம்பைல்லாம் எந்த மாதிரியான விஷயமும் நம்ம பண்ணல. ஸோ மூணாவது தப்பு, ரைட்? ஸோ என்ன கம்பைல் பண்ணோம்? ஆக்சுவலி அபிதம்ம பித்தகாவை தான் நம்ம இந்த இடத்துல கம்பைல் பண்ணோம். மூணாவது புத்திஸ்ட் கவுன்சிலில் நம்ம கம்பைல் பண்ணது இஸ் அபிதம்ம பித்தகா அண்ட் நாட் ஜாதகா டெய்ல்ஸ். ஸோ திஸ் வாஸ் ராங். அப்போ மூணாவது தப்புன்னு கண்டுபிடிச்சாலே the answer directly comes 1 and 2. So, right? So 1 and 2 largely about Jataka, that is previous birth of Buddha. அதோட stories are Jataka tales. Okay, so with reference to ancient India, following pairs. Okay, scholar and அவங்களோட contribution. So Mohaliputta Tisha, spread of Ashoka's Dhamma. So இப்போதான் முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம் Third Buddhist Council. இந்த Third Buddhist Council உடைய chief தான் யாரு? மொஹாலிபுத்தா திசா, ரைட்? அப்போ அதான் இங்கே கொடுத்துருக்கோம், மொஹாலிபுத்தா திசா. ஸோ அப்போ இது வந்து பேட்ரனேஜ் வந்து அசோகா, ரைட்? அப்போ இந்த பேரை வந்து மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கணும். பிகாஸ் வி நோ அசோகா ஸ்ப்ரெட் தம்மா த்ரூ தம்ம மகாமத்ராஸ், ரைட்? அப்போ இது கரெக்ட். நாகார்ஜுனா, ரைட்? தியரி ஆஃப் சுன்யவதா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ வி நோ அபவுட் மஹாயானா and Hinayana, right? Emerging from the fourth Buddhist council, right? During Kanishka period. Okay, இதிலிருந்து வந்த that is first century AD, that is 78 AD Kanishka period, கரெக்டா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் உருவானது தான் மஹாயான புத்திசம். தென் இதிலிருந்து உருவான ஒரு ஆஃப் ஷூட், அதுதான் என்னது? மத்தியமிகா ஸ்கூல். மத்தியமிகா. ஸோ மத்தியமிகா இஸ் ஆல்சோ a sect of Buddhism. It is a subsect of Mahayana Buddhism. அப்போ மஹாயான புத்திசம்ல இருந்து உருவான ஒரு சப்செக்ட் தான் என்னது? மத்தியமிகா ஸ்கூல். அதோட ஃபவுண்டர் யாரு? அவர் தான் நாகார்ஜுனா. ஸோ நாகார்ஜுனா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மத்தியமிகா ஸ்கூல். மத்தியமிகா ஸ்கூல் இஸ் அ சப்செட் ஆஃப் மஹாயான புத்திசம். தியரி ஆஃப் சுன்யவதா. ஸோ சுன்யம் அப்படின்னாலே ஹிந்தியிலோ சான்ஸ்கிரிட்லையோ ஜீரோன்னு அர்த்தம். சூன்யம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ சூன்யம்ங்கிறது ஜீரோன்னு அர்த்தம். அப்போ எம்டினஸ் குறிக்குது. ஸோ தியரி ஆஃப் எம்டினஸ் அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சுன்யவதா. ஸோ இட்ஸ் கிவன் பை நாகார்ஜுனா, ரைட்? தென் பாமஹா. பாமஹா ஐ திங்க் அரௌண்ட் 7th century ஏடியை சேர்ந்தவர். இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். ஸோ ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட், ரைட்? ஸோ திஸ் இஸ் காவ்யலங்காரா. ஐ திங்க் திஸ் இஸ் அ PYQ. டேரக்டாகவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பாமகா எழுது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது பாமகா எழுதுனா லிட்ரேச்சர் அப்படின்னு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். பாமகா எழுதுனது காவ்யலங்காரா. ஸோ காவ்யானாலே இட்ஸ் a Sanskrit style. Okay, it is one of the style of writing Sanskrit. So it belongs to Sanskrit. காவ்யங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ருத்ரதமன் ஒன், அதாவது ஷாக்கா கிங் ருத்ரதமன் ஒன் வந்து he was the very first king, ஷாக்கா கிங், issuing பியோர் சான்ஸ்கிரிட். அதாவது சான்ஸ்கிரிட்ல எந்த கலவையும் இல்லாமல், பாலியோடையோ பிரகிருத்தோடையோ கலக்காம பியோர் சான்ஸ்கிரிட்ல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் விட்டுருப்பாரு. அது வந்து அகைன் என்ன ஸ்டைல் எழுதியிருப்பாங்கன்னா காவ்யா ஸ்டைலில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ ருத்ரதமன் ஒன்னோடது தான் ஃபர்ஸ்ட்டாக பியோர் சான்ஸ்கிரிட் ஆஃப் காவ்யா ஸ்டைல்.
அந்த காவியா ஸ்டைலோட வச்சு ஒரு புக்கே எழுதியிருக்காரு பாமகா. ஸோ காவிய அலங்காராவை நம்ம இப்படி லிங்க் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ருத்ரதமன் 1 வந்து வாஸ் ரிட்டன் இன் காவியா ஸ்டைல், ரைட்? அதே மாதிரி அந்த காவியா தான் இந்த காவியா, சேம் ஸ்டைல், காவிய அலங்காரா, ரைட்? ரிட்டன் பை பாமகா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். So all the 3 are right. So answer is all the 3. So question number 59 with respect to comparison between Mahayana and Hinayana school. So நமக்கு தெரியும் 4th Buddhist council தான் Mahayana Buddhism emerge ஆகி வருது. There is a division Mahayana, Hinayana, right? The greater will and the lesser will. So Mahayana emphasized salvation through grace of Bodhisattvas, whereas Hinayana emphasized salvation through self-discipline and individual effort. So Hinayana we know Arhat, that is selfish. Mahayanas we know Bodhisattvas. So statement 1 is right. எல்லாத்துக்கும் நிர்வாண அட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியாக தான் நம்ம நிர்வாணம் அடையணும். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது தான் மஹாயான புத்திசம். ஹினயானா அப்படி கிடையாது, இண்டிவிஜுவல், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சேஸ். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். Mahayana Buddhism spread predominantly in Central Asia, Tibet, East Asia. அதாவது சென்ட்ரல் ஏஷியா ரீஜன், சைனா, ஈஸ்ட் ஏஷியா, இந்த மேலே இருக்க இந்தியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுமே மோஸ்ட்லி ஆஃப் மஹாயான புத்திசம். வைல் ஹினயானா புத்திசம் ஸ்ப்ரெட் ஒன்லி இன் ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அப்போ நம்ம இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவும் லார்ஜ்லி ஆஃப் ஹினயானா. ஸோ மேலே மஹாயானா, கீழே ஹினயானா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், ரைட்? தென் யோகச்சரா இஸ் அ சப் ஸ்கூல் ஆஃப் மஹாயானா, ரைட்? அண்ட் மத்தியமிகா இஸ் அ மேஜர் ஸ்கூல் ஆஃப் ஹினயானா. நம்ம போன கொஸ்டின்ல தான் பார்த்தோம், ரைட்? ஸோ நாகார்ஜுனா இஸ் பிலாங்ஸ் டு மத்தியமிகா. ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மத்தியமிகா ஸ்கூல். அதாவது மஹாயானா ஷூட்ல இருந்து மஹாயானோட ஆஃப் ஷூட் தான் இந்த மத்தியமிகா. இந்த மத்தியமிகாவோட ஃபவுண்டர் தான் யாரு? நாகார்ஜுனா. அப்போ மத்தியமிகா பிலாங்ஸ் டு மஹாயானா செக்ட் ஆஃப் புத்திசம். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மத்தியமிகா இஸ் அ மேஜர் சப் ஸ்கூல் ஆஃப் ஹினயானான்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ராங். வேரஸ் யோகச்சரா இஸ் அ சப் ஸ்கூல் ஆஃப் மஹாயானா. ஃபர்ஸ்ட் பார்ட் கரெக்டு, செகண்ட் பார்ட் தப்பு. ரெண்டுமே மத்தியமிகாவும் சரி யோகச்சாராவும் சரி ரெண்டுமே பிலாங்ஸ் டு மஹாயானா ஸ்கூல். ஸோ ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடிக்கு அப்புறம் லார்ஜராக ரொம்ப ஃபேமஸாக ஆனது வந்து மஹாயானா ஸ்கூல் தான். அதனால தான் சென்ட்ரல் ஏஷியா ஃபுல்லாக, சைனா ஃபுல்லாக, ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக மஹாயானா வந்து ஃபுல்லாக பரவுச்சு. பின்னாடி வந்த ஹியூன்சாங்காக இருக்கட்டும், ஃபாஹியானா இருக்கட்டும், இஜிங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ப்ரொபோனன்ட்ஸ், சப்போர்ட்டர் ஆஃப் மஹாயான புத்திசம். அதனால தான் இவங்க மறுபடியும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் திபெத்துக்கும் சைனாக்கும் போகும்போது தே ஸ்ப்ரெடட் மஹாயான புத்திசம், ரைட்? வேற ஹினயானா புத்திசம் இஸ் லார்ஜ்லி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ மஹாயான புத்திசமை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஆஃப்ஷெட்டா வி ஹேவ் மத்தியமிகா ஃபவுண்டட் பை நாகார்ஜுனா, ரைட்? ஸோ மத்தியமிகா ஸ்கூல் இப்போ தான் பார்த்தோம், நாகார்ஜுனா. வேரஸ் யோகச்சரா இஸ் ஃபவுண்டட் பை அசங்கா. ரெண்டு பேர் பண்ணியிருப்பாங்க, அசங்கான்னு ஒருத்தர். ஸோ இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் யோகச்சரா. இவங்க ரெண்டு பேருமே வந்து பிலாங்ஸ் டு, இந்த ரெண்டு செக்ட்டுமே பிலாங்ஸ் டு மஹாயான புத்திசம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ தேர்ட் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலே ரெண்டாவதும் கரெக்ட். ஸோ 1 and 2 ஆன்சர் இஸ் ஏ, ரைட்? ஸோ இந்த தேர்டு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையுமே இருக்கு. அப்போ ஒருவேளை இந்த ஃபேக்ட் தெரியலனாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அரைவாய் வர முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. Question number 60 with reference to Jainism. Consider the following statements. Okay, Jainism பொறுத்த வரைக்கும் we know 23 plus 1, that is 24 புத்தீர்த்தங்கராஸ். இதில் நம்ம மேஜராக படிக்கிறது வந்து வர்தமான மகாவீரா தான், ரைட்? ஓகே, the first sermon of Mahavira is traditionally believed to have been delivered at Pava, right? So ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். Samshavaran. So this is the place, or it is located in Rajgriha. Okay, so ஒரு மலையில ராஜ்கிரிஹால சம்சாவரன் அப்படிங்கிற பிளேஸ்ல, தட் இஸ் இன் பீகார்ல தான் ஃபர்ஸ்ட் இவர் கொடுக்குறாரு. ஸோ திஸ் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் பாவா. பாவா இஸ் அவருடைய டெத் பிளேஸ், ரைட்? பாவா இஸ் டெத் பிளேஸ். ஃபர்ஸ்ட் செர்மன் சம்சாவரன்ல வந்து போத் ஃபர்ஸ்ட் செர்மனும் அங்கே தான், லாஸ்ட் செர்மனும் அங்கே தான். முதல்ல அங்கே தான் செர்மன் கொடுத்தாரு, கடைசியாக கொடுத்த செர்மனும் அங்கே தான். ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட் சைட்டு, இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லை. பட் பாவாவும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியதான், டெத் பிளேஸ் ஆஃப் மகாவீர், ரைட்? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் வெரி ஈஸி.
it is wrong. Jainism prohibited the practice of agriculture, right? ஸோ நமக்கு தெரியும் புத்திசம் வந்து ஃபாலோயிங் மத்திய மார்க்கா, அதாவது எல்லாமே எக்ஸ்ட்ரீமுக்கு போக மாட்டாங்க. வேறஸ் ஜெயினிசம் இஸ் லார்ஜ்லி எக்ஸ்ட்ரீமிசம், ரைட்? அப்போது அக்ரிகல்ச்சர், அதாவது நான் வயலன்ஸை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எந்த உயிரும் கொல்லக்கூடாதுன்னு. அதனால ரோட்டில் நடந்தும்போது மயிரிழக வச்சு பண்ணுறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ணால் கலப்பையை வச்சு விழும்போது மண்புழுவெலாம் செத்துரும் அப்படின்ட்டு. ஸோ தே ப்ரொஹிபிட்டட் ப்ராக்டிஸிங் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அதனால தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலை, ரைட்? ஸோ அதனால ஜெயினிசம் ஃபாலோவர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அதனால ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணும்போது எந்த உயிரும் கொல்லப்படாது அப்படின்னு நினச்சிட்டு ஜெயினிசமில் மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஜெயினிசம் ப்ரொஹிபிட்டட்னா எஸ் இட் இஸ் ப்ரொஹிபிட்டட். ஆஸ் பர் ஜெயினிசம் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ரொஹிபிட்டட். ஸோ 2 இஸ் ரைட். ஓகே, தென் கானதாராஸ், வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். யூபிஎஸ்சி இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். Ganadharas, the 11 chief and direct disciples of Lord Mahavira, were Brahmanas. Okay. Brahmanas வந்து எப்படி ஜெயினிசமில் இருக்கக்கூடியலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ அதுவும் இங்கே வெரி இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. சீஃப் அண்ட் டைரக்ட் டிசைபிள். டைரக்ட் டிசைபிள்னா என்ன அர்த்தம்? அப்போ மகாவீரா இருக்கும்போதே அவங்க டைரக்டாக அவரோட டிசைபிளாக இருந்திருக்காங்க. அவர் கீழே ஒரு 11 பேர் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது மகாவீரா செத்து ஒரு 100-200 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க பிராமணான்னு சொன்னால் நம்ம ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லலாம். ஆனால் மகாவீரா டைம்லையே 11 பேர் இருக்காங்கன்னா அவங்க பிராமணாஸாக இருந்து மகாவீருக்கு டிசைபிளாக மாறினவங்க. அஃப்கோர்ஸ் அவங்க இப்போ பிராமணாஸ் தான். ஸோ தட் இஸ் ரைட். அண்ட் கானதாராஸ்ங்கிற டேர்முக்கு என்ன அர்த்தம்? சீஃப் டிசைபிள்ஸ் ஆஃப் மகாவீர். மகாவீருடைய சீஃப் டிசைபிளுக்கு பேர் தான் கானதாராஸ், ரைட்? மொத்தம் எத்தனை பேர் சீஃப் அண்ட் டைரக்ட் டிசைபிள்ஸ்னா we have 11 members, ரைட்? ஸோ கானதாராஸ் இந்த டேர்ம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஸோ 3 is also right. So 1 is wrong. So 3 is right na. Appo we are left with only one option, that is B. So 60 answer B. With reference to Jaina philosophy, the doctrine of Syadvada. So Jainism பொறுத்த வரைக்கும் we have 2 important philosophy. One is Anekantavada, that is multiple perspectives. Then we have Syadvada. Syadvada is டாக்ட்ரின் ஆஃப் மேபி. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு மேபின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அமாங் தி ஆப்ஷன் த பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தியரி ஆஃப் மேபி இஸ் ஆப்ஷன் பி, த டாக்ட்ரின் ஆஃப் கண்டிஷனல் ப்ரெடிக்ஷன். த டாக்ட்ரின் ஆஃப் கண்டிஷனல் ப்ரெடிக்ஷன் ரெஃபர்ஸ் டு த டாக்ட்ரின் ஆஃப் மேபி, ரைட்? ஸோ ஆன்சர் ஃபார் Syadvada is B, Bombay. With reference to administrative structure of Mauryan. So Mauryan administrative வந்து one of the important favorite topic of UPSC. So 2025 they have given 3 terms like Rajuka, அந்த மாதிரி 3 டேர்ம் கொடுத்துட்டு இது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் லெவலா சென்ட்ரல் லெவலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது மௌரியனாயம் பொறுத்த வரைக்கும் மௌரியாவும் குப்தாவும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது அட்மினிஸ்ட்ரேஷனில் த டேர்ம் அத்தியக்ஷா ரெஃபர்டு டு, அத்தியக்ஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றோம். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டேர்ம். அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு மீனிங். ஸோ இந்த டேர்மை நம்ம ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அந்த பேருக்கு பின்னாடி இந்த அத்தியக்ஷாங்கிற வார்த்தை இருக்கும். அப்போ நம்ம எல்லா பேரையும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. நம்ம இந்த சஃபிக்ஸ்ங்கிற ஒரு அத்தியக்ஷாவை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டா மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருந்தா அது சூப்பரிண்டென்டென்ட் எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்க முடியும், ரைட்? அப்போ அத்தியக்ஷா இஸ் நத்திங் பட் சூப்பரிண்டென்டென்ட் ஆர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம், டோல்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ டோல்ஸ்க்கு வந்து ஷவுல்கிகாங்கிறது தான் டேக்ஸ் பேர். ஓகே, ட்ரேட் ஆன் காமர்ஸ், ரைட்? ஸோ டோல் ஆன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இந்த டோல் டேக்ஸ் தான் ஷவுல்கிகா. அப்போது இதோட நம்ம அத்தியக்ஷாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இட் பிகம்ஸ் ஷவுல்கிகா அத்தியக்ஷா. அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அத்தியக்ஷா, அடுத்த அத்தியக்ஷா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அத்தியக்ஷாங்கிறது ஒரு சஃபிக்ஸ் டைட்டில், பர்மனன்ட் சஃபிக்ஸ் டைட்டில். எல்லா டிபார்ட்மெண்டோட ஹெட்டுக்கு பேரும் அத்தியக்ஷா தான். அப்போது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டோல் டேக்ஸ் ஷவுல்கிகா, அப்போ ஷவுல்கிகா அத்தியக்ஷா, ரைட்? ஸோ அப்போது ஆன்சர் இஸ் சி, ஹெட் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசிங் எக்கனாமிக் அண்ட் ஸ்டேட் ஆக்டிவிட்டீஸ், ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ இந்த ஒரு டேர்ம் தெரிஞ்சிருந்தா we can almost எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றை மட்டும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். With reference to Ashokan inscriptions, match the following, right? So match பண்ணணும் Ashokan inscriptionல. Okay,
So Ashokan inscription நாலே நமக்கு இந்த map கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Very important map. Okay, you can just see Kandahar, right? Then the question asked about Maski. Then Kanganahalli வந்து இந்த mapல இல்ல, but still it is located in Karnataka, right? So Maski is here, Kanganahalli is here, and Kandahar is here. Okay, so Kandahar, Pakistan. So evidence indicating success of Dhamma policy. Okay, so that belongs to Maski. We know personal name of Ashoka. Okay, so personal name of Ashoka பொறுத்த வரைக்கும் 4 இடத்துல இருக்கு. Maski, then Nettur, then Udayagolam. இந்த மூணுமே எங்க தான் இருக்கு? கர்நாடகா. ஸோ அப்போ கர்நாடகாவில் இருக்கிற 3 சைட்டில் இந்த மூணுமே மைனர் ராக்கடிக்ஸ். தே ஆர் நாட் மேஜர் ராக்கடிக்ஸ். மைனர், வி நோ ராக்கடிக்ஸ் மேஜர் அண்ட் மைனர்னு பிரித்து வச்சுருப்போம். மைனர் ராக்கடிக்ஸ் 3த்துல இன் கர்நாடகாவில் வி ஹாவ் பர்சனல் நேம் ஆஃப் அசோகா. அதாவது மற்ற எல்லாத்துலேயுமே தேவநாம்பிய பிரியதர்ஷி அப்படின்னு, டியர் டு காட், தேவநாம்பிய பிரியதர்சி அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த தேவநாம்பிய பிரியதர்சி ரெஃபர்ஸ் டு அசோகா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் அந்த பர்சனல் நேம் ஆஃப் அசோகா, தேவநாம்பிய பிரியதர்சி அசோகா அப்படிங்கிற வார்த்தை இந்த 3 ஸ்டேட்ல கர்நாடகாவில் இருக்கு. தேர் இஸ் ஒன் மோர் விச் இஸ் குர்ஜாரா, விச் இஸ் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ், ரைட்? அப்போ இந்த 4 சைட்ல மட்டும்தான் பர்சனல் நேம் ஆஃப் அசோகா இஸ் மென்ஷன்ட். அப்போ இந்த 4மே நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் தேர் இஸ் போர்ட்ரைட் ஆஃப் அசோகா. அதாவது அசோகாவோட போர்ட்ரைட்டை வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க, ரைட்? ராணியோ அசோகான்னு ஒரு வாட்டி பிஓக்கிலே கேட்டாச்சு. ஸோ கன்ஹனஹல்லி இஸ் போர்ட்ரைட் ஆஃப் அசோகன் ஸ்கல்ப்சர். அசோகோட படம் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் திஸ். அப்போ 1க்கு சி, 1க்கு சி 2ல் இருக்கு, 2க்கு ஏ, 2க்கு ஏனா ஆன்சர் இஸ் ஏ. ஸோ 78க்கு ஆன்சர் ஏ. ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது காந்தஹார் இன்ஸ்கிரிப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட், மஸ்கி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் பர்சனல் நேம் ஆஃப் அசோகா அதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. வி நோ த அதர் 3 as well. தென் கன்கனஹல்லி, போர்ட்ரைட் ஆஃப் அசோகா, ராணியோ அசோகா, ரைட்? ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு கௌட்டில்யாஸ் அர்த்தசாஸ்திரா, ரைட்? நமக்கு லார்ஜராக தெரியும் contemporary of Chanakya, sorry, contemporary of Kautilya is also known as Chanakya, contemporary of Chandragupta Maurya, right? So we know the Nanda dynasty. தனநந்தா வந்து ரொம்ப மிஸ்ரூல் பண்ணிட்டு இருப்பான். அந்த மிஸ்ரூல சந்திரகுப்த மௌரியாவும் கௌட்டில்யாவும் சேர்ந்து இது பண்ணிட்டு they will take the throne, right? So இதுதான் ஸ்டோரி ஆஃப் கௌட்டில்யா. Okay, so கௌட்டில்யோட அர்த்தசாஸ்திரா, it is the first Indian text to define a state. It is a very right statement. சப்தாங்க தியரி ஆஃப் ஸ்டேட், அதாவது 7 elements இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாரு. It is known as சப்தாங்க தியரி. Very important one. Saptanga theory of state. So it's a very first Indian text to define a state. So statement 1 is right. Second, it's a PYQ. If a female slave, அதாவது ஸ்லேவ்ல மென்னும் இருப்பாங்க விமனும் இருப்பாங்க, ஃபீமேல் ஸ்லேவ் போர் ஹர் மாஸ்டர் அ சன். இப்போ இந்த ஃபீமேல் ஸ்லேவ் வந்து ஒரு மாஸ்டர் கூட சேர்ந்து ஒரு பையனை பெற்று கொடுத்தாங்க அப்படின்னா ஃபீமேல் ஸ்லேவ் வந்து லிபரேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தசாஸ்திரால மென்ஷன் ஆயிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், எஸ் இட் இஸ் மென்ஷன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Third one, Arthashastra prescribes that state revenue should be collected only in cash. So only ன்னு இருக்கு, only வந்தா of course நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அந்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணணும். only in cash, அதாவது அர்த்தசாஸ்திரங்கிறது we know Mauryan period. அப்போ மௌரியன் பீரியடில் கேஷ் வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு எலமெண்ட் கிடையாது. கேஷ் வாஸ் தேர், அது காயின் வந்து இருந்தது கண்டிப்பாக, பட் இட் இஸ் நாட் த ஒன்லி மோட், ரைட்? ஸோ வி நோ இட் ஆல்சோ கலெக்டட் இன் கைண்ட். அதாவது நம்ம படிச்சிருப்போம் புக்கில், மோஸ்ட் ஆஃப் த கிராப்ஸ் 1/6 goes to state, right? ஸோ விளையிற கிராப்பில் 1/6 வந்து ஃபார்மரோட 1/6 மொத்தமாக விளையிறது 6ஆக பிரிச்சுட்டு அதில் ஒரு பாகத்தை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், ரைட்? அதான் வந்து 1/6. ருமிந்தே பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டோம்னா அதில் மென்ஷன் ஆயிருக்கும் தட் லும்பினி, பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தாவுடைய லும்பினிக்கு வந்து சர்டன் எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் மென்ஷன் ஆயிருக்கும் 1/6 1/8க்கு மாத்திரேன், லும்பினிக்கு வந்து 1/6 வேண்டாம், 1/8 குறைச்சிக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா புத்தா அங்கே பிறந்திருக்கா, அந்த வில்லேஜுக்காக ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்போ வி டெஃபினெட்லி நோ இட் வாஸ் ஆல்சோ கலெக்டட் இன் கைண்ட். இட் இஸ் not only cash but largely in kind. அப்போ that makes the statement 3 wrong. ஏன்னா only in cash இருக்கு. So 3 eliminate பண்ணிட்டாலே we will directly get the right answer. Easy question, 79A.
with reference to Mauryan Empire, consider the following statement by a Tibetan monk. So திபெத்ல இருந்து நிறைய மாங்க்ஸ் வந்திருக்காங்க, we know. ஸோ திபெத்ல இருந்து நம்ம பார்த்த நிறைய பேரில், ஸோ we have Fahian, then we have Huanswang, then we have Yijing, right? ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவர் Fahian. ஸோ Fahian visited during Chandragupta II 2025 ஓட PYQ. Huanswang visited during Harsha, right? Then Yijing or Itzing, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ he visited post ஹர்ஷாவோட பீரியடுக்கு அப்புறம் வந்தார். ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர்: Fahian, then Huanswang, then Yijing or Itzing. ஓகே, ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் then there we had a one more Tibetan monk, right? இவர் பேர் இப்போ ஆப்ஷனில் பார்க்கலாம். இவர் எப்போ வந்தார்னா 17th century AD தான் வந்தார். இவங்களோட டைம் பீரியட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சந்திரகுப்த மௌரியா, சந்திரகுப்தா II ஆஃப் குப்தா பீரியட், ஹர்ஷா, தென் Yijing. இது வந்து போஸ்ட் ஹர்ஷா. அப்போ இவங்க எல்லாமே ஏன்ஷியன் பீரியட்லேயே வந்துட்டாங்க. தே ஆர் நாட் மிடிவல். Whereas this person visited in 17th century, which means it is largely a medieval to modern transition period, right? அப்போ அந்த பீரியட்ல வந்தவர் தான் இவர். ஸோ இவர் அந்த பீரியட்ல வந்துட்டு he wrote about Mauryas, right? ஸோ மௌரியாவை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அதில் என்ன இந்த பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா, சாணக்கியா, ஒன் ஆஃப் பிந்துசாராஸ் கிரேட் லார்ட்ஸ், ரைட்? பிந்துசாரா யாரு? சந்திரகுப்த மௌரியாவுடைய பையன். ஸோ சந்திரகுப்த மௌரியா வந்து கடைசி காலத்தில் ஜெயினிசம் ரெண்டாக பிரியும் போது பத்ரபாகு ஸ்தலபாகுவா பிரியுது. அதாவது திகம்பராஸ் வெகம்பரான் பிரியுது. திகம்பராஸ் அண்டர் பத்ரபாகு தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கர்நாடகா, ரைட்? அவங்களோட சந்திரகுப்த மௌரியாவும் கிளம்பி வர்றாரு. யார் கூட? பத்ரபாகு கூட. அப்போது த்ரோனை யார்கிட்ட கொடுத்துட்டு வர்றாரு? ஏன்னா அவர் தான் மன்னன், மௌரியாவுக்கு அவர் தான் கிங், ரைட்? அப்போ அந்த கிங் த்ரோனை வந்து யார்கிட்ட கொடுக்குறாருன்னா அவரோட பையன் பிந்துசாராட்ட கொடுக்குறாரு. ஓகே, ஸோ அப்போ கொடுத்துட்டு அவர் போய் அங்கே கர்நாடகாவில் இறந்துடுறாரு. இப்போ இந்த பிந்துசாரா வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே இந்த மௌரியன் எம்பையரை இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறான், ரைட்? இவனுக்கு தேர் இஸ் அ டைட்டில் கால்ட் அமித்ரகடா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈட்டர் ஆஃப் எனிமி. ஓகே, ஸோ அமித்ரகடா அப்படின்னு பேர் இவருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பயங்கரமான ஆளுன்னு தான் அர்த்தம், ரைட்? ஸோ இவரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த திபெத்தன் மாங் எழுதியிருக்காரு. ஸோ என்ன எழுதியிருக்காருன்னா, சாணக்கியா ஒன் ஆஃப் பிந்துசாராஸ் கிரேட் லார்ட். அதாவது பிந்துசாரால கிரேட் லார்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சாணக்கியா destroyed the nobles and kings of 16 towns and made him the master of all the territory between the eastern and western sea. Underline this word, eastern and western sea. We know eastern sea is Bay of Bengal, western sea is Arabian sea. அதாவது இந்த அரேபியன் சீல இருந்து பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் the whole territory, right? இந்த whole territory வந்து யார் ஜெயிச்சு கொடுக்குறாராம்? ஒன் ஆஃப் த லார்ட்ஸ் ஆஃப் பிந்துசாரா, சாணக்கியா. ஸோ அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிடுறான். இந்த டிஸ்கிரிப்ஷனை யார் கொடுத்ததுங்கிறது தான் கொஷின், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் புரிஞ்சாதான் ஆன்சர் போக முடியும். ஓகே, திக்னாகா கண்டிப்பாக வரமாட்டார், மர்ச்சாலியா பீரியட். பானபட்டா நமக்கு தெரியும், கோர்ட் போயட் ஆஃப் ஹர்ஷவர்தனோட கோர்ட் போயிட்டு, அப்போ இவரும் வரமாட்டார். சங்கபூதி 2024 2024 பிஓக்கில் கேட்ட கொஷின் இது. அதாவது யார் இங்கேருந்து திபெத்துக்கு போனா, ரைட்? இங்கேருந்து திபெத்துக்கு போய் புத்திசமை ப்ரொமோட் பண்ண மாங்க் யாருங்கிறதான் அந்த கொஷின். அதுக்கு ஆன்சர் சங்கபூதி. அப்போ இங்கேருந்து போனவர் தான் சங்கபூதியை தவிர அங்கேருந்து வந்தவர் கிடையாது. ஆனால் கொஷின் யார்? அங்கேருந்து வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதை அந்த 2024 பிஓக்கு சால்வ் பண்ணனால நம்மளால் டேரெக்டாக கொஞ்சம் சொல்லிட முடியும் இது தப்புன்ட்டு. ஸோ வி ஆர் ஈஸிலி லெஃப்ட் வித் ஒன் ஆப்ஷன், தட் இஸ் தாராநாத். ஸோ த திபெத்தன் மாங்க் இஸ் தாராநாத். ஸோ தாராநாத் தான் யார்? 17th century வந்து he wrote largely about the Mauryan kingdom that is known as Bindusara, that the western and eastern sea whole territoryயும் இவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்தார் அப்படின்னு பிந்துசாராவை பற்றி இவர் எழுதியிருப்பார். ஸோ ஆன்சர் இஸ் தாராநாத், ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அடிஷ்னலாக வந்து நம்ம பிந்துசாரா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, there are two people visited பிந்துசாரா. ஒன்று வந்து டைமாக்கஸ், இன்னொன்று டைனோஷியஸ், ரைட்? அப்படின்னு ரெண்டு பேர் வந்து ரெண்டு ஃபாரின் டிராவலர்ஸ், டைமாக்கஸ் அண்ட் டைனோஷியஸ். டைமாக்கஸ் ஈஜிப்ட்ல இருந்து வந்திருப்பாரு. தாலமி ஃபிலடெல்பஸ் அவர் தான் கிங்கு, அங்கேருந்து வந்திருப்பாரு. இன்னொருத்தர் டைனோஷியஸ், இவர் வந்து சிரியால இருந்து வந்திருப்பார். ஸோ நோ டூ ஃபாரின் டிராவலர்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஆன்டியோகஸ் II கிங்கு, தாலமி ஃபிலடெல்பஸ் கிங்கு.
ஸோ இவங்க ரெண்டு கிங்கு ஃப்ரம் த ஸ்டேட், இவங்க ரெண்டு பேரும் ஃபாரின் ட்ராவலர்ஸ் ஹூ விசிட்டட் பிந்துசாரா கோர்ட், ரைட். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ பிந்துசாரா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். ஸோ ஒன்று வந்து தாராநாத்தா பிந்துசாரா பற்றி பேசியிருக்காரு, சந்திரகுப்த மௌரியோட பையன். தென் he is also known as Amitragada. Then two foreign travelers visited Bindusara's court. இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும் for Bindusara. Okay, so question number 66. There are some historical sites were given. Which of the above are famously associated with Mauryan period? Okay, அப்போ Mauryan periodல எதெல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறதான். அப்போ பிளேஸை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டரில் யூபிஎஸ்சியில் கேட்குறது தான். ஸோ அப்போ பிளேஸை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது மௌரியன் பிளேஸ்னால் நமக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஜூனாகத், ஷோகௌரா, மஹஸ்தன், நாசிக். ஸோ இது எல்லாமே என்னது? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இட் இஸ் நாட் அ சைட், இட் இஸ் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ லார்ஜ்லி இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் யாரோட இது? ஷாக்கா கிங் ருத்ரதமன் ஃபர்ஸ்ட். ஸோ ருத்ரதமன் ஃபர்ஸ்ட் ஷாக்கா கிங், அவன் இஷ்யூ பண்ண இன்ஸ்கிரிப்ஷன் தான் ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன். ஷோகௌரா அண்ட் மகஸ்தன். ஷோகௌரா வந்து எங்கே இருக்குது? யூபியில். மகஸ்தன் எங்கே இருக்குது? பங்களாதேஷில். இட் இஸ் தேர் இன் பங்களாதேஷ். இந்த ரெண்டுத்தையும் யார் இஷ்யூ பண்ணா அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா. இது ரெண்டுமே எதை பற்றி பேசுது? ஃபெமைன் ரிலீஃப் மெஷர்ஸ். ஃபெமைன் ரிலீஃப் மெஷர்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி தான் இது பேசுது. அப்போது இந்த ரெண்டுமே பிலாங்ஸ் டு சந்திரகுப்த மௌரியாங்கிறது வெரி கிளியர், ரைட். ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ருத்ரதமன் 1. ஸோ இந்த இதில் என்ன மென்ஷன் ஆகிருக்கும்? அபவுட் த சுதர்சன லேக். ஸோ சுதர்சன லேக்கை யாரோட ஆர்டரில் கட்டினாங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியாவுடைய ஆர்டரில், சந்திரகுப்தாவுடைய கவர்னராக இருந்த குஜராத்தில் இருந்த ஒரு பர்சனோட ஆர்டரில் தான் சுதர்சன லேக்கை குஜராத்தில் கட்டினாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த ஷாக்கா கிங் ருத்ரதமனுடைய ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்போ ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நாட் பிலாங்ஸ் டு, அந்த பீரியட்ல கிடையாது. இதுல எது வந்து அசோசியேட்டட் வித் மௌரியன் பீரியட் தான் இருக்கு. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 3. நாசிக் இஸ் லார்ஜ்லி பார்ட் ஆஃப் சதவாகனாஸ். ஓகே, எஸ்பெஷலி கௌதமி புத்திர சதகர்ணி. ஓகே, ஸோ இந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா பாண்டுலேனா கேவ் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு கேவ் இருக்குது, ஃபேமஸ் கேவ். அந்த கேவில் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன், ரைட். ஸோ திஸ் இஸ் லார்ஜ்லி அபவுட் கௌதமி புத்திர சதகர்ணி, ரைட். ஸோ நாசிக் இஸ் ராங். அப்போ அதை எலிமினேட் பண்ணாலே we will get the right answer, right. So answer for 66 is 1, 2, 3. Reference to Hathigumpha inscription. Consider the following statements. So Hathigumpha inscription பத்தி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So we know about the king Karavela, right? Chedi kingdom, Mahajanapada dynasty, right? So in Odisha, okay, here we have Odisha where we have the Chedi kingdom, right? Chedi, right? In the Chedi kingdom la, so we have different dynasties. அதில் Mahajanapada dynasty தான் காரவேலா ஓடுது. So king Karavela from Chedi kingdom, right? Okay, so who was a follower of Jainism, right? So who issued the Hathigumpha inscription? Gumpan vandale, it is largely associated with Odisha, right? நிறைய கும்பா இருக்கு, இதுல one of the கும்பா is Hathigumpha inscription. So Hathigumpha inscription யார் issue பண்ணா? King Karavela of Chedi kingdom. Okay, so it mentioned about the defeat of Confederacy of Tamil states, right? So அப்போ we know இது வந்து 1ADக்கு முன்னாடி, இது வந்து லார்ஜ்லி 2nd to 1st century BC அந்த டைம்ல நடந்த அவர் தான் காரவேலா. ஸோ அந்த டைம்ல we have ancient சேரா சோழா பாண்டியாஸ் அண்ட் சத்யபுத்ராஸ், ரைட். ஸோ நம்மளுடைய அசோகனுடைய மேஜர் ராக்கெடிக் நம்பர் 2, MRE2 மேஜர் ராக்கெடிக் 2, அதில் we have information about சேர சோழ பாண்டிய அண்ட் சத்யபுத்ரா, ரைட். அப்போது மௌரியன் பீரியட்ல இருந்தே நம்மளுடைய ஏன்ஷியன் சேர சோழ பாண்டியஸ் இருந்திருக்காங்க, சத்யபுத்ராவும் இருந்திருக்காரு. So they continued even during the Karavela period, right? Karavelas belong to 1st century BC. So in the Karavela period appo we had 113 year old 113 year old Tamil Confederacy. Confederacy என்ன அர்த்தம்? நிறைய ராஜாக்கள் சேர்ந்து உருவாக்குன ஒரு
அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் ஆர்மியும் இன்க்ளூடட். அப்போ 113 இயர் ஓல்டு கன்ஃபெடரசி இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? This Hathigumpha inscription mentioned about the defeat of the Confederacy of Tamil States. இந்த தமிழ் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? அஃப்கோர்ஸ் சேர சோழ பாண்டிய சத்யபுத்திராஸ். ஸோ இவங்களோட கன்ஃபெடரசியை யார் தோக்கடிச்சிருக்காராமா? கிங் காரவேலா அப்படின்னு இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் we do not know, but it is mentioned in the Hathigumpha inscription. So statement 1 is right. It is also PYQ. CSE ல கேட்கல, பட் அதர் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. Second, it records Karavela's charitable works and public welfare activity. So it is a completely sleeping statement. ஏன் அப்படின்னா எல்லா மன்னரும் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வைக்கும்போது அவனோட புகழ் பாடி தான் அதை வச்சிருப்பான். அப்போ நான் இவங்களுக்கு இவ்வளவு பண்ணேன், இவங்களுக்கு அது பண்ணேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. இது தப்பாக இருக்கான எந்த ஸ்கோப்புமே கொஸ்டினில் இல்லை. Karavela brought back a Jaina image that had earlier been taken away by Mahapadmananda. So we know Mahapadmananda of Nanda dynasty, the first Ekrit, right? So he took the title first Ekrit of India, the great emperor, right? Okay. So இது மகாபத்மனந்தா ரூலராக இருக்கும்போது அசோகா மாதிரியே அசோகா போய் எப்படி கலிங்கால போர் நடத்தி பேட்டில் ஆஃப் கலிங்கால நிறைய பேரை கொன்னாரோ, அதே மாதிரி மகாபத்மனந்தாவும் கிங் ஆனதுக்கப்புறம் ஹி அகெயின் டிஃபீட்டட் கலிங்கா. ஸோ மறுபடியும் மகாபத்மனந்தா கலிங்காவுக்கு போயிட்டு டிஃபீட் பண்ணி அங்கேருந்து ஒரு ஜெயினா இமேஜை கொண்டு வராரு. ஸோ ஜெயினாஸ் வந்து அப்போதைக்கு உருவ வழிபாடு வந்துட்டாங்க. ஸோ தே ஹேட் அ ஜெயினா இமேஜ். அந்த இமேஜை வந்து இவர் இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டார். இது வந்து எந்த மாதிரினா 1001 படத்தில் மாதிரி. ஸோ பாண்டியர்கள் சில சேரர்கள் சோழர்கள் தூக்கிட்டு எங்கேயோ போய் தங்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த சிலையை மீட்டெடுக்கிறதுக்கு கார்த்திகவங்கலாம் போவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் மகாபத்மனந்தா வந்து போய் ஒடிசாவுக்கு போயிட்டு அவங்களோட ஜெயினா சிலையை தூக்கிட்டு வந்துடுவார். ஸோ பின்னால் கிங் காரவேலா மறுபடியும் மகதா மேலே படையெடுத்து போய் அவங்கள தோக்கடிச்சு அங்கேருந்து மறுபடியும் ஜெயினா இமேஜை பிராட் பேக் திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. சேம் ஸ்டோரி ஆஃப் 1001. ஸோ அதே தான் இங்கேயும் காரவேலா பிராட் பேக் ஜெயினா இமேஜ் ஆஃப் காரவேலா. ஸோ ரைட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் very very important statement. It is right. So அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3. Okay, with reference to post-Mauryan. Okay, so post-Mauryan we have so many dynasties, right? We have Shunga dynasty, we have Kanva dynasty. So we have so many dynasties. அதில் இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸ்லாம் யாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, Shunga dynasty. ஓகே, அக்னிமித்ரா. ஸோ பேர்லேயே இன்னொரு கொஸ்டின்லேயே பேரில் இருந்துச்சு அக்னிமித்ரா சுங்கா அப்படின்னு, ரைட்? அஸ்வமேதா சாக்ரிஃபைஸ் கொஸ்டின் நம்ம பார்த்தோம், அக்னிமித்ரா சுங்கான். ஸோ அந்த மாதிரி க்ளூ எடுத்து போட்ட முடியும். ஸோ அக்னிமித்ரா சுங்கான் இருக்கு. ஸோ ஹீ இஸ் த ஃபவுண்டர், ரைட்? ஸோ சுங்கா டைனஸ்டியோட ஃபவுண்டர் இஸ் அக்னிமித்ரா சுங்கா. இட் இஸ் ரைட். ரைட், நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்? புஷ்யமித்ரா சுங்கா பெர்ஃபார்ம்ட் அஸ்வமேதா சாக்ரிஃபைஸ் அப்படின்னு பார்த்தோம், ரைட்டா? செகண்ட், சாதவாகனாஸ். சாதவாகனாஸ் யாரு? மௌரியாவுடைய சக்சஸர் இன் த டெக்கன். டெக்கனில் மௌரியாவுக்கு சக்சஸராக வந்தவங்க தான் சாதவாகனாஸ். அவங்களுடைய ஃபவுண்டர் யாருன்னா வாசுதேவா கிடையாது. வாசுதேவா இஸ் ஃபவுண்டர் ஆஃப் கன்வா டைனஸ்டி. ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து சிமுஹா, ரைட்? ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் ரைட், ரைட்? தென் வாகாடகாஸ். ஸோ வாகாடகாஸ் யாரு? சக்சஸர் ஆஃப் சதவாகனாஸ், ரைட்? அதாவது சதவாகனாஸ் வந்து டெக்கன் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இக்ஷவாகு, அதுக்கப்புறம் வாகாடகாஸ் வந்திருப்பாங்க. ஸோ தேர் ஆல்சோ ஏன்ஷியன் பீரியட், பட் ஃபவுண்டர் இஸ் விந்திய சக்தி. இட் இஸ் ரைட், ரைட்? ஸோ ஒன்லி 2 இஸ் ராங், 1 and 3 இஸ் ரைட். ஸோ ஹவு மெனி? 2. ஸோ மொத்தம் 2 கரெக்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின், இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியும் நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ ஈஸி ஒன், ரைட்? Okay, so then consider the following statements with reference to Satavaganas. So Satavaganas என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். Satavaganas were the earliest native Indian ruler to issue coins bearing the portrait of the king. அதாவது we know the first coin issued was punch-marked coin. So punch-marked coinல யார் ரூலராக இருந்தாங்களோ அவங்களோட சிம்பிள் இருக்கா, அவங்களோட போர்ட்ரேட் இருக்கானா? கிடையாது. ஸோ லார்ஜ்லி நிலாவை பற்றி இருக்கும், மயில் பற்றி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெஃபினட்டாக அப்போ இந்த காயினை யார் இஷ்யூ பண்ணாங்க நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ காயினில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டுறதுனால தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இட் வாஸ் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இன்ன தேதியில் இஷ்யூ பண்ணியிருக்கோன்னு. ஆனால் இப்போ அர்லியர் காயின்ஸில் அந்த மாதிரியான எந்த சிம்பிளுமே கிடையாது. ஒன்லி வேல்யூ ப்ளஸ் சம் நேச்சுரல் சிம்பிள்ஸ் இருக்கும், அவ்வளோதான், ரைட்? ஸோ அப்போது அந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த காயினை
இவங்களோட தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்ல வச்ச காயின் யாருன்னா சதவாகனாஸ். ஏன் அப்படின்னா தே ஹாவ் யூஸ் த போர்ட்ரேட் ஆஃப் த கிங். அதாவது நம்ம ரூபாய் நோட்டில் வந்து எப்படி காந்தியை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அவங்களோட கிங்கோட ஃபோட்டோவை வந்து காயினில் ஒரு பக்கத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ போர்ட்ரேட் ஆஃப் த கிங். அப்படி போகும்போது இது நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் இந்த காயின் பிலாங்ஸ் டு இந்த டைனஸ்டி. அப்போ அந்த மாதிரி ப்ராக்டிஸை ஃபஸ்ட்டு யார் பண்ணது அப்படின்னா சதவாகனாஸ், ரைட்? அப்போ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். Ahara was a territorial unit corresponding to a district. Okay, so we know Chakra, so largely a province during Mauryan period. So Mauryan உடைய political division நம்ம எடுத்துக்கலாம். Mauryas, that is Chandragupta Maurya, Ashoka. Chakra is known as province. Okay, அதாவது இப்போ நம்ம இந்தியானா so we have some number of states, right? 28 or 29 நம்பர்னா அப்போ அதுக்கு பேர் தான் சக்ரா. Then அப்போ தமிழ்நாடுனா we have some 32 to 35 states district. அப்போ district பேர் என்னது? Ahara. So Ahara is largely district. So இந்த இது வந்து practiced by Mauryas. அப்போ மௌரியனோட அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கணும். இதையே தான் சதவாகனாஸ் அவங்களுடைய சக்சஸர் இன் டெக்கன். டெக்கனில் சக்சஸர் டு மௌரியாஸ் இஸ் சதவாகனாஸ். அவங்க அப்போ அதையே தான் ஃபாலோ பண்ணாங்க, ரைட்? அப்போ அஹாரா was a territorial unit corresponding to district, so it is right. Either is same for Maurya, same for Satavahana. Remember this, Ahara is very important, I think, when given in NCERT directly. So answer is both 1 and 2. Next question, question number 70. Base Nagar pillar was dedicated to Garuda by who among the following? Okay, we know Hala is Satavahana king who wrote Gada Saptasadi. ஸோ கத சப்த சதி அப்படிங்கிற புக்கை எழுதினவர் ஹாலா, ரைட்? ஸோ சதவாகனா கிங் இவர், அப்படி தான் என்சிஆரில் இருக்கும். செலுகாஸ் நிகேட்டர் இஸ் அ கிரீக் கிங், ரைட்? ஸோ இவர் அனுப்பிச்சவர் தான் மெகஸ்தனிஸ் ஹூ விசிட்டட் சந்திரகுப்த மௌரியா. ஸோ கொஷினுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. மெனந்தர், ரைட்? ஸோ மெனந்தர் வந்து இண்டோ கிரீக் கிங். ஸோ இதில் இருந்தால் மிலிந்த பான்ஹோ அப்படின்னு புக்கு கிடச்சிருக்கும். குரு வந்து நாகசேனா. அப்போ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த எல்லா ஆப்ஷனையும் டேரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ வி ஆர் டேரக்ட்லி லெஃப்ட் வித் ஹீலியோடாரஸ். ஹீலியோடாரஸ் யாரு? ஒரு கிரீக் அம்பாசிடர் ஹூ விசிட்டட் ஷுங்கா டைனஸ்டி. அப்போ ஷுங்கா டைனஸ்டியில் வந்த ஃபாரின் டிராவலர் ஆர் ஃபாரின் அம்பாசிடர் தான் யாரு? ஹீலியோடாரஸ். ஸ்பெஷலாக சொல்லணும்னா எந்த கிங்னா காஷிபுத்ர பாக்பத்ர. ஸோ காசிபுத்திரன் அர்த்தம் காசியோட பையன் அர்த்தம். பாகபத்ரனா பாகவதிசம். ஸோ பாகவதிசம்னா தெரியும், நம்ம வைஷ்ணவிசம் ரிலேட்டட். அப்போ சுங்கா டைனஸ்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மௌரியனுக்கு அப்புறம் வந்த மௌரியாவை கில் பண்ணி, அதாவது மௌரியன் கிங் பிருஹத்ரதனை கில் பண்ணி தான் புஷ்யமித்ர சுங்கா டைனஸ்டி உருவாக்கியிருப்பாரு. அப்போ சுங்கா டைனஸ்டி லார்ஜ்லி ஆஃப் ஹிந்துயிசம். அப்போ இந்த பீரியட்ல வராரு யாரு? கிரீக் அம்பாசிடர் ஹீலியோடாரஸ். அப்போ லார்ஜா இங்கே என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க? வைஷ்ணவிசம், ரைட்? அப்போ கிருஷ்ணாவை கும்பிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ வந்தவர் கிருஷ்ணாவோட ஸ்டோரி எல்லாம் கேட்டு கிருஷ்ணாவை பிடிச்சி போயிட்டு கிருஷ்ணாக்காக ஒரு பில்லர் கட்டுறார். அதுதான் வந்து ஹீலியோடாரஸோடைய பேஸ் நகர் பில்லர், ரைட்? ஸோ திஸ் பில்லர் வாஸ் டெடிகேட்டட் டு லார்ட் வாசுதேவா. ஓகே, வாசுதேவா ஆர் கருடா. வாசுதேவோட சிம்பிள் தான் என்னது? கருடா. ஓகே, இதுக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. பில்சா ஆர் விதிசா. ஓகே, ஸோ பேஸ் நகர் பில்லர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் விதிசா ஆர் பில்சா. ஸோ பில்சாங்கிறது இது 3 டேர்மே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிருக்கணும். பில்சா, விதிஷா ஆர் பேஸ் நகர் 3மே ஒரே இடம் தான், 3மே ஒரே பில்லர் தான். ஸோ இந்த பில்லரை கட்டினவர் ஹீலியோடாரஸ். ஸோ பிளேஸ் 3மே எங்கே இருக்கு? மத்திய பிரதேஷ். 3மே இல்லை, 3 ஒரே பிளேஸ் தான், மத்திய பிரதேஷ், ரைட்? ஸோ 70 ஆன்சர் இஸ் ஏ, ரைட்? இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 71, போஸ்ட் மௌரியன் பீரியட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கனிஷ்கா யாரு? பிலாங் டு குஷானாஸ். ஓகே, ஸோ கனிஷ்கா பேட்ரோனைஸ்ட் புத்திஸ்ட் ஸ்காலர் புத்தகோஷா. ஓகே, அப்படியே ரைமிங்ல நம்ம அப்படியே கரெக்ட்னு போட்டக்கூடாது. புத்திஸ்ட் ஸ்காலர் புத்தகோஷானா ஆமான்லாம் போட்டக்கூடாது, ரைட்? ஸோ புத்தகோஷா கிடையாது, இட் இஸ் ராங், ரைட்? ஓகே, செகண்ட், ஸோ திஸ் ஒன் இஸ் ராங்.
So Buddhaghosa, who wrote Vasutimagga, அதுவும் வந்து PYQ. So he belongs to Sri Lanka, right? Not associated with Kanishka, right? So Kanishkaவோட associated Buddha scholar யாரு? Vasumitra, who did the 4th Buddhist Council. 4th Buddhist Council உடைய தலைவர் யாரு? Vasumitra. So Vasumitra is associated with 4th Buddhist Council patronized by Kanishka. அதோடைய head வந்து Vasumitra, right? The poet. Okay. Though Kanishka patronized Buddhist scholar Vasumitra, not Buddhaghosa, who wrote Visuddhimagga, right? PYQ Visuddhimagga, know that as well. So statement 1 is wrong. Kanishka adopted the title Devaputra, right? Reflecting the idea of divine kingship. So Maurya Ashoka adopted the title Devanampiya Piyadashi. So it is known as dear to God நம்ம சொல்லுவோம். அதாவது காடுக்கு டியர், ஸோ டியர் டு காட் அப்படின்னு. ஸோ லேட்டராக வந்த போஸ்ட் மௌரியா, இது வந்து மௌரியா, ரைட்? டியர் டு காட். போஸ்ட் மௌரியாவில் வந்த கனிஷ்கா, அதாவது குஷானாஸ், அதை சேஞ்ச் பண்ணிட்டு என்னன்னு மாற்றிக்கிட்டாங்க? தேர் சன் ஆஃப் காட் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அப்போ டியர் டு காடுங்கிறது என்னென்னு மாறிடுச்சு? சன் ஆஃப் காடுன்னு மாறிடுச்சு. அதாவது காடுனா தேவருடைய புத்திரன், தேவபுத்திரா. ஸோ அப்போ குஷானாஸ் அடாப்டட். இது தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் இதே தெரிஞ்சிருக்கணும், ரைட்? டியர் டு காட், சன் ஆஃப் காட். அது தெரிஞ்சிருந்தாலே இந்த டைட்டில் அவர் அடாப்ட் பண்ணார் இல்லையா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ குஷானாஸ் அடாப்டட் சன் ஆஃப் காட். அப்போ தேவபுத்திரா, இட் இஸ் நத்திங் பட் சன் ஆஃப் காட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட். மதுரா சர்வ்ட் அஸ் கனிஷ்காஸ் ஒன் ஆஃப் த கேபிட்டல். ஸோ கனிஷ்கா வந்து குஷானா ரூலர் நமக்கு தெரியும். ஹூ எஸ்டாப்ளிஷ் த ஷாக்கா எரா, ரைட்? சாக்கா எரா, தட் இஸ் 78 AD. 78 AD தான் கனிஷ்கா த்ரோனுக்கு வராரு, ரைட்? ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஷாக்கா எரா. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், PYQ. ஸோ கனிஷ்காவை பொறுத்த வரைக்கும் த கேபிட்டல் இஸ் புருஷபுரா. அதாவது ஏன்ஷியன் பெயர் ஆஃப் பெஷாவர். பெஷாவருடைய ஏன்ஷியன் நேம் தான் புருஷபுரா. ஸோ நோ புருஷபுரா. ஸோ புருஷபுரா இஸ் த கேபிட்டல் ஆஃப் Kanishka dynasty, right? So later on, Madura becomes one of the important center, right? So Madura becomes the second capital of Kanishka. So Madura is one of the important place. ஏன் the second capital என்ன இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் நமக்கு தெரியும், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். ஸோ அதில் வந்து ஹெட்ல கனிஷ்காவுடைய ஒரு ஸ்டாச்சு இருந்திருக்கும், ஹெட்லெஸ் ஸ்டாச்சு ஆஃப் கனிஷ்கா. தலையே இல்லாமல் கனிஷ்காவோட ஸ்டாச்சு ஒன்று கிடச்சிருக்கும், அது மதுராவில் தான், ரைட்? ஸோ அப்போ மதுரா வந்து சர்வ்ட் அஸ் செகண்ட் கேபிட்டல் ஆஃப் கனிஷ்கான்னு நமக்கு தெரியும். ஸோ 3 இஸ் ஆல்சோ ரைட். ஸோ 1 இஸ் ராங், 2 and 3 இஸ் ரைட். ஸோ 1 தப்புன்னு கண்டுபிடிச்சாலே we can easily go to the right answer. Answer is C. Okay. With reference to Sangam age, consider the following statements. Sangam literature is largely secular in nature and reflect the social life of the people. நமக்கு தெரியும் சங்கம் லிட்ரேச்சரில் எதுவுமே ரிலீஜியஸ் கிடையாது. ஸோ லார்ஜ்லி செக்குலர். லார்ஜ்லி வேறு கொடுத்துருக்காங்க சேஃபாக. ஸோ வி கேன் கோ, இட் இஸ் செக்குலர். The economy of Sangam period was primarily agrarian. So largely நம்ம யாரு? agrarian people தான். So this is also right. And trade and craft வேறு இருந்துச்சு. ஸோ நம்ம 5 இணைகள் வச்சே கண்டுபிடிச்சிட முடியும். முல்லை, மருதம் எல்லாத்துலேயுமே அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. So this is also right. Society was divided on the basis of clans known as KUTA. இந்த டேர்மை நம்ம எப்படி படிக்கிறோங்க பொறுத்து தான் இதை நம்ம சரியாக தப்பான்னு போட முடியும். ப்ளஸ் இதில் தப்புன்னு இருக்கிறதுக்கு எந்த அப்ஜெக்டிவ் வார்த்தையும் கிடையாது, எந்த எல்ஒய் வார்த்தையும் வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஸோ எந்த எக்ஸ்ட்ரீம் வார்த்தையும் இல்லை. ஸோ இதில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு டேர்மை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ KUTA நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? குடி. ஸோ குடினா என்னது? ஸோ தமிழ் குடி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது அந்த மாதிரி நிறைய குடிகளாக பிரிஞ்சிருக்கிறது தான் society was divided on the term called Kudi. So that is also right. Right? Okay. So all the 3 are right. So answer is 1, 2, 3. Okay. With reference to Gupta age. Okay. Consider the following statements about Samudragupta. Okay. Samudragupta pathina question da idu. So he was depicted as a veena player on his coins. Right? So everybody knows veena coins. So this is right. Megroli iron pillar inscription records the military achievement of Samudragupta. So this also. Then Samudragupta is associated with the construction and patronage of Buddhist monastery at Bodh Gaya, right? So we know that a person called, there's a person from Sri Lanka whose name is Meghavarman. Okay, so Meghavarman. Okay, so this Meghavarman
சந்திரகுப்தா பீரியட் சந்திரகுப்தாவுக்கு வந்துட்டு ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், சந்திரகுப்தா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருப்பார். என்ன பர்மிஷன்னா போத்கயாவில் வந்து ஒரு மொனாஸ்ட்ரி கட்டணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டிருப்பாரு. ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து யார் வரா, மேகவர்மன் வரா, யார்கிட்ட போகிறா, சமுத்திரகுப்தாட்ட போகிறாரு, அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு, போத்கயாவில் ஒரு மோனாஸ்ட்ரியும் கட்டுறாங்க. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ரைட். ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மெக்ரோலி ஐரன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், இது யாரை பற்றி பேசுது? ஓகே. ஸோ வெதர் இட் டாக்ஸ் அபவுட் சமுத்திரகுப்தா ஆர் வெதர் இட்ஸ் சந்திரகுப்தா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெக்ரோலி ஐரன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் மென்ஷன்ட் the king called Chandra, right? So where Allahabad, we have two inscription. One is Allahabad pillar inscription. Okay, where King Chandra is mentioned and it is written by Harisena. Okay, this Megroli iron pillar inscription belongs to Chandragupta. Sorry, Samudragupta. So answer is 1, 2 and 3. Okay, with reference to Nalanda University, okay, during Gupta period, which one of the following is not correct? அப்போ 3 statement correct, ஏதோ ஒரு statement தான் தப்பு. Okay, so it was founded by Kumaragupta, so we know it is right. It imparted instruction in subjects such as Buddhist philosophy, grammar, logic, medicine, mathematics, எல்லாத்தையுமே இதில் டீச் பண்ணாங்க. It is also right. It was visited by foreign travelers like Hunsang as well as Yijing, that is Itzing. Itzing வந்து 10 வருஷமா நாலந்தால படிச்சிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். இட் வாஸ் லொக்கேட்டட் இன் நார்த் வெஸ்ட் இந்தியா, ரைட்? ஸோ திஸ் இஸ் ராங், ரைட்? இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்டர்ன் இந்தியா, பீகார், ரைட்? ஸோ இது ரொம்ப நோன் ஃபேக்ட். இட் வாஸ் டிஸ்ட்ராய்டு டியூரிங் ஹூன் இன்வேஷன்ஸ், ரைட்? இதுவும் தப்பு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் இஸ் டி. 74 ஆன்சர் இஸ் டி. With reference to Gupta dynasty, consider the following statements. Chandragupta II is credited with the annexation of Western Kshatrapa territories, giving Gupta access to important Western port. Right? So Chandragupta II தான் வந்து Western Kshatrapa, அதாவது ஷாக்கா, right? So ஷாக்கா அங்கே இங்கேயும் நிறைய இடத்துல இருப்பாங்க, அவங்கள தோக்கடிச்சிருப்பாரு. So this is right. Sri Gupta and Ghatotkacha ruled feudatories under Kushanas before the rise of imperial Guptas. So Guptas rise ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ குப்தாவும் கட்டோட்கச்சாவும் ruled as feudatories under Kushanas, right? So Kushanasல இருந்தா வருவாங்க. So this also right. Skandagupta shifted the Gupta capital permanently from Pataliputra to Ujjain. So there is no such information. So இது வந்து தப்பு. So ஸ்கந்தகுப்தா பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, ஹூனா இன்வேஷன் வரும்போது ஸ்கந்தகுப்தா வந்து இவர் தான் ரெசிஸ்ட் பண்ணிடுவார். சக்ஸஸ்ஃபுல்லாக ஹி ரெசிஸ்டட். அவருக்கு பின்னாடி வந்தவங்க தான் ஹூனாவை தடுக்க முடியாமல் இருந்திருப்பாங்க, மிஹிர்குல ஹூனா. ஸோ ஸ்கந்தகுப்தா இஸ் அசோசியேட்டட் வித் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். அவர் ஹூனா இன்வேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அவர் எங்கே கேபிட்டல் ஷிஃப்டிங்லாம் பண்ணுறது. ஸோ 3 இஸ் ராங். ஸோ 3 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 1 and 2 we are left with 1 and 2. Right? Okay, with reference to Gupta period, consider the terms. Right? So Gupta periodல இருக்க டேர்ம்ஸ் தான் நம்ம பேரில் பார்க்க போகிறோம். ஸோ நிவர்த்தனா இஸ் மெர்ச்சன்ட் கில்ட்ஸா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிவர்த்தனா இஸ் லேண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இன் ஐ திங்க் ஒன் ஆஃப் த PYQ there is a term asked Dronavapa, Kulyavapa, right? ஸோ இது வந்து PYQ. இந்த 2 டேர்மை கொடுத்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் லேண்ட் மெஷர்மெண்ட். இதோட இன்னொன்று தான் நிவர்த்தனா. ஸோ இந்த 3த்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 வந்து PYQ, இதில் 3 இருக்க லேண்ட் மெஷர்மெண்ட் தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் லார்ஜ்லி லேண்ட் மெஷர்மெண்ட், இட் இஸ் நாட் அ மெர்ச்சன்ட் கில். ஸோ 1 இஸ் ராங். பட்டவஸ்திரா, மெக்கானிசம் ஃபார் drawing வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ். ஸோ வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ் வி நோ த டேர்ம் அரகட்டா. ஓகே, ஸோ பட்டவஸ்திரா. ஸோ இந்த மாதிரி வார்த்தை வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், வார்த்தையை பிரிச்சிடலாம். ஸோ 2ஆக பிரிச்சோம்னா பட்டவஸ்திரா. வஸ்திரானா தெரியும், வஸ்திரம். வஸ்திரம்னா என்னது, ட்ரெஸ்ஸு. ஸோ பட்டனா வி கேன் சே பட்டு வஸ்திரம், சம்திங் லைக் தட். ஸோ அதுக்கும் மெக்கானிசம் ஃபார் வாட்டர் டிராயிங்க்கும் சம்மந்தம் இல்லை, ரைட்? ஸோ வஸ்திராலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ 2 இஸ் ஆல்சோ ராங். ஸோ 1 and 2 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் 3 and 4. ஸோ கிருஷி பாலா, கிருஷி நமக்கு தெரியும். கிருஷினா ஸோ கிருஷி சஞ்சாயி யோஜனான்னு இருக்கும். இப்போ கிருஷினா ஃபார்மர் நமக்கு தெரியும். பாலா, ரைட்? ஸோ கிருஷி பாலா அப்போது ஆர்டினரி கல்டிவேட்டர்னு இருக்குது. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். விஸ்தி, PYQ, forced labor, this is also right. Answer is 3 and 4 only.
Then Chinese traveler Hyun Sang பத்தின ஒரு question number 12. So he was robbed by bandits during his stay in India. So அவர் இந்தியாவில் தங்கி இருக்கும்போது he was robbed twice. ரெண்டு வாட்டி அவர்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. So this was right. Okay. Then his accounts mentioned the practice of untouchability among lower caste. So lower caste பத்தின practice வந்து mention ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. So that is also true. He visited Patliputra during the reign of Chandragupta II. அதாவது சந்திரகுப்தா 2லே அவர் வந்தார். ரொம்ப பேசிக்கான ஃபேக்ட் வி நோ சந்திரகுப்தா 2 பீரியட்ல வந்தவர் ஃபாஹியான், ரைட்? ஸோ ஹி விசிட்டட் டியூரிங் ஹர்ஷா. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அதை எலிமினேட் பண்ணாலே வில் கெட் த ஆன்சர். ஸோ 1 and 2 only. ஓகே, ஸோ அபவுட் சங்கம் ஏஜ் அகெயின் பேர்ஸ் வேலிர். ஓகே, என்னன்னு தெரியல, நம்ம இதில் வச்சே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஊரார்னு இருக்குது, ஸ்பைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அகைன் வி வில் செக். பாணர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். பாணர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாட்டு பாடிட்டு அப்படியே ஊரெல்லாம் போயிட்டு இருப்பாங்க, அவங்க தான் பாணர்கள். ஸோ அப்போ வேண்டரிங் பாட்ஸ்னா பாட்டு பாடுறவங்க, மியூசிக் வச்சிருப்பாங்க. ஸோ பாணர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், தட் இஸ் வேண்டரிங் பாட்ஸ். பட்டி நமக்கு தெரியும், ரைட்? கள்ளிப்பட்டி, ஆத்திப்பட்டி. ஸோ வி ஹேவ் சோ மெனி பட்டி. ஸோ பட்டிஸ் மீன்ஸ் வில்லேஜ். அப்போ வில்லேஜ்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஸ்வாப் ஆகிருக்கு. ஸோ பட்டி இங்கே இருக்குன்னா அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, ரைட்? அப்போ இந்த ரெண்டை தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். வி ஹாவ் ஒன்லி ஒன். ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் ஊரார், ரைட்? ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு டீ போட்டு படித்தோம்னா ஒற்றர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்பைஸ் ஃபார் இன்டெலிஜென்ஸ். ஸோ 2 இஸ் ஆல்சோ ரைட், ரைட்? ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும்போது ஒன்று பிரித்து பார்க்கணும், இல்லை அந்த டேர்ம் பின்னால் மருவி இருக்கும், ரைட்? ஊராருங்கிறது ஒற்றர்னு மருவி இருக்கும். அப்போது அந்த மாதிரி க்ளோஸரான என்ன வார்த்தையோ அதை சொல்லி பார்த்தோம்னாலே நம்ம அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ 2 வந்து கரெக்டு தான். ஸோ 2 and 3 பட்டியை வச்சே இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட முடியும். ஸோ பட்டினா நமக்கு தெரியும், ரைட்? அதை வச்சே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ஃபார் 13 இஸ் பி, ஒன்லி 2. ஓகே, இட் இஸ் லைக் இட்ஸ் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் தான், ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மே 2025 ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஹாங்காங்கில் வந்து புத்தாவோடைய ஒரிஜினல் திங்ஸ், அந்த ஒரிஜினல் திங்ஸை வந்து முன்னாடி எப்பயோ கடத்திட்டு இப்போ அது எங்கே போயிடுச்சுன்னா சைனா வரைக்கும் போயிடுச்சு. ஹாங்காங்கில் மே மாதம் 2025 வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஏலத்துக்கு போச்சு, ஸ்லேட்டட் ஃபார் ஆக்ஷன். ஸோ தட்ஸ் வாட் கிவன் இயர். ஸோ இன் மே 2025. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டட் குயிக்லி, இன்டர்வீன் த ஆக்ஷன் அண்ட் அதை சேஃபாக மீட்டு நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ரைட்? ஸோ brought back the original remains of Buddhist stupa. So during புத்தா இறந்ததுக்கு அப்புறமா ஸோ வி நோ தட் ஸ்டூப்பா ஆர்கிடெக்சர்ஸ் பிகேன். ஸோ இந்த ஸ்டூப்பாவை இந்த மாதிரி ஸ்டூப்பா ஆர்கிடெக்சரில் மேலே இருக்கிற அந்த பகுதியில் வந்து ஒரு புத்தாவோட பாடிலி ரிமைன்ஸ், அதாவது புத்தாவோட பாடி பார்ட்ஸ் நிறைய பார்ட்ஸாக இருக்கும். அதில் சில பார்ட்ஸை ஸ்டூப்பாவில் வச்சு நிறைய ஸ்டூப்பாஸ் கட்டியிருப்பாங்க, ரைட்? ஸோ தேர் இஸ் அ தியரி ஆர் தேர் இஸ் அ ட்ரெடிஷன் விச் சேஸ் தட் ஒரிஜினலாக வந்து ஒரு 6 to 8 ஸ்டூப்பாஸ் தான் பாடி ரிமைன்ஸ் ஆஃப் புத்தா வச்சு பில்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரூயின்ஸ் ஆகிடுச்சு அசோகா பீரியட் அப்போ. ஸோ அசோகா என்ன பண்ணார், இந்த ஒரிஜினல் ஸ்டூப்பாவில் கிடச்ச இந்த 6 ஒரிஜினல் ஸ்டூப்பாவில் இருந்து பாடி ரிமைன்ஸை புத்தாவை எடுத்துட்டு இதை 84,000 பிரித்து 84,000 ஸ்டூப்பா கட்டினாரு அப்படின்னு தேர் இஸ் அ ட்ரெடிஷன். வி டு நாட் நோ வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரிஜினல் பாடி ரிமைன்ஸை வச்சு ஒரு ஸ்டூப்பா கட்டின ஸ்டூப்பா தான் பிப்ரவா ஸ்டூப்பா, ரைட்? ஸோ இந்த பிப்ரவா ஸ்டூப்பாலேருந்து எடுத்துகிட்டு போன ஒரிஜினல் பாடி ரிமைன்ஸை தான் ஹாங்காங்கில் ஏலத்துக்கு போச்சு. ஸோ அந்த ஒரிஜினலை மீட்டு திருப்பி கொண்டு வந்திருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் பிப்ரவா ஸ்டூப்பா, ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் டி. Okay, with reference to Harsha, the question is about Harsha. Okay, so we know Harsha. So Harsha wrote 3 books. Harsha himself wrote 3 books as per NCERT. So one is Ratnavali, Nahananda and Priyadarshika. So 3 books written by Harsha himself. So statement 1 is right. Right. Banabhatta, court poet of Harsha. So Harsha oda court poet Banabhatta va namakku therinjirukonu. Yes. Who wrote Harshacharita? So Harshacharita எழுதுனது Banabhatta. So direct question. So this is also right. So answer is C. Question number 16. Mahendravarman I. So we are moving to Pallavas. Okay, consider the following statements. So he composed the Sanskrit satirical play Mattavilasa Prahasana. Right. So in 2025 there is a 1 PYQ
மத்தவிலாசா, குணபாரா, விசித்திர சித்தா இந்த மாதிரி டைட்டில் அடாப்ட் பண்ண ரூலர் யாரு அப்படின்னா 2025 PYQ, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? அதே தான் சொல்லுது. He wrote a Sanskrit satirical play called மத்தவிலாச பிரகாசனா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is right. So he was initially a follower of Jainism, initially, right? Then later on, he was converted to Saivism by Appar, or we can say Tirunavukarasar. So statement 2 is also right. He assumed the title Chettakari, right? So நம்ம இப்போ தான் பார்த்தோம் 2025ல they have given 3 titles: Visitra Chitra, Gunabara and மத்தவிலாசா. மத்தவிலாசன் ஏன் சொன்னோம்னா மத்தவிலாச பிரகாசனம் எழுதியிருக்காரு. விசித்திர சித்தான் என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரேஞ்ச் தாட்ஸ் வருமா, விசித்திரமாக யோசிக்கிறான் அப்படின்னு. ஸோ விசித்திர சித்ரா. குணபாரா குணத்தில் சிறந்தவன் அந்த மாதிரி அர்த்தம். ஸோ செட்டக்காரிக்கு என்ன அர்த்தம்னா ஹீ இஸ் அ டெம்பிள் பில்டர், ரைட்? ஸோ நிறைய டெம்பிள் ஆர்கிடெக்சரை சவுத் இந்தியாவில் ஆரம்பித்தது மகேந்திரவர்மன் ஃபர்ஸ்ட் தான். ஸோ அதனால தான் நமக்கு அவர் என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம்? செட்டக்காரி. இட் இஸ் நோன் அஸ் டெம்பிள் பில்டர், ரைட்? ஸோ 3 is also right. So answer is 1, 2, 3. 16th answer is D. Okay, next question about Kudumiyanmalai inscription. So Kudumiyanmalai inscription நமக்கு தெரியும் belongs to Mahendravarman first. So இதையுமே வந்து Mahendravarman first ஓட inscription தான். So this Kudumiyanmalai inscription வந்துட்டாலே it is associated with music, right? So classical music நிறைய விஷயங்களை பற்றி இதில் பேசியிருப்பாங்க. It is one of the earliest reference to classical music in India. So answer is 17 is this Delhi, right? Next information parallel இருக்கு. So we'll check book, author and pattern, right? So Buddha Charita was Ashwagosha and Kanishka. Okay, so Kanishka period Ashwagosha இருந்தாரா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Okay, we'll see. Raghuvamsa, Kalidasa, Chandragupta. So இந்த டைம் இதுல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? சந்திரகுப்தா பீரியட்ல காளிதாசா இருந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். தென் ரகுவம்சா காளிதாசா எழுதுறான்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மூணுத்தையுமே கரெக்டாக மேட்ச் பண்ணணும். தென் கீர்த்தராஞ்சுனியா, தண்டின் அண்ட் ராஜசிம்மா. ஸோ தண்டின் பிலாங்ஸ் டு பல்லவ டைனஸ்டின்னு சொல்லப்படுது. ராஜசிம்மா we know ராஜசிம்மா ரூலர், ரைட்? பல்லவ ரூலர். He wrote கீர்த்தராஞ்சுனியா. ஓகே, ஸோ இதில் it was not written by Dandin. So this was written by Bharavi. So Bharavi wrote கீர்த்தராஞ்சுனியா, right? So it is not written by Dandin. Dandin எழுதுனது தசகுமார சரிதா. தசகுமார சரிதா. ஸோ தசகுமார சரிதாவை எழுதுனது தான் தண்டின். ஓகே, ஸோ சில புக்கில் ஹீ இஸ் அசோசியேட்டட் வித் சாளுக்கியன் கொடுத்துருப்பாங்க. பட் லார்ஜ்லி இட் இஸ் அக்செப்டட் தட் பிலாங் டு ராஜசிம்மா. ஸோ தண்டின். ஸோ எனிவே த புக் இஸ் ராங். இட் வாஸ் ரிட்டன் பை பாரவி. இட் இஸ் அ PYQ, ரைட்? தண்டின் எழுதுனது தசகுமார சரிதா. Whereas Buddha Charita wrote Ashwagosha Kanishka, Raghuvamsa Kalidas Chandragupta 2 is right. So these two are right. Only this is wrong, right? So 18 answer is only 2. With reference change in India, the term Gatika is associated with which one of the following? So Gatika ங்கிறதும் PYQ தான். ஏற்கனவே கேட்டிருக்காங்க. They have asked one question. ஏரிப்பட்டி, தனியூர் and Gatika அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் இருந்த கட்டிகா தான் இங்கே நம்ம வாட் இஸ் கட்டிகான்னு கேட்டிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டினை பார்த்தனால யூ கேன் ஈஸிலி ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ கட்டிகாங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம். ஓகே, ஸோ தமிழில் வந்து சான்ஸ்கிரிட் டேர்ம். ஸோ தமிழில் அதுக்கு என்னென்னு பேர் இருக்குன்னா கடிகை அப்படின்னு பேர். ஸோ கடிகைன்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கடிகை தான் கட்டிகா. கட்டிகால இருந்து வந்த ஒரு டேர்ம் தான் கடிகை. ஸோ இந்த கட்டிகா ஆர் கடிகைனா என்ன அர்த்தம்னா டெம்பிளோட சேர்ந்து எஜுகேஷனும் உருவாகும். ஸோ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங் அதுதான் வந்து கட்டிகா. பட் இட் இஸ் லார்ஜ்லி நாட் ஃபுல்லி பட் லார்ஜ்லி ஃபார் பிராமணாஸ், ரைட்? ஸோ இட் இஸ் ஃபார் பிராமணாஸ். ஸோ கட்டிகாஸ் அப்படிங்கிறது டெம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லேர்னிங், right? It's a learning institution and largely for brahmanas. So Gatika is related to education. So temple architecture irukku, right? If at all it is temple learning, that is right. But temple architecture, it is not associated to temple architecture, but it is related to temple, but education, right? An institution of higher learning. Adha idhukku vandu artham. So ஏற்கனவே கேட்ட I think 2016 அந்த கொஸ்டின். ஸோ அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கட்டிகாவுக்கு காலேஜ் அட்டாச்டு டு டெம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எனிவே இட் இஸ் ரிலேட்டட் டு education. So 19 answer is D. Okay, I have given the question. So you can just see Gatika, college attached to temples. So this was asked in this question, right?
with reference to ancient India, consider the following events. So 4 events கொடுத்திருக்காங்க, we have to arrange it. So எல்லாமே மேஜரான events தான், நம்ம தெரிஞ்சதா we can easily do, right? Okay, so we can just see. So this is the correct order. So rise of Chalukya king Vikramaditya. So it was around 655 AD. Pushyabhuti dynasty, it is 500 AD. Okay, so Pushyabhuti, it is directly associated with Harsha, right? Harsha வந்து இந்த டைனஸ்டில தான் வருவாரு, from Tanesar, right? Tanesar எங்க இருக்கு? மாடர்ன் பஞ்சாப். ஸோ தானேசர்ல இருந்து தான் வந்திருப்பாரு. தானேசர் ஆர் ஸ்தனேஸ்வரா அப்படின்ற இடத்துல தான் புஷ்யபூதி. ஸோ அங்க இருந்து தான் ஹர்ஷா வருவார், ரைட்? அதாவது போஸ்ட் குப்தா ப்ரீ ஹர்ஷா தான் புஷ்யபூதி டைனஸ்டி. ஸோ இட் இஸ் அரௌண்ட் 500 AD. பல்லவருல் அண்டல் சிம்ம விஷ்ணு. பல்லவருல் எப்போ? 574 AD. Then Rashtrakuta, it is actually a medieval India portion, but anyway we definitely know Dandi Durga, right? So medieval India na appo idhan kadaisiya varanum, right? So idu padi paathona, okay, so this one should be the last, right? Appo answer vandu either A or D, right? So 2 3 வச்சு செக் பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபர்ஸ்டா இது ஃபர்ஸ்டானு. ஸோ நமக்கு தெரியும் புஷ்யபூதி டைனஸ்டி. ஸோ புஷ்யபூதி டைனஸ்டி இஸ் 500, வேற சிம்ம விஷ்ணு இஸ் 574. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு எது வரணும்? 2 தான் வரணும். அப்போ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் இஸ் 2314, ரைட்? ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். ஸோ மறுபடியும் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை பொறுத்த வரைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மௌரியன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம், ரைட்? ஸோ மௌரியன் குப்தா இல்லாமல் ஏன்ஷியன் இந்தியா கொஸ்டின் கண்டிப்பாக இருக்காது. இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டைனஸ்டி. ரெண்டு பற்றி நம்ம நல்லா படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ ஹியர் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க 4 places. ஓகே, இன் ஹவு மெனி ஆஃப் த அபவ் பிளேசஸ் மேஜர் ராக் எடிக்ட் ஆஃப் அசோகா? ஸோ நமக்கு தெரியும் அசோகா இஷ்யூடு ராக் எடிக்ட். ராக் எடிக்ட் எதுக்கு இஷ்யூ பண்ணாரு? டு கம்யூனிகேட் வித் பீப்புள் கிட்ட இந்த எழுத்துக்கள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணாரு. ஸோ ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ் தான் ராக் எடிக்ட் இஷ்யூ பண்ணாரு. இந்த ராக் எடிக்ட்ஸ் இஸ் ஆர் ஆஃப் 4 types. Okay, major rock edict, minor rock edict, then major pillar edict, minor pillar edict. There is one more edict called commemorative edict, right? So இதெல்லாம் தான் different types of rock edict. ஸோ இதில் நமக்கு எக்ஸாமுக்கு தேவை வந்து மேஜர் ராக் எடிக்ட், மைனர் ராக் எடிக்ட் தான். ஸோ மைனர் ராக் எடிக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் முன்னாடியே பார்த்துட்டோம். தட் இஸ் பர்சனல் நேம் ஆஃப் அசோகா, போர்ட்ரேட் ஆஃப் அசோகா, கண்கணஹல்லி, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ மேஜர் ராக் எடிக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரி? ஸோ மேஜர் ராக் எடிக்ட் ஆக்சுவலி 13 to 14 in number. Some says 13, some says 14, but 14 is 14 paragraphs, right? Located in 10 places. Okay. So you can just see the map. Okay, so this here namakku ella edicts mention aayirukku. Okay, so you can just see the triangular. This dark triangular is major rock edict. Okay, so this is a major rock edict. Mansehra is a major rock edict. Shah Base Gargi is a major rock edict. Kalsi is a major rock edict. Girnar, Sopara, Sannati நம்ம ஏற்கனவே முன்னாடி क्वेश्चनல பார்த்தோம். Then Yerragudi, then Jogauda, then Dauli, then last okay, I think that's it. Okay, so இதெல்லாம் தான் வந்து மேஜர் ராக் எடிக்ட், ரைட்? ஸோ இந்த மேஜர் ராக் எடிக்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அசோக்கோடைய பவுண்டரியில் தான் இது லார்ஜராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுதான் அசோக்கோடைய பவுண்டரிஸ். ஸோ இந்த பவுண்டரியில் தான் என்ன இருக்குது? ஸோ மேஜர் ராக் எடிக்ட் இருக்குது. அப்போ மேஜர் ராக் எடிக்ட் வந்து அசோக்கோடைய இன்டர்நேஷனல் பவுண்டரியில் தான் இருக்குது. அப்போ இன்டர்நேஷனல் பவுண்டரினா அப்போ இட் இஸ் கம்யூனிகேட் வித் அதர் பீப்புள் லார்ஜ்லி, போத் பீப்புள் as well as அதர் பீப்புள். whereas minor rock edict is located within the territory. So within the territory தான் we have minor rock edicts, whereas major rock edicts are located along the border, that is Ashoka's international border. So these are the major difference between major rock edict and minor rock edict. So major rock edictல நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கோம்? கால்சி, ஷோபாரா, ஜோகடா, right? Just see it again. So we have Kalsi here, right? Major rock edict. Sopara here, major rock edict, and Jogaudas here, major rock edict. So in the மூணு major rock edict நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Musky is not a major rock edict, right? So Musky belongs to minor rock edict. The speciality of Musky is the personal name of Ashoka, Devanambya Piyadashi Ashoka is mentioned. So this is a minor rock edict, whereas these three are major rock edict. So answer is only 3. With reference to Swarnagiri, okay, an important administrative center during the reign of Ashoka is located in which of the following present day state?
ஸ்வர்ணகிரின்னு ஒரு பிளேஸை கொடுத்துட்டாங்க, இது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ரிகார்டிங் ஒரு பிஒய்க்யூ தன்ய கட்டகா, ரைட்? தன்ய கட்டகா வந்து எந்த டேர்ம், எந்த அந்த டேர்ம்லேயே என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஆஸ்ட் இஸ் தன்ய கட்டகா. Okay, so we know it is Andhra, right? It is a similar kind of question. What is Swarnagiri, right? So இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி யோசிக்கணும்? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல இருக்க க்ளூவே இந்த பேர் தான். ஏன்னா கொஸ்டின்ல வேற என்ன கேட்டிருக்காங்க, இந்த இந்த சிட்டி இதில் எங்கே லொக்கேட் ஆயிருன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதுல இருந்து நமக்கு ஒரு வேளை அது தெரிலனா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்வர்ணம்னு இருக்கு, ரைட்? கிரினா மலைன்னு நமக்கு தெரியும், ரைட்? கிரிவலம் போகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ கிரினா மலை, ஸ்வர்ணம்னு இருக்கு. ஸோ ரெண்டாக பிரிக்கிறோம். எப்போவுமே ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸ் இருந்தனாலே ட்ரை டு ஸ்பிளிட் த டேர்ம்ஸ். ஸோ ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஏதோ ஒரு சென்ஸ் கொடுத்தோம்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்வர்ணகிரின்னு இருக்கு, கிரி மலைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்வர்ணம்னா நமக்கு தெரியும், ஸ்வர்ணம்னா தங்கம், ரைட்? அப்போ தங்க மலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் தங்கம் இந்த 4 ஸ்டேட்டில் எங்கே நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சிடும். we know கோலார் கோல்டு ஃபீல்ட், ரைட்? ஸோ கோலார் கோல்டு ஃபீல்டு எங்கே இருக்கோ அப்போ அதுதான் ஸ்வர்ணம். லார்ஜ்லி மேக் சம் காமன் சென்ஸ், அவ்வளோதான், ரைட்? ஸோ அப்போ ஸ்வர்ணமலைன்னு இருக்கு, அப்போ கோலார் கோல்ஃபீல்ட் கர்நாடகாவில் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம், ரைட்? ஓகே, வில் கோ டு த ஃபேக்ட்ஸ். Okay, so these are the provincial administration of Ashoka. So there are 5 provinces in Ashokan administration. So ஒன்று வந்து இதான் தான் மேஜர் 5 province: northern, western, eastern, central, eastern, southern, right? So we know Taxila, right? We have Ujjain, இதான் அசோகா கவர்னராக இருந்திருப்பாரு. Then Pataliputra, capital of Mauryan kingdom. Toshali, very important place, Odisha, right? அதாவது பேட்டில் ஆஃப் கலிங்காவுக்கு அப்புறம் தான் ஒடிஷா கைக்குள்ள வந்திருக்கும் இல்லையா? அதோட கேபிட்டலை எதை அனௌன்ஸ் பண்றாங்க? தொஷாலி, ரைட்? தென் ஸ்வர்ணகிரி. அப்போ ஸ்வர்ணகிரினா என்ன அர்த்தம்? அசோகாவுடைய த சதர்ன் மோஸ்ட் ப்ரோவின்ஸ். அப்போ சதர்ன் மோஸ்ட் ப்ரோவின்ஸ் தான் இது. இப்போ இதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். டாக்ஸிலா வெஸ்டர்ன். ஸோ நமக்கு தெரியும் டாக்ஸிலா, அப்போ டாக்ஸிலா இஸ் வெஸ்டர்ன், ரைட்? தென் பாடலிபுத்திரா இஸ் ஈஸ்டர்ன். தென் உஜ்ஜைன் இஸ் அகைன் இது நார்த் வெஸ்டர்ன், திஸ் இஸ் வெஸ்டர்ன், திஸ் இஸ் சென்ட்ரல். தென் we have தொஷாலி, அப்போ இந்த ப்ரோவின்ஸ். தென் ஃபைனலாக நம்மக்கிட்ட என்ன தான் இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு, த லாஸ்ட் ப்ரோவின்ஸ், தட் பிகம்ஸ் த சதர்ன் ப்ரோவின்ஸ். அப்போ அதோட கேபிட்டல் தான் ஸ்வர்ணகிரி, ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் த 5 provinces of Ashoka. ஸோ நம்ம அதை தான் கேட்டிருக்கோம், ஸ்வர்ணகிரி, ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் கர்நாடகா, ரைட்? ஓகே, சுதர்சன லேக் இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். சுதர்சன லேக்னால நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஷாக்கா கிங் ருத்ரதமன் ஃபர்ஸ்ட், ரைட்? Okay, so question என்னன்னா, Sudarsana Lake in Gujarat has inscriptional evidence of construction and repair works undertaken by different dynasties. அப்போ different dynasties வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இதை கன்ஸ்ட்ரக்டும் பண்ணியிருக்காங்க, பழுதடைஞ்சுனா ரிப்பேரும் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? Which of the following dynasties were involved in these works? அப்போ இதில் எந்தெந்த டைனஸ்டிஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் ரிப்பேர்லையும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, ஸோ மௌரியன் டைனஸ்டி இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ருத்ரதமனுடைய ஷாக்கா கிங் ருத்ரதமன் ஃபர்ஸ்டோடைய ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் இன் குஜராத், விச் டாக்ஸ் அபவுட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சுதர்சன லேக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது புஷ்யகுப்தா. யாரோட ஆர்டரில் பண்ணியிருப்பாரு? சந்திரகுப்த மௌரியா. அப்போ மௌரியா வந்து அசோசியேட்டட், ரைட்? இந்த சேம் ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷனில் அசோகா டைமில் ரிப்பேர் பண்ணாங்கன்னு இருக்கும். ஸோ சுதர்சன லேக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது சந்திரகுப்த மௌரியா பீரியட், ரிப்பேர் பண்ணது அசோகன் பீரியட் அப்படின்னு எதில் இருக்கும்? ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷாக்கா கிங் ருத்ரதமன் ஃபர்ஸ்ட் அதில் மென்ஷன் ஆயிருக்கும். அப்போ மௌரியன் டைனஸ்டி தான் ஆக்சுவலாக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, ரிப்பேரும் பண்ணியிருக்காரு அசோகா. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. தென் ஷாக்கா டைனஸ்டி, இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ருத்ரதமன் ஒன்னே யார் தான்? ஷாக்கா டைனஸ்டி தான். அவரோட இன்ஸ்கிரிப்ஷன் அதை பற்றி பேசியிருக்காருன்னா அவரும் அதில் ஏதோ இன்ட்ரெஸ்டடாக இருந்து அதை பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். ஸோ டைரக்ட்லி திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. தேர்ட் ஒன், குப்தா டைனஸ்டி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மேபி சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ தேர் இஸ் ஒன் மோர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் குப்தா பீரியட். இட் இஸ் ஆல்சோ ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்கந்தகுப்தா. ஓகே, தேர் இஸ் ஒன் மோர் குப்தா இன்ஸ்கிரிப்ஷன். நம்ம இந்த ரெண்டும் அசோசியேட்டட் வித் Junagadh inscription of Rudradaman first. Whereas the third inscription வந்து Junagadh inscription Gupta periodல இஷ்யூ பண்ண Junagadh inscription. அப்போ ரெண்டு Junagadh inscription இருக்கு.
ஒன்று வந்து ருத்ரதமன் ஃபர்ஸ்ட், இன்னொன்று வந்து குப்தா பீரியட் ஸ்கந்தகுப்தா. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அ பர்சன் கால் சக்கரபலிதா, அவனோட பேர் வந்து சக்கரபலிதா. அந்த சக்கரபலிதாங்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஜூனாகத் சுதர்சன லேக்கை ரிப்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ தேர்ட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் ரிப்பேரிங். ஏன்னா கொஷின் வந்து போத் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிப்பேர்னு இருக்கு. ஸோ மௌரியன் டைனஸ்டி இஸ் அசோசியேட்டட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிப்பேர், whereas Shaka and Gupta இந்த ரெண்டு பேருமே associated with repair works of Sudarshana Lake, right? So know that there are two inscription of Junagadh inscription. One is Junagadh inscription of Rudradaman first, the other is Junagadh inscription of Gupta king, right? So these two, so answer is 1, 2 and 3. Okay, consider the following pairs. So historical site, so easy question na. So Kodumanal bead making industry. So it is known for iron smelting and gem industries. Okay, so Kodumanal enga irukku? So it is located in Erode, right? So this one is right. So Muziris PYQ. Okay, Muziris port, so it is located in Kerala. So this is also right. Taxila நமக்கு தெரியும், இப்போதான் பார்த்தோம் அசோகனுடைய கேபிட்டல், வெஸ்டர்ன் கேபிட்டல். ஸோ டாக்ஸிலா வந்து ஒரு கேபிட்டல் சிட்டினா அஃப்கோர்ஸ் அது ட்ரேட் சென்டராக தான் இருக்க முடியும். வி நோ தட் காந்தாரா ஆர்ட் இஸ் தேர், இட் இஸ் அ கல்ச்சுரல் சென்டர். வி நோ சில்க் ரூட் இஸ் ஆல்சோ பாசிங் த்ரூ டாக்ஸிலா, ரைட்? ஸோ இந்த ஸ்கைத்தியன் ட்ரைப்ஸும் ஹூனா ட்ரைப்ஸும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நேராக போயிட்டு இருந்த சைனாவோடைய சில்க் ரூட்டு என்ன ஆகிட்டு இருக்கும்? ஓகே, இதுதான் வேர்ல்டுலாம். ஸோ சைனாலேருந்து சில்க் ரூட் இப்படி தான் யூரோப்புக்கு போயிட்டு இருந்தது, ரைட்? ஸோ சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைப்ஸோட இஷ்யூனால இந்த சில்க் ரூட் சைனாலேருந்து என்னாச்சு, டுவோர்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஸோ இந்தியாவில இருந்து தென் கடல் மூலமாக இப்படி போச்சு, ரைட்? அப்போ டாக்ஸிலா இங்கே தான் இருக்குது. அப்போ டாக்ஸிலா ஹேஸ் டு பி அ ட்ரேட் சென்டர், ரைட்? தேர் இஸ் நோ டவுட் அபவுட் திஸ். ஸோ டாக்ஸிலா இஸ் அ லேர்னிங் சென்டர், டாக்ஸிலா இஸ் அ கல்ச்சுரல் சென்டர், டாக்ஸிலா இஸ் அ ட்ரேட் சென்டர். ஸோ ஒரு சிட்டியை கொடுத்துட்டாங்க, ரைட்? இது வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி, அசோகோட கேபிட்டல் சிட்டி. அப்போ ஒரு கேபிட்டல் சிட்டி ட்ரேட் சென்டராக இல்லாமல் இருக்குமா என்ன? ஸோ 3 இஸ் ஆல்சோ ரைட். ஸோ ஆன்சர் ஃபார் 94 இஸ் ஆல் த 3. Okay, 95 classical Sanskrit biographical works. Consider the following statements. Okay, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பில்லானா அண்ட் கலானா. ஸோ பேசிக்கான கொஷின்ஸ் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஏன் அப்படின்னா ஸோ கொஷினில் ரெண்டுமே மாற்றி ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆல்சோ நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஓகே, ஸோ கல்ஹானா ரோட் விக்ரமதேவி சரிதான் இருக்கு. தட் இஸ் ராங். கல்ஹானா ரோட் த ராஜதரங்கினி, right? So actually it is a medieval Indian literature, but anyway, so this is nothing but the history of Kashmir. Okay, so his Kashmir oda history ரொம்ப நல்லா அழகா பேசியிருக்கோம் இந்த புக்கு. ஸோ கல்ஹானா ரோட் ராஜதரங்கினி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக தப்பு. ஸோ கல்ஹானா ரோட் ராஜதரங்கினி அண்ட் பில்ஹானா ரோட் விக்ரமதேவி சரிதா, ரைட்? ஸோ இந்த கொஸ்டினோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு பேருமே பில்ஹானாவும் சரி கலானாவும் சரி ரெண்டு பேருமே பிலாங் டு காஷ்மீர். ஸோ ரெண்டு பேருமே காஷ்மீர் தான். வேறஸ் கல்ஹானா வந்து ஒரிஜினலி பிலாங்ஸ் டு காஷ்மீர். பில்ஹானா வந்து ஆக்சுவலி பிலாங்ஸ் டு கன்னௌஜ். கன்னௌஜ்லேருந்து அவங்க ஃபேமிலி போய் காஷ்மீரில் செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ காஷ்மீரில் செட்டில் ஆனதுக்கப்புறம் காஷ்மீரில் ஹூனா இன்வேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் ஹூனா இன்வேஷனோட தொந்தரவு தாங்க முடியாமல் காஷ்மீர்லேருந்து வேண்டரிங்காக அப்படியே ஊர் சுற்றலாம் அப்படின்னு கிளம்பிடுவார். ஸோ அவருக்கு எங்கேயுமே யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஹி ஃபைனலி கெட்ஸ் செட்டில்டு இன் லேட்டர் சாளுக்கியாஸ், ரைட்? சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணியில் தான் வந்து அவர் செட்டில் ஆகிறார். ஸோ லேட்டர் சாளுக்கியாஸ் கிவ்ஸ் தெம் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் அ கோர்ட் போயட். ஸோ அப்போ பில்ஹானாங்கிறவர் கன்னௌஜில் பிறந்து கன்னௌஜ் ஃபேமிலி அவங்க. ஸோ ஹீ பிலாங்ஸ் டு காஷ்மீர். காஷ்மீர்லேருந்து வேண்டரிங்காக வந்து சாளுக்கியாஸில் ஹீ ஃபவுண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ரைட்? ஸோ அப்போது சாளுக்கியாஸில் பிறந்ததுனால ஸோ ஹீ ரோட் அபவுட் சாளுக்கியாஸ், ரைட்? அப்போ விக்ரமதேவி சரிதா அப்படிங்கிறது இட் இஸ் அபவுட் சாளுக்கியன் கிங் விக்ரமாதித்யா 6, ரைட்? ஸோ விக்ரமாதித்யா 6உடைய விக்ரமாதித்யா சிக்கரோட பயோகிராஃபி தான் விக்ரமதேவி சரிதா. ஸோ பில்ஹானா, ரைட்? ஸோ இந்த ரெண்டு ஸ்வாப் ஆயிருக்கு. நோ அபவுட் பில்ஹானா அண்ட் கல்ஹானா, ரைட்? ஐ திங்க் இட்ஸ் அ PYQ. ஸோ ரெண்டுமே நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2, ரைட்? ரெண்டுமே தப்பு. Okay, so question number 96, consider the following statements. Seleucus' envoy, that is ambassador, Megasthenes, wrote Indica.
an account of his stay at the court of Chandragupta Maurya. அப்போ நமக்கு தெரியும் மெகஸ்தனிஸ் யார் பீரியட்ல வந்தாரு, சந்திரகுப்த மௌரிய பீரியட்ல வந்தாரு. அவர் யாரோட அம்பாசிடர், செலுகாஸ்டிக்கோட அம்பாசிடர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். ஓகே, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, தென் தாலமீஸ் ஜியோகிராஃபி, ரெண்டுமே ரிட்டன் இன் கிரீக். அப்படியா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ், தே ஆர் கிரீக் லிட்ரேச்சர். given information about geography and ancient trade, so this is also true. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பேர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் இந்தியா பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா போதும். இதுக்கு மேலே ஃபர்தராக நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தேவையில்லை. பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சியை பொறுத்த வரைக்கும் தே ஹவ் ஆல்சோ மென்ஷன்ட் அபவுட் சதர்ன் போர்ட் லைக் முசரிஸ், இந்த மாதிரியான போர்ட்டை பற்றியும் இங்கே இன்ஃபர்மேஷன் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ 2 இஸ் ஆல்சோ ரைட். ஸோ தேர்ட் ஒன், Pliny. So Pliny in his book Natural History wrote about Roman obsession with Indian luxury goods. ஓகே, ஸோ பிளினி இந்த புக்கை ஏன் எழுதுறாரு அப்படின்னா, ரோமனுடைய கோல்டு காயின்ஸ் நிறைய நம்ம சவுத் இந்தியாலையும் குப்தா காலத்துலையும் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரோமன் எம்பையர், ஒன் ஆஃப் த டிக்ளைன் ஆஃப் ரோமன் எம்பையர், டிக்ளைன் ஆஃப் கோல்டு டியூ டு ட்ரேடு வித் இந்தியா. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, லேட்டராக இந்தியா கூட கோல்டு ட்ரேடே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ரைட். ஸோ அதை பற்றி எழுதின புக்கு தான் பிளினி. ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஸோ 1, 2, 3 மூணுமே கரெக்ட், ரைட். ஸோ ஆன்சர் இஸ் டி, 1, 2 and 3. Okay, the statue of Gommateshwara, okay, at Sharavana-Belagola, an important Jain pilgrim center built by Chamundraya, okay, was presented in which of the following posture? Okay, so நமக்கு தெரியும் கர்நாடகாவில் இருக்க Sharavana-Belagola. So who is this Gommateshwara? He is son of first Tirthankara, that is Rishabhadeva. ஸோ ரிஷபதேவரோடைய பையன் தான் கோமதீஸ்வரா, ஆல்சோ நோன் அஸ் பாகுபலி, ரைட். ஸோ இந்த பாகுபலியோட ஸ்டாச்சு எங்கே இருக்குது, வீணோ சரவணபெலகுலா இன் கர்நாடகா. ஸோ என்ன போஸ்டரில் அவர் நின்றுட்டு இருப்பாரு, அப்படியே ஸ்டாண்டிங் போஸ்டர், அப்படி நின்றுட்டே சாவுறது. ஸோ சல்லேக்கனா அப்படிங்கிறது சாப்பிடாம இருந்து உயிர் நீக்கிறது. வேறஸ் திஸ் கயோத்சார்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படியே நின்றுட்டு ஸ்டாண்டிங் லைக் இன் அட்டென்ஷன். ஸோ பாகுபலி போஸ்டர் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ கையை அப்படியே நேராக கீழே வச்சிருப்பாரு, அப்படியே டேரக்டாக நிற்பார். அதாவது எங்கேயும் நடக்காம மோஷன்லெஸ், அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்து சாகிறது தான் கயோத்சார்கா. ஸோ அந்த போஸ்டருக்கு பேர் தான் கயோத்சார்கா. ஸோ ரெஸ்ட் வந்து நம்ம எலிமினேட் பண்ணி விடுவோம். பத்மாசனா நமக்கு தெரியும் உட்காந்துட்டு பண்ணுறது. லலிதாசனா இட்ஸ் யோகா போஸ்டர், வஜ்ராசனா ஆல்சோ யோகா போஸ்டர். ஸோ இட் இஸ் நங், ரைட். ஸோ தேர் இஸ் ஒன் மோர் லாஜிக், வென் த கொஸ்டின் இஸ் நியூ ஆன்சர் இஸ் ஆல்சோ நியூ, ரைட். ஸோ 97 ஆன்சர் இஸ் ஏ. Okay, with reference to ancient India, consider the following pairs. Okay, Vedic rivers, modern name. So modern name, I think in 2025 கூட வெதிக் ரிவரோடைய வெதிக் நேமை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ புருஷ்னி, இட் இஸ் ரிவர் ரவி. விபாஸ், ரிவர் பியாஸ். விதாஸ்தா, இட் இஸ் ஜீலம். ஸோ ஒன்லி ஒன் இஸ் ரைட், தி அதர் டூ ஆர் ஸ்வாப்ட், ரைட். ஸோ நோ த நேம் ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா ஓல்டு புக்கை படித்தாலும் இந்த நேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ரைட். ஸோ ஆன்சர் இஸ் ஒன் ஒன்லி. ஓகே, இதான் நமக்கு 2025 கேட்ட கொஷின். ஸோ இந்த டைமில் எந்தெந்த ரீஜன் என்ன ரிவர் போயிடுதுன்னு. ஸோ தே ஹேவ் ஆஸ்ட் விபாஸ், ரைட். ஸோ கம்போஜா, ஸோ கம்போஜாவில் விபாஸ் ரிவர் ஓடுதாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ விபாஸ்னு என்னது, பியாஸ் ரிவர், ரைட். பட் கம்போஜாவில் என்ன ரிவர் போகும், ஜீலம் தான் போகும், தட் இஸ் விதாஸ்த், ரைட். ஸோ ஜீலம் வந்து விதாஸ்த், இதுதான் கம்போஜா, ரைட். அவங்க வந்து விபாஸ்னு கொடுத்துருக்காங்க, விபாஸ் ஆக்சுவலி பியாஸ். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ராங். So you just know the importance of the question, right? So அந்த பேர் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Okay. With reference to ancient Indian literature, which of the following terms are usually denoted to cities? So cities குறிக்கிற terms எதெல்லாம், right? துர்க்னால என்ன அர்த்தம், கோட்டை, ஃபோர்ட் அந்த மாதிரி அர்த்தம். ஸோ அது எங்கே இருக்கும், சிட்டியில் தான் இருக்கும். ஒரு வில்லேஜ் இடத்துல போய் ஒரு துர்க் இருக்காது. ஸோ லார்ஜ்லி இட் இஸ் அசோசியேட்டட் வித் சிட்டிஸ். ஸோ வி கேன் டெஃபினெட்லி மார்க். புரா, ஓகே, வெதிக்ல இட் இஸ் மென்ஷன்ட் புர். Pur is a city, so that is become Pura. So Pura is also right. Nigama, right? It is largely mentioned in Buddhist and Jainist literature. City ku avanga use panna term vandu Nigama, right? So Nigama is also city. So answer is 1, 2 and 3. With reference to punch marked coins, consider the following statements. So punch marked coins, various kinds of symbols on one side, issued during second urbanization phase. So நமக்கு தெரியும் first urbanization phase, Harappan civilization, அப்போ there is no coin barter system. So second urbanization we have coin that is known as punch marked coin. It is right.
Second one, they are mentioned in Manusmriti and Buddhist Jataka stories. Of course, Buddhist Jataka stories we know, Mahajanapadas period. So, mention ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Then Satamana Karshapana. So, Karshapana is essentially a punch-marked coin. Satamana, NCERT also mentioned as golden ornaments, but we can here take it as punch-marked coins, right? So, 100, answer is 1, 2, 3. Chronologically arrange the following events. Okay, invasion of Alexander, invasion of Darius, accession of Kanishka, visit of St. Thomas to India. Okay, so Alexander, we know it is 326 BC. Darius, I think 518 BC. Accession of Kanika, Shaka era, that is 78 AD. So these are all BC. This is AD. So St. Thomas, it is around 52 AD. So இதை வச்சு நம்ம arrange பண்ணலாம், we'll get the answer, right? So chronologically, which one is earlier? Darius. So 2 should come first. 1 is then 3 or 4. Okay, 4 is first. So 2, 1, 4, 3 is the answer. So right. So St. Thomas. So regarding St. Thomas, it is said that St. Thomas visited twice India, right? ஒரு வாட்டி வந்து த்ரூ லேண்ட் வழியாக வந்திருப்பாரு. யார் பீரியட்ல அப்படின்னா குஷானா பீரியட்ல. என்சிஆர்ல இது மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கும். That Parthians periodல கோண்டோ ஃபெர்னஸ் ரூலர் ஓட அசோசியேட் பண்ணியிருப்பாங்க சென்ட் தாமஸ். பட் ஹீ இஸ் ஆல்சோ செட் டு விசிட் த்ரூ த போர்ட் ஆஃப் முசரிஸ், தட் இஸ் த்ரூ கேரளா மூலமாக வந்தார் அப்படின்னு. அப்போ இட் இஸ் மென்ஷன்ட் இன் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் லைக் ரோமிலா தாப்பர் that he visited twice, right? So one is through land route and northwestern India, right? So அப்போ Parthians route கோண்டோ ஃபெர்னஸோட அசோசியேட் பண்ணியிருப்போம். That is St. Thomas. Then it is also said in the book that Gondo Fernus வந்து St. Thomas ஓட அவரே தன்னை அசோசியேட் பண்ணிக்கிட்டாரு in order to get famous அப்படின்ட்டு. Then he also said to be visited through Kerala, that is through port of Muziris, right? So Muzirisல இருந்து அவர் நிறைய இடத்துக்கு வந்து then சென்னைக்கு வந்திருப்பாரு. So we have a St. Thomas Mount in Chennai, and there is also said that he got killed in Mylapore, right? Okay, so answer is 2, 1, 4, 3. Okay, so the tradition of erecting stupas may have been pre-Buddhist period but associated with Buddhism. Okay, it is simply a PYQ. There is one time they have asked about this question that stupa is pre-Buddhist in origin. That statement was wrong, right? So stupa was pre-Buddhist in origin. So the stupaங்கிற வார்த்தை Sanskrit literature Buddhism வர்றதுக்கு முன்னாடியே மென்ஷன் ஆயிருக்கு. So this is right. Okay, the word stupa is mentioned in Rigveda. ரிக்வேதாலையும் மென்ஷன் ஆயிருக்கும். அதாவது பிராமணாஸ் வந்து ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஃபயரில் நிறைய போடுவாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து வர போக இட் லுக் லைக் சம் ஸ்ட்ரக்சர், அதுக்கு தான் அவங்க ஸ்டூப்பான் பேர் வச்சிருக்காங்க இன் ரிக்வேதா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, 88 about Lokayata and Ajivikas. So Ajivika we know, Mahakali, Goshala. So Ajivikas were often described as materialist, but we know that Ajivikas are fatalist. Fatalist na anartham fate, those who believe in fate. எல்லாமே விதிங்க அப்படின்னு சொல்றவங்க தான் ஆஜீவிகாஸ். நம்ம கையில எதுவும் இல்லை, ஆண்டவன் செயல் அப்படின்னு சொல்றவங்க தான் ஆஜீவிகாஸ். ஸோ அப்போ தே வில் அக்செப்ட் த ஃபேட், ரைட்? தே டோன்ட் மேக் மச் எஃபர்ட். ஓகே, ஸோ வேரஸ் லோகாயத்தாஸ் இஸ் நோன் ஃபார் மெட்டீரியலிஸ்ட். அப்போ ஸ்வாப்பாக இருக்கு. ஸோ லோகாயத்னா என்ன அர்த்தம்? இந்த லோகமே வந்து மனிதருடைய ஹாப்பினஸ் தான் படைச்சிருக்காங்க. ஸோ கடன் வாங்கியாச்சும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் லோகாயத்தாஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். Okay, the original text of these traditions have not survived. Yes, that is right. And we of course will get largely their details from caves and inscriptions. We know that Ashoka and his grandson Dasharath ரெண்டு பேருமே ஆஜீவிகாவுக்கு கேவ்ஸ் டொனேட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு, ரைட்? The Barabar caves in Bihar, so donated to Ajivika sect by Ashoka and Dasharatha. So அந்த மாதிரியான எவிடன்சஸ் தான் நம்மகிட்ட இருக்கே தவிர there is no textual reference. So statement 2 is right. Right, so 1 is wrong. Answer is B only. Okay. So question number 89, again with respect to Buddhism. The women were admitted into Sangha by mediation of Ananda. Okay, so initially Buddha or time period la வந்து Buddha restricted women. Only men are allowed into Buddhist Sangha. சங்கம்னா நமக்கு தெரியும், எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்றக்கூடிய மொனாஸ்ட்ரி. அந்த சங்கத்துக்குள்ள புத்தா வந்து did not allow women initially. ஸோ அதுக்காக பின்னால் புத்தாவுடைய சீஃப் டிசைபிள் வந்து ஆனந்தா. ஸோ ஆனந்தான்னு கொஷின் நீங்கள் மென்ஷன் ஆயிருக்கு. ஆனந்தா வந்து
புத்தாவுடைய சீஃப் டிசைபிள். புத்தாவில் நிறைய டிசைபிள் இருப்பாங்களே, அதில் சீஃப் டிசைபிள் ஆனந்தா. அதாவது புத்தா தான் நம்பர் 1னா இவர் தான் நம்பர் 2, ரைட்? இவரும் புத்தாவுடைய ஃபோஸ்டர் மதர் யாரு? பிரஜபதி கௌதமி. மகா பிரஜபதி கௌதமி தான் புத்தாவுடைய ஃபோஸ்டர் மதர். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? புத்தாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்க தட் விமன் ஷுட் பி அலவுட் இன் டு த சங்கா அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆனந்தா மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு. எஸ், இட் இஸ் ரைட். ஒன்லி ஆனந்தான்னு கொடுக்கல, பட் ஆனந்தா மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். செகண்ட் ஒன், அப்படி புத்தாவை 2 பேரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் புத்தா அலவுடு விமன் பட் வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் எனிவே த ஃபர்ஸ்ட் விமன் டு என்டர் இன் டு சச் சங்கா இஸ் த கௌதமி ஹர் செல்ஃப். அவங்க தான் புத்தாவை கன்வின்ஸும் பண்ணாங்க. ஹர் செல்ஃப் ஷீ வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் டு என்டர் தி சங்கா. ஸோ தட் வாஸ் கிவன் இன் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். That is true. They will all known as bhikkhunis. So male are known as bhikkhus, females are known as bhikkhunis, right? Third one, women who entered sangha went on to become theris, right? So theris na enna artham? Who attend the liberation, right? So same statement, it's a very sleeping statement. So this is also right. So answer is 1, 2 and 3, right? Okay, so next one, which of the following rulers had appointed pativedakas? Okay, pativedakasa யார் அப்பாயிண்ட் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ரிப்போர்ட் அபவுட் தி அஃபேர்ஸ் ஆஃப் த பீப்புள் அட் ஆல் டைம்ஸ் எனிவேர். ஓகே, ஸோ அசோகா எங்கே வேணாலும் இருக்கலாம். கோர்ட்டில் இருக்கலாம், மாட்டு தொழுவத்தில் இருக்கலாம், படுக்கை அறையில் இருக்கலாம், எங்கே வேணாலும் அசோகா இருக்கலாம். பட் அசோகா எங்கே இருந்தாலும் த அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட், நாட்டு நடப்பை கண்டிப்பாக அவர் அசோகா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அசோகா பீட் எனிவேர், ரைட்? எனிவேர் அட் ஆல் டைம்ஸ். மிட் நைட் 12 மணியாக இருந்தாலும், 2 மணியாக இருந்தாலும், 2:15 மணியாக இருந்தாலும், டைமும் நோ கன்சிடரேஷன், பிளேஸ் நோ கன்சிடரேஷன். irrespective of time and place, pativedaka has to report the affairs of the state. அதாவது பப்ளிக் நாட்டு நடப்பை அவருக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சிருக்காரு. இட் இஸ் நோன் அஸ் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுது? அபவுட் பதிவேதகாஸ், ரைட்? நியூ என்ஜாட்ல கொடுத்துருக்காங்க தீம்ஸில். ஸோ திஸ் பதிவேதகா அவங்களோட வேலை என்ன? வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் நாட்டு நடப்பை. இட் இஸ் லைக் ஐபின்னு வச்சுக்கோமே, இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஸோ அவங்களோட ஒர்க் என்ன? இந்த மாதிரி அஃபேர்ஸை ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பதிவேதகா இஸ் லைக் அன் ஐபி டியூரிங் அசோகா பீரியட். ஸோ பீப்புளை நாட்டு நடப்பை பார்த்துட்டே அசோகாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் அசோகா நோ வாட் ஹேப்பன்ஸ் in his empire, so that he will take the right action at the right time, right? So it is like an advanced administration. So answer is Ashoka. So இந்த மாதிரி மெஷரை ஆப்ஷனில் நம்ம யோசிக்கவே கூடாது. யார் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மெஷர் யாரால பண்ண முடியும்? கிரேட் கிங்கால தான் பண்ண முடியும். இட் இஸ் அசோகா த கிரேட், ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் A. So this was given in the new NCERT about Pativedakas, right? So Pativedakas are largely, it is, the detail is mentioned in Girnar, right? So Girnar edict la it was mentioned, right? So Devanambiya Piyadashi mentioned about Pativedakas known as reporters, right? So they report the activities of the people. Okay, next one, Rakhi Gargi is the largest known site of the Harappan civilization discovered so far, right? So Harappan civilization la இருக்கக்கூடிய largest site area wise is the Rakhi Gargi. It is easy statement. So statement 1 is right. Statement 2, Lothal, a Harappan site in Gujarat. So இங்க additional ஒரு fact இருக்கு, இது குஜராத் ஆன, அதுவும் செக் பண்ணும். Yes, it is Gujarat. The oldest known man-made dockyard in the world. So dockyard man-made பண்ணதுல oldest is Lothalனு சொல்லியிருக்காங்க. So that is also right. So ரெண்டுமே easy one தான். So answer is C. 36, answer is C. Okay, 37, Pars, historical place and well known for. So Bamiyan, we know it is in Afghanistan, Bamiyan Buddha. So Gandhara art. So it is right. So Gandharaவும் Taxilan Afghanistan ஏரியால தான் இருக்கு. So Bamiyan அங்க தான் இருக்கு. Of course Gandhara art. Okay, Mathura, headless standing figure of Kanishka. நம்ம முன்னாடியே பார்த்தோம். கனிஷ்கா கொஸ்டின்ல மதுரா தான் கனிஷ்காவுடைய செகண்ட் கேபிட்டல், ரைட்? ஒன் ஆஃப் த கேபிட்டல். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இஸ் புருஷபுரா அண்ட் செகண்ட் கேபிட்டல் இஸ் மதுரா. அப்போ அந்த மதுரால ஏன் கேபிட்டல் இருக்குன்னா, மதுரா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சென்டர் ஆஃப் கனிஷ்கா, ரைட்? கனிஷ்கா பீரியட் அப்போ. ஸோ கனிஷ்கா சப்போர்ட்டட் மஹாயான புத்திசம், ரைட்? அதில் அந்த மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் ஆஃப் மஹாயான புத்திசம்ல தே ஹாவ் மேட் ஸ்கல்ப்சர் ஆஃப் கனிஷ்கா, பட் தலை இல்லாமல் இருக்கு. ஹெட்லெஸ் ஸ்டாண்டிங் ஸ்கல்ப்சர் ஆஃப் கனிஷ்கா. இட் இஸ் லொக்கேட்டட் இன் மதுரா. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். தேர்ட் ஒன், சான்கிசா. It is about elephant capital of Ashokan Pillar. This is also right. So we know the Ashokan Pillar. So இந்த மாதிரி டேப்பரிங்காக இருக்கும், மேலே ஒரு கேபிட்டல் இருக்கும், ரைட்? ஸோ இங்கே தான் அனிமல் இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ இந்த அனிமல் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்கேருந்து எடுத்திருக்கு?
சாரநாத் பில்லர்ல இருந்தா அந்த 4 லைன், ரைட்? ஸோ அப்போ அசோகா என்னென்ன லைன்ஸ் என்னென்ன கேபிட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னா 4 லைன்ஸ், ரைட்? இந்த 4 லைன்ஸ் எங்கெங்க இருக்கு? லார்ஜ்லி சாரநாத் அண்ட் சாஞ்சி. நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சாரநாத் பில்லருடைய 4 லைன்ஸ் தான் எடுத்திருக்கோம். செகண்ட், we have single line. ஓகே, இது நிறைய பிளேஸ்ல இருக்கு. லார்ஜ்லி லாரியா நந்தன்கர்க், லாரியா நந்தன்கர்க். இங்கே வந்து சிங்கிள் லைன் இருக்கு. ராம்பூர்வாலையும் சிங்கிள் லைன் இருக்கு. தென் we have bull capital, it is in Rampurwa. Then we have elephant capital, and that is what asked in the question. So we should know all this information: 4 lines, single lines, bull capital, and elephant capital. So elephant capital is located in Sankisa. So that was given. So that is also right. So all the 3 are right. Answer is C. Okay, arrange the following events in chronological order. Defeat of Harsha by Pulakesh in 2, right? So this is known as the Battle of Narmada. So river Narmadaவை எல்லையா வச்சுக்கிட்டாங்க ஹர்ஷாவும் புலகேசின் 2. சாளுக்கியன் கிங் தான் சாளுக்கியாஸ் ஆஃப் பாதாமி, அவர் தான் புலகேசின் 2. ஸோ ஹர்ஷா வந்து சவுத்தில் ஒரு த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் சுப்ரீம் லீடர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நர்மதா பார்டரை தாண்டி வராரு. நர்மதா பார்டரை நீ தாண்டக்கூடாது, நர்மதா நம்ம 2 பேத்துக்கும் எல்லை அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தினவர் தான் புலகேசின். அப்போ பேட்டில் ஆஃப் நர்மதால ஹர்ஷா வாஸ் டிஃபீட்டட், right? So very very important battle took place in 618 AD, right? So this one is time period is very important. Okay, we know Ilangovadigal. So post Sangam. So Sangam period ku post Sangam. So that means 5th to 6th century, right? Whereas Mrichakatika of Shudraka is 4th to 5th century. It is written during Gupta period. Okay. Okay. Then Pallava, it is later. Okay, we can see the exact timeline. But anyway, so from this, in the general information தெரிஞ்சாலும் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிட முடியும். ஸோ இதில் அர்லியஸ்ட் ஈவெண்ட் வந்து எது? பை சுத்ரகாஸோடைய மிருச்சகடிகம். அப்போ அது தெரிஞ்சாலும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நடந்திருக்கிறது எது அப்படின்னா, இது லாஸ்ட்டாக நடந்திருக்கிறது பல்லவாவுடைய தான். ஓகே, ஸோ 3, 4, தென் 3, இது 600னா இதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 4, 3, 2, 1. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர் த டைம் லைன் ஹியர். So 618, 700, 5th century to 6th century, 4th century to 5th century. So கொடுத்ததிலே இதுதான் earliest, right? So easy one, right? Okay, consider the following works. Literary works subject. அதாவது லிட்டரேச்சரை கொடுத்துருக்காங்க, அது என்ன சப்ஜெக்டை டீல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அஸ்தங்க சம்ரஹா, இட் இஸ் ரிலேட்டட் வித் மெடிசன், ரைட்? ஸோ தட் இஸ் ரைட். ஸோ தசரூபகா, it is a playwright, it is not a grammar, right? So this one is wrong. Leelavati, very very famous ancient Indian text about mathematics, right? So Indians are known for their mathematics, and Leelavati is a very important book. So this is the deal with mathematics, right? Okay, so answer is only 2. Okay, the famous 11-headed Bodhisattva, okay, also known as Avalokiteshvara, also known as Padmapani, right? It is a PYQ. So Padmapani, I think 2017 கேட்டிருக்காங்க. which cave, right? Ajanta cave. பட் ஆனால் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து பத்மபாணியோட 11-headed ஸ்டாச்சு எங்க இருக்கு, ரைட்? 11-headed ஸ்கல்ப்சர் பத்மபாணியோடது எங்க இருக்குன்னு தான் கொஸ்டின். ஸோ இட் இஸ் நாட் லொகேட் பத்மபாணி போஸ்டர் தான், இட் இஸ் லொகேட் அஜந்தா, ரைட்? ஸோ 11-headed Bodhisattva Avalokiteshvara is not located in Ajanta, right? So it is located in Kanheri caves, right? It must be a new information to you. So தெரிஞ்சு வச்சுக்கலாம். So 11-headed is located in Kanheri caves. Okay, you can just see. So this is a 11-headed Avalokiteshvara. So அப்படி தலைக்கு மேல அப்படி தலையா இருக்கும், right? So this is the 11-headed Avalokiteshvara, right? So Kanheri caves. Okay, so 26. A group of rock-cut caves is known for massive sculptures dedicated to Saivism. So என்ன ரிலீஜன்னா சைவிசம் சொல்லியாச்சு. 3-headed image of Shiva, அதாவது 3 தலை இருக்கக்கூடிய இமேஜ், ரைட்? இட் இஸ் நோன் அஸ் மகேஷ் மூர்த்தி. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் என்சிஆர்டில் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட்லேயே தெளிவாக கொடுத்துருக்கோம். இட் லொகேட்டட் இன் எலிஃபேண்டா, ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ யூ கேன் ஜஸ்ட் see the image. So this one is the Mahesh Murthy of Elephanta, right? So 3 head, right? So answer is this. Okay, Yavudeya coins are primarily depict which of the following deity? எந்த டெய்ட்டியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு இருக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு யவுதேயனா யாருன்னா, ஸோ யவுதேயஸ் ஆர் ட்ரைபல்ஸ். ஸோ தே லிவ்டு ஃப்ரம் த அர்லி பிசி டு த அர்லி ஏடி, ரைட்? பிசிலேருந்து ஏடி வரைக்குமே அவங்க வாழ்ந்துருக்காங்க. தே ஆல்சோ லிவ்டு டியூரிங் குப்தா பீரியட். ஸோ குப்தா பீரியட் அப்போ தே பெய்ட் ட்ரிபியூட் டு குப்தாஸ். ஸோ அப்படின்னு தான் நம்ம நிறைய டெக்ஸ்ட்டில் பார்க்குறோம். ஸோ யவுதேயஸ்னா ஜஸ்ட் நோ தட் தே ஆர் ட்ரைபல்ஸ், lived largely in Rajasthan, Punjab, right? And they paid tribute to Gupta. Okay, so அப்போ குப்தா கீழே ஒரு ஸ்மால் ட்ரைபல் கிங்டம் தான் இவங்க யவுதேயாஸ். ஸோ தே issued coins. So question again, new logic. When the question is new, answer is new. ஸோ இதில் புதுசாக என்ன இருக்குது? Kartikeya, right? So just know this information, some additional information. So Kartikeya is mentioned. You can just see the image. Okay, so this was Kartikeya. Okay, you can just see a peacock here, Mailu. So Kaila Velu. So it is like a Kartikeya, right? The Murugan image. So Kartikeya image was there in north as well, right? So Yaudeya coins belongs to Kartikeya. An inscription that records migration, economic prosperity, public works undertaken by a guild of silk weavers. So clue எங்க தான் இருக்கு? Silk weavers இங்க தான் இருக்கு. So old NCERTலயும் மென்ஷன் ஆயிருக்கும், நியூ NCERTலயும் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஈஸி கொஸ்டின் தான், புக்கை படிச்சிருந்தா. ஓகே, மெக்ரோலி ஐரன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரியும், பிலாங்ஸ் டு குப்தா டைனஸ்டி. பிரயாக பிரசஸ்தி அகைன் குப்தா டைனஸ்டி. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன், ரைட்? ஜூனாகத் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரியும், 2 ஜூனாகத் இருக்குது, ருத்ரதமன் ஃபர்ஸ்ட், தென் குப்தா பீரியட்லேயே ஒன்று இருக்குது. ஸோ இந்த மூணுமே என்னது? தே ஆர் கவர்மெண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், தட் இஸ் issued in the name of king, right? ஆனால் இந்த கொஷின் வந்து என்ன கேட்டிருக்குன்னா, ஸோ திஸ் கொஷின் இஸ் அபவுட் ப்ரைவேட், ரைட்? கில்ட் ஆஃப் சில்க் வீவர். சில்க் வீவர் இஷ்யூ பண்ண ஒரு, அவங்கள பற்றி பேசின ப்ரைவேட் இஷ்யூ பண்ண ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ நம்ம இது ஆப்ஷனை ஈஸியாகவே இதை வச்சு எலிமினேட் பண்ணிட முடியும், ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் தஷபுரா ஆர் மண்டசார் இன்ஸ்கிரிப்ஷன், ரைட்? ஸோ மண்டசார் இன்ஸ்கிரிப்ஷன்னா வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன், ஆல்சோ நோன் அஸ் தஷபுரா, ரைட்? ஓல்டு என்சிஆர்டில் மண்டசோர் மட்டும்தான் இருக்கும், தீம்ஸில் தஷபுரானும் இருக்கும், ரைட்? ஸோ இந்த மண்டசோர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சில்க் வீவர்ஸ் பற்றின ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட ஸ்டோரி என்னென்னா, குப்தா பீரியடில் தான் இவங்க வாழ்ந்துருப்பாங்க. ஸோ குப்தா பீரியடில் வந்து வி நோ த டிக்ளைன், அந்த டிக்ளைன் ஆஃப் குப்தா பீரியடில் என்ன ஆயிருக்குன்னா, இந்த பீப்புள் ஆக்சுவலி லார்ஜ்லி சில்க் வீவர்ஸ்னா அஃப்கோர்ஸ் தே லார்ஜ்லி லிவ்டு இன் குஜராத், ரைட்? ஏரியா கால்ட் லதா, ரைட்? ஸோ லதா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. இந்த பிளேஸ் தான் தேர் ஒரிஜினல் ஹேபிட்டாட் ஆஃப் சில்க் வீவர்ஸ். ஸோ டியூ டு த டிக்ளைன் ஆஃப் குப்தா, ட்ரேடு டிக்ளைன் ஆயிரும். ஸோ அதனால் அவங்க வந்து என்ன, இது ஃபஸ்ட்டு நாங்கள் இவ்வளோ எக்கனாமிக்காக ப்ராஸ்பராக இருந்தோம், ஆனால் ட்ரேடு டிக்ளைன் ஆனதுனால வி ஹாவ் டு மூவ் டுவர்ட்ஸ் தி அதர் பார்ட், ரைட்? தே மூவ் டு Madhya Pradesh, right? So that is what mentioned in the inscription. So from Gujarat to they migrated to Madhya Pradesh, called a place called Dashapur or Mandasaur. So இது வந்து சில்க் வீவர்ஸோட லைஃப் பற்றி இதை டிஸ்கிரிப்ஷன், தட் இஸ் தேர் மைக்ரேஷன், அவங்களோட ப்ரீவியஸ் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி, இதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன், தஷபூர் ஆர் மண்டசோர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ 29 ஏன்ஷியன் போர்ட் கொடுத்தாச்சு. லொக்கேட் ஆன் த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. அப்போ வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எது? இந்த சைடில் மட்டும் இருக்கணும், இந்த சைடு இருக்கக்கூடாது, ரைட்? ஓகே, கல்யாண், ஓகே, மகாராஷ்டிரா. சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி அப்படின்னு நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம இதை போட முடியும். ஸோ அப்போ கல்யாண், ஸோ இட் இஸ் வெஸ்டர்ன் இந்தியா, ஸோ இட் வில் கம். சோபாரா, பரூச், ரைட்? ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட், ரைட்? பரூச் குஜராத், சோபாரா இன் மகாராஷ்டிரா, ரெண்டு போர்ட்டுமே வெஸ்டர்ன் போர்ட். Tamaralipti. So regarding Tamaralipti, very important Mauryan port, right? So this is a very important Mauryan port. It flourished even during Gupta period. From Maurya to Gupta, even to Pala, medieval period, Tamaralipti, or it is also known as Tamluk. So this is a very important port on the eastern coast, whereas western port la Bharuch, Sopara and Kalyan are very important port, right? ஸோ இனிஷியலாக குப்தா பீரியட் கோல்டன் பீரியடாக இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, குப்தா ட்ரேடு வந்து லார்ஜ்லி வித் ரோமன்ஸ், ரைட்? ஸோ நம்ம முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம், ரோமன்ஸ் வந்து லார்ஜ்லி ஹேட் கோல்டு ட்ரேடு வித் இண்டியன்ஸ், ரைட்? அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் குப்தா பீரியட். ஸோ அதனால் குப்தா பீரியட் ஆல்சோ இஷ்யூ லார்ஜ் நம்பர் ஆஃப் கோல்டு காயின்ஸ் டியூ டு த எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி வித் யூரோப் ட்ரேட், ரைட்?
இப்போ யூரோப் ட்ரேட் இருந்துச்சுன்னா இட் இஸ் நோன் தட் வி வில் ஹாவ் எக்கனாமிக் ப்ராஸ்பாரிட்டி. ஸோ இதை நம்ம ரீசெண்டாக நம்ம இந்த கொஸ்டினை எதோட லிங்க் பண்ண முடியும்? ஸோ இந்தியா ஹாவ் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ், தட் இஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் EU. ஸோ வாட் it can lead to? It can lead to a golden period of the contemporary era, right? The same as Gupta period. Gupta periodலையும் யூரோப்பியன் ட்ரேட்னால தான் Gupta period was very flourished. ஆனால் குப்தா பீரியட் அப்போது, குப்தா பீரியடுக்கு முன்னாடியே ரோமன் எம்பையர் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ ரோமன் எம்பையர் ஸ்டார்டட் ரெடியூசிங் தேர் ட்ரேட் வித் குப்தா. ஸோ அதனால் வி டோன்ட் ஹாவ் மச் அதர் ஆப்ஷன். அப்போது அதர் ரோமன் ட்ரேட் இல்லைன்னா தி அதர் ஆப்ஷன் இஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ரைட்? ஸோ குப்தா பீரியடில் இனிஷியலாக ஃபோக்கஸ் ஆகிருந்த இந்த வெஸ்டர்ன் போர்ட்ஸ் ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அப்போது முன்னாடி ட்ரேடு வந்து ரோமனோட இருந்தது. ரோமன் எம்பையர் டிக்ளைன் ஆனதுனால Gupta Empire started moving towards east, known as Southeast India, Southeast Asia, right? அப்போ Southeast Asia போனோம்னா of course we have to use the eastern port. அந்த போர்ட் தான் என்னது? தாமிரலிப்தி. So தாமிரலிப்தி is very important. So this is story of Gupta. There is one story for Ashoka, right? So Ashoka periodல Ashoka started propagating Dhamma or Buddhism. So அந்த பீரியடில் அசோகன் பீரியடில் அசோகா என்ன பண்ணாருன்னா he sent his son Mahinda and his daughter டு ஸ்ரீலங்கா. அப்போ ஸ்ரீலங்காவுக்கு கடல் வழியாக பையனையும் பொண்ணையும் அனுப்புகிறாரு. எதுக்கு? புத்திசமாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அப்போது அசோகா என்ன பண்ணுறாரு? பையனையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாரு? பாட்டலிபுத்திரால இருந்து தாமிரலிப்திக்கு போகிறாரு. தாமிரலிப்தி இஸ் லொக்கேட்டட் இன் பெங்கால். அப்போது பே ஆஃப் பெங்கால் பெங்காலுக்கு போகிறார். ஸோ அசோகா பையன் பொண்ணு 3 பேரும் தாமிரலிப்திக்கு போகிறாங்க. ஒரு போட்டில் பையனையும் பொண்ணையும் ஏற்றி விட்டு ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சுட்டு டாடா பை பை சொல்கிறார். ஸோ அதுதான் வந்து தாமிரலிப்தி போர்ட், ரைட்? ஸோ இது வந்து மௌரியன் பீரியட்லையும் இம்பார்ட்டன்ட், குப்தா பீரியட்லையும் இம்பார்ட்டன்ட், பின்னாடி பாலா பீரியட்லையும் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ திஸ் ஒன் இஸ் அ ஈஸ்டர்ன் போர்ட் ஆல்சோ நோன் அஸ் தாம்லுக், ரைட்? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்லி 3 மட்டும் தான் எலிமினேட் பண்ணணும், ரைட்? ஸோ 1 to 4. ஸோ இட் இஸ் அ ஈஸி கொஷின் பட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தேர் இஸ் ஒன் மோர் போர்ட் நோன் அஸ் கண்டசாலா. Okay, so Ghantashala is a very important Gupta port on the eastern side. On the eastern side, it is located in Andhra Pradesh. Okay, so this is Andhra Pradesh. Know this as well. Okay, which of the following works of Kalidasa describe the seasons of India? Seasons of India பற்றி எந்த புக் அதிகமாக பேசுது? ஸோ அபிஞான சமுத்திரம் எல்லாமே காளிதாஸ் எழுதின புக் தான். ஸோ புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அகைன் சேம் லாஜிக் ஃபாலோ. when the question is new, answer is new. அப்போ புதுசாக கொஷனுக்கு ஆன்சரும் புதுசாக தான் இருக்கும், ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் டி, ரித்து சம்ஹாரா. ஸோ இதோட மீனிங் என்னென்னா டிஃப்ரெண்ட் சீசன் அப்படின்னு தான் அர்த்தம். இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா, ஸோ ரித்து சம்ஹாரா டாக்ஸ் அபவுட் 6 seasons of India including the monsoon season. So answer is D. Okay, Gupta kings issued a large number of gold coins known as dinar, right? So dinar அப்படிங்கிற கோல்டு காயின் தான் they issued. We know Gupta issued large number of gold coins. So statement 1 is wrong. Sorry, right. Gupta also issued silver coins and that is known as Rupaka. Okay, so Rupaka is a silver coin. Gold coin oda per vandu dinar. Gupta coins were carved with images of the king on one side and deities on the other, right? So we have n number of coins. adula vandu Vaishnavite சம்பந்தமான கருடா சிம்பல்ஸ்லாம் வச்சு நிறைய காயின்ஸ் இருக்கு. So that is also true. So both statements are right. Answer is C, 31C. 32. Statement 1, Greek Hellenistic artistic influence found its clearest expression in Gandhara School of Art. So Gandhara School of Art நாலே நமக்கு தெரியும் Hellenistic influence. So both indigenous as well as Hellenistic ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்தது தான் Hellenistic. So this is right. Gandhara நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் Bamiyan, right? ஒரு கொஸ்டின்ல Bamiyan is Gandhara, Taxila and as well as எல்லாமே Gandhara School of Art. Okay. Statement 2, Mathura School of Art developed as an indigenous style. Okay. Using Buddha images using red sandstone and did not show Greek influence. Okay, so இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செக் பண்ணுதுன்னா மதுரா ஸ்கூல் இண்டிஜினஸா இல்லையா, அப்புறம் ரெட் சாண்ட்ஸ்டோனா இல்லையா, புத்தா இமேஜஸா இல்லையான்னு தான் செக் பண்ணுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட், ரைட்? ஸோ வி நோ தட் Mathura and Amaravati School of Art both are indigenous, whereas Gandhara School of Art had heavy influence of Greek, known as Hellenistic influence. So புத்தாவோட தலையெல்லாம் அந்த அப்சரா அதெல்லாமே இருக்கும். ஸோ Hellenistic influence, curvy ஹெட்டில் வந்து ஹேரில் கர்வினஸ்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் லார்ஜ்லி known as Hellenistic School of Art. ஜென்ரலி இங்கே யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து கிரீன் சிஸ்ட். இதில் காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டில் GNG, ரைட்? whereas Mathura it is red sandstone, right?
Okay. 33 philosophical schools and propounders. இது யாரெல்லாம் propone பண்ணியிருக்கா அப்படின்னு தான். So we have 6 philosophy. So during Vedas, so after Veda, there emerged 2 schools. Okay. So number 1 is Astika. The other one is Nastika. Okay. Astikana ஆமான்னு அர்த்தம். Nastikana no Astika தான் Nastika. So, no Astika becomes Nastika, right? So Astika, Nastika ரெண்டு பேரும் ஒரு क्वेश्चனுக்கு ஆமா இல்லைன்னு பதில் சொல்றாங்க. So whether Vedas are infallible or not அப்படிங்கிற क्वेश्चனுக்கு ஆமா வேதாஸ் வந்து infallible, it is very important அப்படின்னு சொல்றாங்க Astikas. So அவங்க தான் Astikas. There are 6 branch of schools. Okay. Vedas வந்து infallible கிடையாது no அப்படின்னு சொல்றவங்க Nastikas, and adula we have 3 schools. So totally we have 6 Astikas and 3 Nastika school. Vedas are infallible ஆமா 6 school இல்ல 3 school. Okay. So Nastikala we have Buddhism, Jainism and Karvaka. So இந்த மூணு பேரும் Nastika. Vedas are not infallible. So Vedas are infallible 6 schools. So அதுல தான் 4 schools நம்ம இதுல கேட்டிருக்கோம். We have 2 more school, Yoga and we have Vedanta or Purva Mimamsa, Uttara Mimamsa, Purva Mimamsa. Vedanta is also known as Purva Mimamsa. Okay, so Nyaya is founded by Gautama. So this is right. Samakya school, transmigration of Sola பத்தி பேசியிருக்கோம். So Kapila, this is also right. Vaisheshika, இதான் வந்து school of physics. But Kannada, Kanaga or Uluknath, எப்படி வேணாலும் different nameல இருக்கு. So this is also right. Mimamsa, Gemini, this is also right. Yoga, Patanjali. Vedanta, Baudhayana. Okay. Sorry, Bhadrayana. Bhadrayana. Okay. இவங்க தான் இந்த 6 பேரு. Just know. Right? இவங்க அஸ்திகா ஸ்கூல்ல சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருந்தாலே இதுல ஏதாவது டெஸ்கிரிப்ஷன் கொஸ்டின் கேட்டால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா அவங்க வேதாசா இன்ஃபாலிபிள்னு சொல்கிறவங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படி நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதுக்காக நம்ம போய் இவங்க என்னென்னலாம் சொன்னாங்கலாம் படிக்க தேவையில்லை. தே பிலாங்ஸ் டு அஸ்திகான்னு தெரிஞ்சாலே அஸ்திகான்னு என்ன அர்த்தம்? வேதாஸ் ஆர் இன்ஃபாலிபிள்னு அர்த்தம். அப்போ வேதாஸில் சொல்லப்பட்டதெல்லாம் அவங்க நம்புறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படி இருக்கும், அவங்க என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 6 பேர், ஜஸ்ட் 1 லைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஃபவுண்டர்ஸ். இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அஸ்திகான்னு தெரிஞ்சாலே we can any questions we can easily answer, right? So 33 answer is all the 4. Okay, 34. So this is about sects of Jainism and Buddhism. So first statement says Shvetambaras. So during Mahajanapada's time, so there was a famine. So famine வந்தனால ஒரு குரூப் வந்து கிளம்பி சவுத்துக்கு போவோம், திருப்பி வருவாங்க, திருப்பி வந்துட்டு சண்டை போடுவாங்க. லெட்ஸ் சே ஸோ இங்கே ஃபெமைன் வருது. ஃபெமைன் வந்தனால பொழப்புக்காக வேறு இடத்துக்கு போகிறாங்க, ரைட்? ஃபெமைன் முடிஞ்சிருது, தே வில் கம் பேக். ஓகே, ஸோ கம்பேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த 2 குரூப்புக்கும் இப்போ சண்டை வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே மைக்ரேட் ஆகி போன குரூப் என்ன சொல்லுது? இல்லை, ஜெயினா இதை தான் சொன்னார், மொனாஸ்டிக் ரூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆடைகளை கூட திறக்கணும்னு சொன்னார். அவர் வந்து சிம்பிளிஸ்டிக்காக வாழணுங்கிறக்காக அப்படி சொல்லியிருப்பாரு, அவங்க இதை இப்படி இன்டர்பிரட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மொனாஸ்டிக் ரூல்ஸ்லையும் மகாவீர் சொன்னதுலையும் வச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்தனால 2ஆக உடையும் ஒரு குரூப், ரைட்? ஸோ அப்போ திருப்பி வந்ததுக்கப்புறம் சண்டை வரும். நீங்கள் ஏன் இப்படி வாழ்றீங்க? ஜெயினா நம்ம மகாவீர் வந்து இப்படி வாழ சொல்ல, இப்படி தான் வாழ சொன்னார் அப்படின்னு அவங்க சண்டை போட்டுப்பாங்க. அதனால தான் அவர் 2ஆக பிரிவாங்க. ஸோ பிரியும் போது ஃபஸ்ட்டு பிரியறது ஸ்வேதம்பராஸ் அண்ட் திகம்பராஸ், ரைட்? ஸ்வேதம்பராஸ் were who stayed in the sthalam known as Stalabahu. Okay, ஒரிஜினல் ஸ்தலத்திலேயே இருந்தவர் ஸ்தலபாகு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ஸ்தலம் ஸ்வேதம்பரா, ஸ்தலபாகு எஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். Bhadrabahu belongs to Digambaras, right? Who migrated to the south. So Digambaras are south. So Bhadrabahu கூட தான் சந்திரகுப்தா மௌரியா கிளம்பி வந்து உயிர் நீத்தார் நம்ம பார்த்தோம். So Bhadrabahu, Digambaras, right? So statement 1 is wrong. So இங்க வந்து என்ன வரணும்? Shvetambaras stayed in north itself, right? இங்க Digambarasன்னு இருந்தா the statement would be right, right? So this one is wrong. Dharmaguptaka and Mahasangika were sects of Buddhism. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ செக்ட்ஸ் ஆஃப் புத்திசமில் என்னென்ன செக்ட்ஸ் இருக்குது மேஜராக. ஸோ செக்ட்ஸ் ஆஃப் புத்திசம் பொறுத்த வரைக்கும் இட் லார்ஜ்லி
we had two sects during Second Buddhist Council. One is Mahasangika, what is given here. The other is Staviravadan. So, this is the Second Buddhist Council form ஆயிருப்பாங்க. Then fourth Buddhist Council we have Mahayana, Hinayana, right? So, இதில் இருந்து தான் then we have so many other. நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் மகாயானால இருந்து ரெண்டு, ஒன்று மத்தியமிகா, இன்னொன்று யோகச்சரா. ஓகே, ஆனால் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கோம், மகாசங்கிகா. அப்போ பேசிக்கான ஒரு செக்டை பற்றி தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வெரி ஃபர்ஸ்ட் செக்ட் ஃபார்ம்டு, ரைட்? அதாவது செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் அண்டர் காலசோகா. ஸோ வி ஹாவ் மகாசங்கிகா அண்ட் ஸ்தவிரவாதின், ரெண்டு பேருமே ஒரிஜினல் சங்காவை சேர்ந்தவங்க, டிவைடிங் இன்டு டூ, ரைட்? ரெண்டு பேருமே ஒரிஜினல் சங்காஸ். ஸோ திஸ் மகாசங்கிகா வி நோஸ் ஃப்ரம் புத்திசம். ஸோ இது கரெக்டாக இருந்தால் இது நமக்கு லார்ஜ்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அஸ்யூம் தட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஆல்ரெடி ராங். இது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னா, இது நமக்கு தெரியலங்கும் போது டேக் இட் ரைட், ரைட்? ஸோ அஸ்யூம் தட் இட் இஸ் ரைட். ஸோ 2 இஸ் ரைட். ஸோ தர்மகுப்தக்காவை பற்றி நமக்கு தெரியலனாலும் இந்த பாதி இன்ஃபர்மேஷன் ரைட்டாக இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கிறதுனால டேக் இட் அஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஸோ திஸ் லாஜிக் ஒர்க்ஸ் இன் திஸ் ஃபார்மேட். இந்த மாதிரி போத் 1 and 2, neither 1 or 2 ஃபார்மேட்டில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாச்சுன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாதி கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா, மீதி இருக்கிறதும் கரெக்ட்னு we can assume, right? So PYQ நம்ம நிறைய அனலைஸ் பண்ணோம்னா we can get this tactics. Okay, so answer is 2 only. Okay, which one of the following work of art is the earliest in the chronological order? Chronological orderல எது வந்து earliest அப்படின்னு கேட்டிருக்காங்க. So life size standing image of Didarganji Yakshini, right? Didarganji Yakshini belongs to Mauryan period. Ravana shaking Mount Kailash, it is located in Ellora. So Ellora is during Gupta and post-Gupta. Udayagiri Kantagiri caves, இது வந்து கிங் காரவேலா. காரவேலா பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். சேடி கிங்டம், மேகவர்மன் டைனஸ்டி, 1st century BC. பார்ஹுட் ஸ்டூபா, லார்ஜ்லி குப்தா. ஸோ ரெண்டு குப்தா அண்ட் போஸ்ட் குப்தா. இது வந்து செகண்ட் அர்லியஸ்ட், இதுதான் வந்து அர்லியஸ்ட். ஏன் அப்படின்னா we have Mauryan, right? So Mauryan is, we know, 3rd century, 2nd century, right? So this one is the earlier chronological, right? Didarganji Yakshini பற்றி இன்ட்ரோடக்ஷன் இந்தியன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸ் தான் இது, ரைட்? ஸோ அந்த இமேஜஸை மட்டுமா நம்ம திருப்பி பார்த்துட்டு போகணும், ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. Okay, so I think we have covered almost the entire ancient history along with some other information. Hope the session would be more useful, right? So now we will move to the current affairs part, right? Okay, so question number 21. So which of the following country has appointed the world's first artificial intelligence generated government minister? அதாவது கேபினெட்டில் மனுஷங்க தான் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஐ மெஷின் வந்து மினிஸ்டராக இருக்குது, அதுவும் கேபினட் மினிஸ்டராக. ஜஸ்ட் இமேஜின் ஒரு கேபினட் மீட்டிங்கில் ஒரு மெஷினும் உட்காந்துருக்கும் அஸ் அ கேபினட் மினிஸ்டர், ரைட்? ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ அது எந்த கண்ட்ரியில், அதுவும் வாட் இஸ் த பர்பஸ்? ரெடியூசிங் கரப்ஷன் இன் கவர்னன்ஸ், ரைட்? ஸோ த கண்ட்ரி இஸ் அல்பேனியா, ரைட்? ஸோ இட் இஸ் ஃபார் the AI is known as Dialla, right? So Albania appoints this for reducing corruption. So just know, Minister of Public Procurement. So this was appointed for Public Procurement Minister. ஸோ பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த இடத்துல கரப்ஷன் அதிகமாக இருக்கும், ரைட்? தெரிஞ்சவங்களுக்கு நெப்போட்டிசம்னால கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏஐ வில் ஹேண்டில் த அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ எல்லாரும் நீங்கள் அதாவது அவங்கவுங்களுக்கு தேவையான ஃபீட் அவங்க பண்ணிட்டாங்கன்னா விச் இஸ் பெஸ்ட்டோ அவங்களுக்கு தான் இதை அலோகேட் பண்ணும். ஸோ தேர் இஸ் நோ ஹியூமன் இன்டர்வென்ஷன், விச் மீன்ஸ் தேர் இஸ் நோ கரப்ஷன். அதான் இதோட ஐடியா. ஸோ வி கேன் யூட்டிலைஸ் திஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள் ஈவன் இன் GS2 ஆன்சர் ஆர் இன் தி எத்திக்ஸ் ஆன்சர், ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் Albania. Okay, next one, it is about SEO. So first statement, it is a 10-member organization. So this is right. Iran, Belarus, Uzbekistan are full members of SEO.
So this is also right. Then no summit of Council of Heads of State of SCO has been hosted by India so far, right? So this one is not right. So in 2023, India hosted SCO, although it is in a virtual summit. So virtual நம்ம ஒரே ஒரு summit host பண்ணிருக்கோம். So India hosted one summit till now, and that is 2023. For the first time, SEO plus format was hosted in Tianjin in September 2025. So facts நிறைய இருக்கு. For the first time ஒரு வார்த்தை வேற இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பாக வரதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, கொஸ்டின் வந்து நாட் கரெக்ட். அப்போ இது தப்பு, இது தப்பு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தப்பு. இது எப்போனா 2024 அஸ்தானா சமிட்லேயே SEO ப்ளஸ் ஃபார்மேட் லான்ச் ஆகிருக்கும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னு வந்தால் தப்பு, largely most of the time. So 3 and 4 is the answer. You can check this. Okay, so we have 10 members. Okay, so we have 10. So Central Asia இருக்க எல்லா கண்ட்ரியும் மைனஸ் துர்க்மேனிஸ்தான். ஸோ துர்க்மேனிஸ்தானை தவிர மீது எல்லா கண்ட்ரியுமே மெம்பர்ஸ், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம். ப்ளஸ் பெலாரஸ், அப்புறம் ஈரான், இந்தியா, பாகிஸ்தான். ஸோ இது மட்டும் தான் நமக்கு லார்ஜராக தெரிஞ்சுக்கணும் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, 2023 சமிட் இங்கே கொடுத்துருக்கு இந்தியா, ரைட்? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Okay, so this in order to highlight one word where if they use for the first time, okay, for the first time use பண்ணாங்கன்னா that statement becomes largely wrong, right? So here also it is largely wrong. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், recently வந்தாலும் தப்பு, right? Recently வந்தா for the first time வந்தா it can be largely wrong. So neither one out தான் கொடுத்துருக்காங்க. Remember this as well. We can see one more question. Okay, so in this question, fifth 5-year plan, right? So here also for the first time அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, right? So this statement is also wrong. So 3 eliminate பண்ணாலே we can easily get the answer. So just know for the first time வந்தா, then recently வந்தா it can be wrong. ஏன் recently போட்டால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஃபார் த ஃபஸ்ட் டைம்னா அப்போ ஏற்கனவே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக்கணும்னா இந்த மாதிரியான ஃப்ரேசஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஜென்ரலி நம்ம வந்து அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம், ஒன்லி, நேச்சுரலி, அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி தப்பு பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தப்பு பண்ணலாம், ரைட்? ஸோ நோ தீஸ் ஃப்ரம் PYQ. Okay, so SEO format was first held officially at Astana, not in Tianjin, the fourth statement. So answer is 3 and 4. Okay, next one, independent international scientific panel on artificial intelligence. So in the panel வந்து புதுசா வந்திருக்கு in September 2025 they have given 2 statement. Okay, first வந்து it is a global scientific body dedicated entirely to artificial intelligence. So this statement is right. Okay, it was established by UN General Assembly in September 2025. Okay, so this also right. Answer is both 1 and 2. What is the significance of this question அப்படின்னா, so இது வந்து international scientific panel, right? So we have a similar panel which was already asked in UPSC is IPCC, right? So we have a international panel on climate change, right? So in the panel வந்து என்னது, இதுவும் வந்து scientific panel for what matters, for proposing policy on climate change. அப்போ இதை வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ என்னன்னு கேட்டாங்க, இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா? UNEP ப்ளஸ் WMO, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ IPCC எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ climate சேஞ்சுக்கு, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் IPCC இம்பார்ட்டன்ட். ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ எனிவே திஸ் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் global scientific body entirely for AI established by UN General Assembly. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக சம் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, திஸ் பேனல் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 40 எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ மொத்தம் திஸ் இஸ் மெம்பர் ஆஃப் 40 மெம்பர்ஸ் எலெக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் தான். பட் ஆனால் எலெக்ட் பண்ணாலும் தே வில் நாட் ஆக்ட் அஸ் அ ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ். தே ஆர் ஓன்லி அ scientist body, right? It is not an intergovernmental body. It is an international body, not an intergovernmental body. So first நம்ம இதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், not as a state representative. Then 3-year term. Okay, so இதோட லார்ஜர் ஃபங்க்ஷன் என்னன்னா, so in September 2025 United Nations General Assembly passed one resolution. As per this resolution, they established one body called the Intergovernmental Panel, what is given in the question. They established one more thing, the second one, that is known as Global Digital Dialogue on AI Governance. Global Digital AI Governance அப்படின்னா இது வந்து இன்டர்கவர்மெண்டல். இதில் வந்து கண்ட்ரிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க.
அப்போ இந்த பேனல் வந்து scientific panel which is not intergovernmental, where state representatives are not there, only scientists are there. So in the panel will submit its annual report or any time report to this body, right? So this body is intergovernmental, where this panel will submit its report, right? So ana in the resolution la da they have established both the panel as well as the dialogue, right? So in the dialogue la da, the dialogue is governmental as well as NGOs plus scientists. It's a large body. In the body ki da in the panel will submit its report, right? So very important current affairs for the 2026 prelims. Okay, next one, agreements often seen in news, countries involved. So one in, one out scheme, UK, France. So this is about migration. You can just see this image where, so we know UK is here, France is here. We have what a body known as English Channel. ஓகே, இந்த இங்கிலீஷ் சேனல் ரொம்ப இந்த ஒரு வாட்டர் பாடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு சின்ன போர்டு எடுத்துகிட்டு தே வில் கோ ஈஸிலி கோ டு யூகே. இந்த இல்லீகல் மைக்ரேஷனை தடுக்கிறதுக்காக தே ஹேவ் brought ஒன் ஸ்கீம் known as ஒன் இன் ஒன் அவுட். அதாவது ஒரு இல்லீகல் மைக்ரண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி யூகே வில் சென்ட் டு ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் வில் சென்ட் ஒன் லீகல் மைக்ரண்ட் டு யூகே. ஸோ தட் இஸ் வாட் ஒன் இன் அண்ட் ஒன் அவுட், ரைட்? ஸோ திஸ் இஸ் பிட்வீன் UK and France. Strategic Mutual Defense Agreement, USA and Saudi. This is not right, right? So this is between Saudi and Pakistan. This is a very important news. Okay, so we have a term called deterrence. So deterrence na enna arthana, என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹாவ் அ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னா நோபடி வில் அட்டாக் மீ. ஏன் அட்டாக் பண்ண மாட்டாங்க? நான் அட்டாக் பண்ணாங்கன்னா நான் வந்து நியூக்ளியர் பாம்பை அவங்க மேலே யூஸ் பண்ணிவிடுவேன். அப்படின்னா தே வில் கெட் டெஸ்ட்ராய்ட். அப்போது நார்த் கொரியா மேலே ஏன் வந்து ட்ரம்ப் அட்டாக் பண்ணலைன்னா பிகாஸ் நார்த் கொரியா ஹேஸ் நியூக்ளியர் வெப்பன். ஆனால் ஈரானையோ வெனிஸ்வேலாவையோ ஏன் ட்ரம்ப் அட்டாக் பண்ணுறாருன்னா பிகாஸ் தே டு நாட் ஹேவ் நியூக்ளியர் வெப்பன். அப்போது டெட்டரன்ஸ் என்ன அர்த்தம்னா நியூக்ளியர் வெப்பன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நோபடி வில் அட்டாக் யூ ஈவன் த சூப்பர் பவர், ரைட்? ஸோ அப்போ டெட்டரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்தியாவும் ஏன் நியூக்ளியர் வெப்பன் அடாப்ட் பண்ணுதுன்னா சைனா அக்வயர் நியூக்ளியர் வெப்பன். அப்போது சைனா டெட்டர் பண்ணோம்னா இந்தியா ஷுட் ஆல்சோ அக்வயர் நியூக்ளியர் பவர். ஸோ அதுதான் கான்செப்ட் ஆஃப் டெட்டரன்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா இந்த டெட்டரன்ஸை வென் வி சே எக்ஸ்டெண்டட் டெட்டரன்ஸ். ஓகே, அதாவது ரெண்டு பேரும் இப்போ பாகிஸ்தான் கிட்டேயும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. பாகிஸ்தான் ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் பாகிஸ்தான் வில் ப்ரொவைட் திஸ் நியூக்ளியர் செக்யூரிட்டி டு சவுதி அரேபியா. இப்போது பாகிஸ்தான் வந்து எப்போ டெட்டரன்ஸ் யூஸ் பண்ணோன்னா பாகிஸ்தான் மேலே யாராவது அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன் அட்டாக் பண்ண மாட்டாங்க? பிகாஸ் பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட். அந்த நியூக்ளியர் வெப்பன் பவரை பாகிஸ்தான் எக்ஸ்டென்ஸ் டு சவுதி அரேபியா. இப்போ வாட் ஹேப்பன்ஸ் ஆஸ் பர் த அக்ரிமெண்ட்னா யாராவது சவுதி அரேபியா அட்டாக் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் வில் யூட்டிலைஸ் நியூக்ளியர் பவர். இப்போ லெட்ஸ் சே சம் கண்ட்ரி கால்டு எக்ஸ் வந்து சவுதி அரேபியாவில் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ் மேலே பாகிஸ்தான் போய் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் extended deterrence. So this was a very, very important news. It is wrong, right? Saudi and Pakistan. So this one is wrong. Then mutual recognition agreement for organic products. So organic products இந்தியால இருந்து let's say ஒரு country X போகுது அப்படின்னா இந்தியா சர்டிஃபை பண்ணி அனுப்பும் இது வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்னு. ஸோ அந்த கண்ட்ரி அதை செக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்தியா சர்டிஃபை பண்ணி அனுப்புதுன்னு நம்புறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸ் கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கு வருதுன்னா இந்தியாவும் அவங்க சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மியூச்சுவல் அதுதான் வந்து மியூச்சுவல் ரெக்கக்னிஷன் அக்ரிமெண்ட், ரைட்? ஸோ வி ஹேவ் சைன்டு திஸ் வித் டூ பீப்புள். ஸோ நாட் ரஷ்யா, ஒன் இஸ் ஆஸ்திரேலியா, த அதர் இஸ் தைவான், ரைட்? ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ராங். ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். ஸோ ஜென்ரலாகவே 3 பேர் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன்லி ஒன்னாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஜஸ்ட் நோ தட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ வி ஜஸ்ட் சி ஒன்று ஆஸ்திரேலியா மியூச்சுவல் ரெக்கக்னிஷன் அக்ரிமெண்ட் வந்து ஆஸ்திரேலியா கூட, இன்னொன்று தைவான் கூட. ரெண்டுமே ரீசெண்டாக தான் சைன் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ஜஸ்ட் நோ இட். Okay, with respect to Coconut Development Board, CDB, consider the following statements. Okay, one வந்து statutory body. இது வந்து ஒரு statutory body under which ministry, right? So இங்கே தான் வந்து நமக்கு கொஞ்சம் யோசிக்கணும். Second, headquarters located in Kochi. மூணாவது, it regulates coconut price, fixes minimum support. So MSP இது ஃபிக்ஸ் பண்ணாது நமக்கு தெரியும். MSP ஃபிக்ஸ் பண்ணுறது கேபினெட் தான். ஸோ அதனால் மூணாவது தப்புனாலே இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். 2 ஆட்டோமேட்டிக்கலி கரெக்ட். அப்போது 2 becomes கரெக்ட். இப்போ 1 கரெக்டாக இல்லையா நமக்கு தெரியணும். அப்போது இது ஸ்டாட்யூட்டரி பாடியானும் தெரியணும், வெதர் மினிஸ்ட்ரி கரெக்டானும் தெரியணும், ரைட்? ஓகே, ஸோ இந்த மினிஸ்ட்ரி கரெக்டாக இல்லையா நம்ம எப்படி பார்க்கணும்? ஜென்ரலாகவே இந்த மாதிரியான டீ போர்டு, காஃபி போர்டு இது எல்லாமே எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியும். மோஸ்ட்டாக எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே தான் வரும். ஆனால் இங்கே வந்து டெவலப்மெண்ட் இருக்குது.
right? Coconut இருக்கு. So coconut develop பண்ணனும் தான் இருக்கு, right? It is not a coconut trade body, it's a development body. So largely அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், the ministry is Ministry of Agriculture, not Trade and Commerce. So answer is 2 only. So general நம்ம சொல்லியிருக்கோம், ministry வந்தா தப்பா இருக்கிறதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். Okay. Then Blue-Raman submarine cable system. Okay, so this is a project of Google. So Google oda project தான், launched in 2021. Okay, இந்த project oda route என்னங்கிறது தான் question. So answer is A. So India to Italy and France via Israel, right? C, D யும் closer தான் இருக்கும், but ஆனா it is mentioned Egypt, right? Egyptா Israelா அவ்வளவுதான் question check பண்ணுது. இந்த ரெண்டுமே manufactured statement, you can make it wrong. So இந்த question is largely based on this 2025 PYQ INSTC எது வழியா போகுது, right? இந்த ரெண்டுமே நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிரும். இந்தியா டு யூரோப், இந்தியா டு யூரோப் தான். ஆனா ஈரானா அசர்பைஜானா, right? So answer is Iran, right? So இதே லாஜிக்கல் தான், we have the same question. You can just see. So this is the Blue-Raman cable. So இந்தியால let's say Mumbai is here. Okay. So மும்பைல இருந்து through Red Sea it will go. It will also connect with Yemen, right? இங்கேயும் கனெக்ட் ஆயிடும். Then it will also go to Red Sea. Then வழக்கமா போற ரூட் ஈஜிப்ட், பட் நியூ ரூட்டா it will go to Israel, right? So இஸ்ரேல்ல இருந்து யூரோப் வரைக்கும் it is known as blue. இங்க இருந்து it is known as Raman. So this is blue route, this is Raman route, known as Blue-Raman cable system, right? So Blue-Raman, right? So answer is A. So next 42 about polymetallic sulfides, right? So polymetallic sulfidesக்கும் polymetallic nodules-க்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். இது வந்து ஏன் நியூஸ்ல இருந்தது அப்படின்னா, ரீசெண்டாக இந்தியாவுக்கு வந்து ஒரு பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸை மைன் பண்ணுறதுக்கு கால்ஸ்பர்க் ரிச் நியர்பை சொமாலியா, ஸோ அந்த அதில் வந்து நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா, பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் PMN இது வந்து லார்ஜ்லி கடல் தண்ணியில் இருக்க மினரல்ஸ்லாம் அப்படி ப்ரெசிபிட்டேட் ஆகி கீழே வந்து ஒரு மினரலாக ஃபார்ம் ஆகும், ரைட்? அதுதான் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ். அதனால தான் இது லார்ஜ்லி ஃபார்ம்ஸ் வந்து சென்ட்ரல் ஓஷன். ஆனால் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபார்ம்டு இன் தி ஹாட் வென்ட்ஸ். அதாவது நம்ம we just see this image. Okay, so where you can just see this is polymetallic sulfides. Okay, polymetallic sulfides. Polymetallic nodules எங்க இருக்கு, polymetallic sulfides எங்க இருக்குன்னு நம்ம அப்சர்வ் பண்ணாலே நமக்கு இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சிடும். ஸோ பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் வந்து நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, சென்ட்ரல் இந்தியன் ஓஷன்ல தான் இருக்கும், அதாவது ஓஷனுக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ ஓஷன் இங்கே பாருங்க, இப்போ இந்த பசிபிக் ஓஷனில் சென்ட்ரல் பார்ட் கிளாரியன் கிளிப்பட்டான் ஜோனில் வி ஹேவ் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ். இந்த இடத்துல வி டோன்ட் ஹேவ் எனி வோல்கேனோ, ரைட்? அப்போ வோல்கேனோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து வி ஹேவ் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ். வோல்கேனோ இல்லாத சென்ட்ரல் ஏரியாவில் தான் வி ஹேவ் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ். அப்போ நோடியூல்ஸ் என்ன அர்த்தம், கடலில் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் எல்லாம் கீழே போய் படிஞ்சு மினரல்ஸாக மாறுறது தான் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ். வேறஸ் சல்ஃபைட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, கீழே இருந்து அந்த இடத்துல சீபெட்ல இருக்க கிராக் வழியா தண்ணி உள்ளே போய் மேக்மா ஹாட் சேம்பரில் பட்டோன்னா இந்த தண்ணி கீழே தெரிக்கும், மேலே சூடில் பட்டோன்னா இந்த குளிர் தண்ணி கீழே போய் மேலே தெரிக்கும். அப்போ மேக்மாவில் இருக்கக்கூடிய மினரல்ஸை அது மேலே தூக்கிட்டு வரும். அப்படி கொண்டு வர மினரல்ஸ் தான் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ். ஐ ஹோப் யூ கெட் த பாயிண்ட். ஸோ இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸில் லார்ஜ்லி வி ஹேவ், ஓகே, ஸோ லெட்ஸ் சே இதுதான் வந்து ஒரு பாட்டம் ஆஃப் த ஓஷன். ஸோ இதில் வந்து வி ஹாவ் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ். இப்போ இந்த குளிர் தண்ணி இதுக்குள்ளே போகும், இந்த வெண்ட்டுக்குள்ளே போய் கீழே மேக்மாவை டச் பண்ணும்போது இந்த மாதிரி தெரிக்கும், ரைட்? ஸோ இதில் வந்து இட் பிரிங்ஸ் அப் த மினரல்ஸ், ரைட்? அப்படி கொண்டு வந்து தான் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ first statement, generally found near hydrothermal vents, right? So it is right. So that is the meaning of polymetallic sulfides. Second, they largely mainly contain rare earth elements, okay, with negligible base metal. Base metal negligible nu irukku. Then read the fourth statement, are deep sea minerals, concentration of gold, silver, iron, zinc. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஒன்று வந்து நெக்லிஜிபிள் பேஸ் மெட்டல்னு சொல்லுது, இன்னொன்று வந்து பேஸ் மெட்டல் இருக்கும்னு சொல்லுது. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்னு தெரியும் நமக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒன்லி ஒன்றுக்குள்ள தான் உட்கார போகுது. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கரெக்ட்னு மட்டும் தான் நமக்கு தெரியணும். அப்போ அவுட் ஆஃப் 2 எனி ஒன் இஸ் ரைட். ஓகே, இப்போ இந்த ரெண்டை நம்ம டெலிட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறது நம்மகிட்ட ரெண்டு தான். PMS ஆர் லார்ஜ்லி ஃபவுண்ட் நியர் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்.
ஓகே, நம்ம அதோட மீனிங் நமக்கு அதுதான், நம்ம அதை பார்த்துட்டோம். அப்போ அதுவும் கரெக்ட். மைனிங் ஆஃப் பிஎம்எஸ் இஸ் ஈஸியர் தென் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ். நோடியூல்ஸ் வந்து சென்ட்ரல் பார்ட்டில் சென்ட்ரல் ஓஷனில் இருக்குது, ப்ளஸ் இது வந்து ஒல்கனிக் ஜோன்லையும் இல்லை. அப்படின்னா இதை மைன் பண்ணுறது தான் ஈஸி. வேறஸ் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ்லாம் வந்து ஒல்கனோ ஜோனில் இருக்குது, ரைட்? அப்போது இந்த சப்டக்ஷன் ஜோன்லையோ இல்லை மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ்லேயோ இருக்குது, அதாவது மிட் ஓஷன் ரிட்ஜ்லேயோ இருக்குது. ஸோ ஏன்னா மிட் ஓஷன் ரிட்ஜில் ஒல்கனோவோ இருக்கும், வேறவர் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் இருக்கும் அங்கே. அப்போது ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸில் எப்போ வேணாலும் வெடிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் சேஃப் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மைன். அப்போது அந்த லாஜிக் தெரிஞ்சாலே when we know the first statement this is near hydrothermal vent, அப்போ ஹைட்ரோதெர்மல் வெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி ஈஸியாக இருக்க முடியும்? ஒன்று இது ஈஸினா இது வேற எங்கேயோ இருக்கு, இல்லை இது இங்கே இருக்குன்னா இது ஈஸி கிடையாது. இதுலேயும் நமக்கு இந்த ரெண்டு லாஜிக் மட்டுமே யூஸ் பண்ணலாம். எது கரெக்ட்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை when solving the question, ரைட்? அப்போ இந்த கொஸ்டின்ல இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும். எதுவுமே தெரியாம still we can mark it 1 + 1 = 2. So answer is only 2. I hope you get the point. Okay, question இதுதான் கால்ஸ்பர்க் ரிட்ஜ். You can just see இது சோமாலியா, இது யெமன். ஸோ இந்தியா கிட்ட இருந்து இங்கே இருக்கு. ஸோ இதுதான் கால்ஸ்பர்க் ரிட்ஜ். இதில் தான் நம்ம வந்து பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கோம். we can just say this is a mid ocean ridge, ரைட்? அதனால தான் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் இருக்கு. வேற இது வந்து இன்னும் சென்ட்ரல் பார்ட், ரைட்? அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும்? பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் இருக்கும், ரைட்? So just know this as well. Okay, so with respect to Van Sanrakshan Ivam Samrathan Amendment Rules 2025. So இது வந்து ஹிந்தி பேரு. ஸோ இங்கிலீஷில் what it is known as Forest Conservation Rules. Forest Conservation Rules Amendment 2025. ஆனால் ஹிந்தியிலுமே they have not used this name. Hindi English versionலையும் they have used the Hindi name. That's why we have given the Hindi name. Otherwise it is known as Forest Conservation Rules. Okay, so what is the purpose of the rule nu question le kududachu. Speed up approval of strategic and critical projects and minerals. So safeguard forest safeguard பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது எதுக்காகவா? critical minerals யும் critical strategic and critical project ஓட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தான். ஸோ லிட்டில் ரிலாக்ஸேஷன் இன் த ரூல்ஸ். ஸோ அதுதான். ஸோ அண்டர் த ரூல்ஸ் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் அண்டர் கிரவுண்ட் மைனிங் ப்ராஜெக்ட் தட் டு நாட் இன்வால்வ் டைவர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். அதாவது சர்ஃபேஸில் தான் ஃபாரஸ்ட் இருக்கும். அப்போது இந்த ஃபாரஸ்ட்டை அழிக்காமல் அண்டர் கிரவுண்டில் போய் ஃபாரஸ்ட் அழிக்காமல் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இப்போ இதை ஸ்பீடப் பண்ணணும்னா இந்த லாஜிக்கில் அது உட்காரும், ரைட்? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். தேர் இஸ் one more logic we can use, but I'll tell this later. Okay, second one, the rules permit the creation of advanced land bank. Okay, so advanced land bank of deforest land for the purpose of compensatory afforestation. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எங்கெங்கெல்லாம் நிலம் டீக்ரேட் ஆகிருக்குமோ அந்த நிலத்தெல்லாம் ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. அப்போ whoever comes with some critical projects, அப்போ அவங்களுக்கு இம்மீடியட்டாக இந்த லேண்டை இந்த லேண்டை வந்து நீ ஃபாரஸ்டேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் இன் த ஸ்பீடப். அப்போ இந்த ஸ்பீடப்புக்குள்ளே இது உட்காருதுன்னா ஜஸ்ட் செக், ரைட்? அப்போ ரெண்டுமே இட் வில் ட்ரூ. எனிவே திஸ் ரூல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் இஸ் சி. So it's a forest conservation rules. Just know that. Okay. Okay. 44. What is pink tax? Okay. So I think it's an easy question. Option apatale we can come to the right answer. Just observe this image. Okay. So if we buy a razor for a boy, it will be cost lesser than a girl, right? If you go for a haircut, boy கம்மியாக இருக்கும், கேர்ளுக்கு அதிகமாக இருக்கும். பசங்களுக்கு 100 ரூபா தான் இருக்கும்னா பொண்ணுங்களுக்கு 1000 ரூபா இருக்கும், ரைட்? ஸோ எனி திங் ரிலேட்டட் டு விமன் த ப்ராடக்ட் இஸ் காஸ்ட்லியர். எனி மேக்கப் ஐட்டம், ரைட், இட் இஸ் காஸ்ட்லியர், ரைட்? ஸோ அப்போது பொருளோட விலையே அதிகமாக தான் இருக்குது பேஸ்ட் ஆன் ஜெண்டர் அப்படிங்கிறது தான் பிங்க் டேக்ஸ். இட் இஸ் நத்திங் டு டூ வித் எனி கவர்மெண்ட். ஸோ இட் இஸ் ஹையர் ப்ரைஸஸ் சார்ஜ் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு விமன். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ 3 ஆப்ஷனை படிச்சுட்டு பை லாஜிக் யூ ஹேவ் டு கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். ஓகே, 55. இதில் எந்தெந்த கண்ட்ரிலாம் have land border with Iran? So question is so specific, land border with Iran. So certainly this is a very kind of a difficult question. Okay, so we should know, just see the map. Okay, so idan Iran na. So we have Turkey,
we have Armenia, we have Azerbaijan. Then we have Turkmenistan, Afghanistan, Pakistan. In the side we have only Iraq. Okay, Kuwait is not sharing border, right? Syria is not sharing border. Uzbekistan is not sharing border. So இதுதான் நமக்கு தெரியணும். இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா TAA, right? No is ta. Then TAPI, known as Tapi. So remember as Tapi, right? Ta and Tapi. So இதுதான் வந்து border sharing with Iran. So Syria is not there, Kuwait is not there, Uzbekistan is not there. So how many? 4. So why this is important? Because we had a war between Iran and Israel, and USA also attacked Iran, right? So Iran was very highly much popular, very famously in news. So அதனால ஈரான் கண்டிப்பாக மேப்பில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏசியாவும் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? இந்த ரெண்டுமே வரதுக்கான ஸ்கோப் நிறைய அதிகம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 61, மல்டி ஸ்டேஜ் மலேரியா வேக்சின். ஸோ மலேரியாவுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கோம், பட் தட் இஸ் நோன் அஸ் மல்டி ஸ்டேஜ், named Arthashastra. Okay, Arthashastra. Indigenous developed in India, consider the following statements. So these vaccines aim to interrupt both disease progression in humans and pathogen transmission at the community level. Okay, so multi-stage irukku. Inge multi-stage irukku. So biologic, go right. Multi-stage vaccine is particularly relevant for diseases where pathogen has distinct lifestyle stages. Marudiyum stages irukku. So of course, go for right. Okay, development of multi-stage vaccine eliminates and so eliminates functionale largely wrong. So third biologic go wrong. So third eliminate pantale 2 automatically right. But anyway, statement 1 is also right, right? So idoda logic enna? Okay, so malaria eppadi paravuna Plasmodium falciparum அப்படிங்கிற parasite தான் மலேரியாவை பரப்பும். ஸோ இது மனுஷனை கடிக்கும் போது அதோடைய parasite வந்து எங்கே போகணும்னா டேரெக்டாக லிவருக்கு போகும். ஸோ த இம்பார்ட்டன்ட் இஸ் லிவர் ஸ்டேஜ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் மல்டி ஸ்டேஜ் வேக்சின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் ஆர் கெட்டிங் இன்ஃபெக்ஷன் ஃபார் மலேரியா இஸ் த்ரூ blood, பட் எனிவே இட் கோஸ் டு லிவர். ஸோ லிவரில் இதுக்கு இந்த பேராசைட்டோட பிடிச்ச இடம் லிவர் தான். ஸோ லிவருக்கு தான் போகும், லிவரில் தான் இது மல்டிப்ளை ஆகும். அப்போது ஒரு சிங்கிளாக போகிறது ரிவரில் போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா அப்போ உடம்பு ஃபுல்லாக பரவிடும் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து. அப்போது பிளட்டில் கலக்காமல் லிவர்லையே வந்து இதை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஐடியா. ஸோ ரெடியூசஸ் டிசீஸ் சிவியரிட்டி. அப்போ பிளட்டில் கலக்காமல் லிவர்லேயே இந்த வேக்சின், நம்ம அட்வான்சி வேக்சின், இந்த வேக்சின் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒர்க்ஸ் ஆன் லிவர். அப்போது லிவர்லேயே பேராசைட்டை மல்டிப்ளை ஆகாமல் தடுத்துரும். ஸோ தட் இது வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகாது, ரைட்? பட் ஜென்ரலாக இந்த வேக்சின் இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஸ்கிட்டோ நம்மளை கடிக்குது, பேராசைட் நம்ம உடம்புக்குள்ளே ஒன்று போகுது, அது லிவரில் போய் மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆனோன்னா ரெட் பிளட் செல்ஸில் கலந்து உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளை ஃபீவரோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது உடம்பு ஃபுல்லாக போகிறதுனால இன்னொரு மஸ்கிட்டோ, இன்ஃபெக்ட் ஆகாத மஸ்கிட்டோ நம்மளை கடிக்கும் போது இட் வில் பிக் த பேரசைட், தட் இஸ் கேமோசைட். அதை வந்து பிக் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் இன்னொருத்தவங்களை புதுசாக கடிக்கும் போது அவங்க உடம்புக்குள்ள அது கொண்டு போயிடும். அப்போ அவங்க உடம்புல என்ன ஆகும்? இட் வில் கோ டு லிவர் அண்ட் யூ கெட் மல்டிப்ளை. இந்த மாதிரி தான் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அப்போ இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம எங்கே தடுக்கணும்? அட் த லிவர் ஸ்டேஜ். ஏன்னா லிவரில் தான் இது மல்டிப்ளை ஆகுது. அப்போது லிவரில் நம்ம இதை தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேரசைட் பெருகாது, ரத்தத்துக்கு போகாது. ரத்தத்துக்கு போகலைன்னா கொசு கடிச்சாலும் இந்த வந்து மற்றவங்களுக்கு போகாது, ரைட்? ஐ ஹோப் யூ கெட் தி ஐடியா. ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் 5 stage what is given in the 4 stage given in this image will explain the advanced facts vaccine, right? So it is a multi-stage vaccine. பட் இந்த கொஸ்டினுக்கு இது எதுவுமே தெரிய தேவையில்லை. மல்டி ஸ்டேஜ்னு இருக்குது, இங்கேயும் 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஸ்டேஜுங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே எலிமினேட்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் வார்த்தை இருக்குது. ஸோ இதை எலிமினேட் பண்ணாலே வி கேன் டைரக்ட்லி கோ டு த ரைட் ஆன்சர், ரைட்? ஓகே, ஸோ பாப்பா, பியூனஸ் ஐரிஸ், பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஸோ ஆன்சர் இஸ் ஏ, யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் சவுத் அண்ட் ட்ரையாங்குலர் கோஆபரேஷன். சவுத்னா பிட்வீன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், triangular cooperation na 2 developing countries plus 1 developed country or United Nations or any other multilateral organization. Idan triangular. For example, India Africa growth corridor அப்படின்னா இந்தியா இருக்கு, ஏஷியா ஆஃப்ரிக்கா growth corridor னா இந்தியா இருக்கு, ஆஃப்ரிக்கா இருக்கு, along with ஜப்பான் அப்படிங்கிற டெவலப்டு கண்ட்ரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ட்ரையாங்குலர் கோஆபரேஷன். ஸோ ட்ரையாங்குலர் கோஆபரேஷன், சவுத் கோஆபரேஷன், இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு UN
ஆஃபீஸ் ஃபார் சவுத் சவுத் கோஆபரேஷன், யுனூசா அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதோட கான்ஃபரன்ஸ் தான் பியூனஸ் ஐரஸ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த கொஷனுக்கு எப்படி லாஜிக்காக நம்ம ஆன்சர் வர முடியும்னா, ஸோ பிளான் ஆஃப் ஆக்ஷன் யார் பண்ணுவான்னு பார்க்கணும், ரைட்? யூஎன் பண்ணுமா இல்லை வேற யாராவது பண்ணுவாங்களா? லெட்ஸ் சே வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இஸ் லார்ஜ்லி மல்டிலேட்டரல் பாடி தான், பட் இட் இஸ் நாட் இன்டர் கவர்மெண்டல் பாடி. ஸோ இது வந்து லார்ஜ்லி ப்ரைவேட் பிஸ்னஸ் ஓரியன்ட். ஸோ அப்போ இது வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன்லாம் இது பண்ணாது, ரைட்? அப்போ இது எலிமினேட் பண்ணிட முடியும். தென் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இன்டர் கவர்மெண்டல் பாடி தான், பட் ஆனால் நம்ம இது வரைக்கும் WTOல அக்ரிமெண்ட் தான் படிச்சிருப்போம், ரைட்? அக்ரிகல்ச்சர் அக்ரிமெண்ட், ஃபிஷரிஸ் அக்ரிமெண்ட் அப்படி தான் படிச்சிருப்போம். அப்போ தேர் ஆல் அக்ரிமெண்ட், நாட் பிளான் ஆஃப் ஆக்ஷன். அப்போ நம்ம அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். தென் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு யூஎன் பாடியுமே வில் நாட் கிவ் எனி பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அதுதான் லாஜிக், ரைட்? தென் தேர் இஸ் ஒன் PYQ ரெஃபரன்ஸ், பெய்ஜிங் டிக்ளரேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன். 2050 கேட்ட கொஸ்டின் தான். யூ கேன் ஜஸ்ட் இதை வேர்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன். பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன்னாலே என்ன அர்த்தம்? UN தான் அர்த்தம். இதுக்குமே ஆன்சர் என்ன தான்? யுனைடெட் நேஷன்ஸ் தான், ரைட்? ஸோ இதுக்கு தான் நம்ம PYQ திருப்பி சால்வ் பண்ணணும். ஸோ ரிமெம்பர், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தையை வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு தான் PYQ திருப்பி சால்வ் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த கொஸ்டினை படி சேம் லாஜிக், பிளான் ஆஃப் ஆக்ஷன், ரைட்? தென் தேர் இஸ் ஒன் மோர், BAPA +40. ஸோ +40 நம்ம இது வரைக்கும் நம்ம யாரை படிச்சிருக்கோம்? ரியோ +20, ரைட்? MDG, SDG ஃபார் 30 years. ஸோ இந்த மாதிரி லார்ஜர் இயருக்கு பிளான் பண்ணக்கூடிய ஒரே ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன்ஸ் தான். ஸோ அதுதான் லாஜிக், அதை வச்சு தான் நம்ம இதை படிக்கணும். ஆன்சர் இஸ் A. Okay, field training exercise undertaken by Indian Army to validate the drone technology into army. So ஆர்மிக்குள்ள ட்ரோன் டெக்னாலஜி இண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து எது, ரைட்? ஸோ இன் 2024 we have 2 questions இதே மாதிரி ஆபரேஷன் சாத்பாவனா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சேம் லாஜிக் we have asked this question. So answer is ஷியோம் பிரகார். ஸோ கோல்டு ஸ்டார்ட்டும் வந்து ட்ரோன் தான், பட் இட் இஸ் டன் பை ட்ரை சர்வீஸ், ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். நம்ம கொஸ்டின்லாம் இந்தியன் ஆர்மி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்தியன் ஆர்மி மட்டும் பண்ணுறது ஷியோம் பிரகார். இதுவும் ட்ரோன் தான், பட் இது ட்ரோன் ப்ளஸ் AI ப்ளஸ் அதர் டெக்னாலஜிஸ், ரைட்? ஸோ ப்ரிசைஸ் ஆன்சர் இஸ் ஷியோம் பிரகார், ரைட்? ஸோ திஸ் இஸ் எக்ஸஸ் ஷியோம் பிரகார். யூ கேன் see drones, right? Okay, so apart from Kuno National Park, cheetah have been introduced, already introduced பண்ணியாச்சு. In which of the following national park as a second home? So Kuno Palpar National Park is the very first where cheetah was introduced, right? That is the very first home. What is the second home? Already introduced பண்ணியாச்சு, அது எந்த ஹோம்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So answer is Gandhi Sagar, right? So you can just see this is Kuno Palpar, right? Here is the Gandhi Sagar Wildlife Sanctuary. So here this is the second habitat, this is the first habitat, right? There are others like Naura Dehi in Madhya Pradesh, Shagar in Rajasthan, then Bunny Grasslands in Gujarat. In the மூணு they are further. இப்போ second site success ஆயிடுச்சுன்னா they will introduce in other 3 sites, right? So just know the 5 sites. Which of the following countries along with India held trilateral dialogue on combating extremism? ஒன்று. Then enhancing connectivity. கனெக்டிவிட்டியும் காம்பேட்டிங் எக்ஸ்ட்ரீமிசமும் இந்தியா எந்த கண்ட்ரியோட இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ கனெக்டிவிட்டி லார்ஜ்லி ஈரான், சாபஹார் போர்ட், ரைட்? அப்போ ஈரான் ஆப்ஷனில் இருக்கணும், ரைட்? இந்த ரெண்டுல தான். ஓகே, தென் ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். காம்பேட்டிங் எக்ஸ்ட்ரீமிசம் லார்ஜ்லி ஐடியாலஜி ஆஃப் SCO, ரைட்? காம்பேட்டிங் எக்ஸ்ட்ரீமிசம், காம்பேட்டிங் டெரரிசம், காம்பேட்டிங் செப்பரேட்டிசம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரீமிசம்னு இருக்குது. அப்போ SCO க்ளூவாக வச்சு போட்டோம்னா we can take Uzbekistan, right? So answer is Iran and Uzbekistan. So this is India's trilateral engagement. India, Iran, Uzbekistan is the first such meeting. Then also know additional information that there is one more trilateral, India, Iran, Armenia, which is not there in the option. Okay, so இங்கே Armenia கொடுத்தாலும் அது உஸ்பெகிஸ்தான் தான் கொடுத்துருக்கோம். If it is Iran, this is also right. Okay, 81. So 6 ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. இது எதெல்லாம் எக்ஸம்டட் அண்டர் GST 2.0, ரைட்? ஸோ லார்ஜ்லி எக்ஸப்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ தட் 5% ஸ்டாண்டர்ட் GST இஸ் அப்ளிகபிள், ரைட்? ஃபார் ரெஸ்ட் ஆல் ஆஃப் தெம் இட் இஸ் எக்ஸம்டட். ஸோ ஆன்சர் இஸ் all 5. Okay, so next one, Yerramatti Dibalu is a notified national geo-heritage site located along
Mangalore in Karnataka. So பேர்லே தெரியுது லூன்னு இருக்கு, right? So Dibbalu, Yerramati, we have Yerramala Hills, right? So statement 1 is wrong. It is located in Andhra Pradesh. Then in India, national geo-heritage sites are identified and recognized by Geological Survey of India, right? So this statement is right. So we have currently 34 geological sites. Okay, out of which one is Yerramati Dibbalu. Okay, so இது வந்து geo-heritage site தான். So why இந்த question நம்ம கேட்டிருக்கோம்னா, so Yerramati Dibbalu சென்ட்ரல் கவர்மெண்ட் டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டுக்கு வச்சிருக்கோம், ரைட்? ஸோ இட் என்டர்ட் இன் டு த டென்டேட்டிவ் லிஸ்ட். ஸோ வி நோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் ஆஃப் யுனெஸ்கோவில் வரணும்னா டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் மேண்டேட்டரியாக போடணும். ஸோ வி ஹவ் ஆடட் திஸ் இன் டு டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். ஸோ திஸ் வில் பிகம் இன் நியர்பை ஃபியூச்சர் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட், ரைட்? So as of now, World Heritage, UNESCO World Heritage sites பொறுத்த வரைக்கும் we have historical site, we have natural site, we have mixed site, the Kanchenjunga, right? But we don't have any geo-heritage site. So this will become a geo-heritage site in the future when it will be given World Heritage status by UNESCO, right? So 1 is wrong, 2 only. So know this fact as well, 34 sites of national geo-heritage sites. So this one is the Yerramati Dibbalu of Andhra Pradesh. இப்படி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் விசாகப்பட்டினம் அண்ட் பீமுனிப்பட்டினம். ஸோ கடல் பக்கத்தில் இருக்கும். த சேம் திஸ் இஸ் இன் தமிழ்நாடு, தெரிக்காடு ஆர் தெரி டெசர்ட், ரைட்? ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் தூத்துக்குடி. திஸ் ஆல்சோ நியர்பை கடல், ரைட்? ஸோ திஸ் ஆல்சோ டெசர்ட். ஓகே, 83 விக்ஷித் பாரத் பில்டத்தான், ரைட்? ஸோ இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னு இருக்கு. ஸோ கொஸ்டின்ல என்ன இருக்கு? பில்டத்தான் இருக்கு. பில்டத்தான் என்ன அர்த்தம்? தான் முடிஞ்சாலே இட்ஸ் அ ஷார்ட் ஈவெண்ட். மாரத்தான், ஹேக்கத்தான், பில்டத்தான். ஸோ பில்டத்தான் இஸ் ஆல்சோ ஒரு ஷார்ட் ஈவெண்ட்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஸ்கீம். தென் இட் இஸ் அ ப்ரோக்ராம் எய்ம்ட் அட் மேக்கிங் ஆல் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் வேர்டு. தென் ஃபுல்லி டிஜிட்டல்னு இருக்கு, எக்ஸ்ட்ரீம் வேர்டு. ஸோ அகைன் திஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆன்சர் இஸ் 2 only. Okay, so to promote innovation in schools, right? Okay. So this is modeled on this question 2017 கேட்டது Smart India Hackathon, right? So it's a PYQ, the same logic. So இங்கேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க, சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம் ப்ரோக்ராம்னு கொடுத்துருப்பாங்க, பட் ஆன்சர் இஸ் only 2, right? So again insisting on PYQs. Okay, 84 World Conservation Congress that adopts Nature 2030 program. Which of the following, right? So answer is IUCN. Okay, so World Conservation Congress Abu Dhabi நடந்துச்சு in 2025 ல. So what is the importance is, so this is the highest decision making body of IUCN. IUCN உடைய decision making authority highest is the World Conservation Congress. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மீட் பண்ணுவாங்க. So lastly it met in 2021. So in 2025 it met in UAE, Abu Dhabi. So every 4 years. So this becomes important for prelims, right? Till now they have not asked this, so it is very important. Last question. The term Shakti, Vikram 32, Dhruv 64 and Ajit are associated with which of the following? Okay, Shakti is a microprocessor developed by IIT Madras. Vikram 32 recently developed, 34 recently developed. This is IIT Bombay. So these are all indigenously developed microprocessors. So answer is Delhi. Okay, you can just see. So this is the Shakti. Okay, this Vikram 3201. So it is 32 refers to 32 bit, right? Developed by ISRO. Okay, Dhruv 64. It is India's first 64 bit. Dhruv வந்து 32 bit. இது வந்து 64 bit. So இதுதான் clue. 32 bit, 64 bit. So அந்த நம்பரை வச்சே மைக்ரோப்ராசஸர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். Okay, so this is Ajit, developed by IIT Bombay, right? Okay, I hope we have completed the current affairs as well. Okay, so just do revise the question paper of current affairs. So we in the 20 questions mein romba important ana questions for 2026 prelims, right? Okay, so we'll meet in the another session. Thank you.